ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? ஆடியோவும் வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஓ, உள்ள லேப்டாப்பில் சவுண்ட் வருதுடா. எக்ஸாம் கொஞ்ச நாள் இருக்குது, சரிங்களா? நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க, ஃப்ரிட்ஜு தண்ணியெலாம் குடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உடம்பு கடைசி நேரத்தில் கெட்டு போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். ஓகே, அதனால் நல்லபடியாக ஹெல்த்தியாக படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகேவா? ஆக்சுவலாக ரெடி பண்ண பிபிடி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, அதனால் நான் திரும்பி பிபிடியில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கொடுத்த ஃபுல் டெஸ்ட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் சொல்லிடுறேன், லெக்சரில் எத்தனை பேர் ஸ்டார்டிங்கில் வரீங்களோ எண்டு வரைக்கும் தயவுசெய்து இருங்க. ஓகேவா? எனக்கு சேட் பாக்ஸ் கொஞ்சமாச்சு ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் லைவ் செஷன் நடத்துறது. இல்லைன்னா லைவ் செஷன் நடத்துறது நல்லாவே இருக்காது, போர் அடிக்கும், அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஸோ நான் எதுக்கோ சொல்யூஷன் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்டாக எல்லா பிவைக்யூ நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணணும், உங்களுக்கு தெரியணும், அந்தளவுக்கு நீங்கள் இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 8 இந்த மாதிரி பிவைக்யூ டெஸ்ட்டோட டிஸ்கஷனும் 3, ஓகேவா, 3 ட்ரீம் 45. ஸோ ட்ரீம் 45 நம்ம ஒழுங்காக பண்ணாலே போதுமானது. ட்ரீம் 45ல ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிரும். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். இதுலேயே ஆல்ரெடி எல்லா டாபிக் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி 15 டேஸ் கிராஷ் கோர்ஸில் எல்லா டாபிக் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கிற விஷயங்கள். சொல்கிறது புரியுதா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இம்பார்ட்டன். கொஞ்சம் சேட் பாக்ஸ் ஓட விடுங்கடா. சேட் பாக்ஸ் தயவுசெய்து எனக்கு அப்படியே உட்கார வைக்காதீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்டிஏ பேஸ்டு பிவைக்யூ டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் மெயினாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த கொஷினோட சொல்யூஷன், அது இல்லாமல் அந்த கொஷினை சுற்றி என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆல்மோஸ்ட் இந்த 8 டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு 3 ட்ரீம் 45 டெஸ்ட் சீரீஸ் இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் அதுலேருந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? பட் ப்ராப்பராக நான் சொல்கிறது, இப்போ ஒரு சில டைமில் நான் ஒரு டாபிக் டீச் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தயவுசெய்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்க. ஓகேவா? ரிவிஷன் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு 15 டேஸ் கிராஷ் கோர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ் சார். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1, பிளாங்க் கான்ஸ்டன்ட் h, ஸ்பீட் ஆஃப் லைட் c, நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் g. இது மூணுமே ஃபண்டமெண்டலாக வச்சிருக்காங்க. அப்போ டைமென்ஷன் ஆஃப் லென்த் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் இது 2016 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், அதுக்கப்புறமே 2017, 18 இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய கேட்டாங்க. 2 பிசிக்கல் குவான்டிட்டி வச்சுட்டு 3வது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி? நார்மலாக உட்காந்து நிறைய பேர் ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பீங்க. என்ன எழுதுவீங்க? L is equal to HCG. ஸோ H பவர் சம் X, சரியா, G பவர் சம் Y, C பவர் சம் Z. அப்போ லென்த்தோட டைமென்ஷன் L. ஸோ M பவர் 0, L பவர் 1, T பவர் 0 இஸ் ஈக்குவல் டு H ஓட டைமென்ஷன் என்ன எழுதுவாங்க? எனர்ஜி இன்டூ டைம், m L square T power -1 whole power x. G ஓடது என்ன? m power -1 L cube T power -2 whole power y. C என்ன? L T power -1 whole power z. அப்புறம் இங்கிருந்து உட்காந்து x y z கண்டுபிடிக்கிறது ஒரு ரகம். நீங்க உட்காந்து அப்படி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியும் சால்வ் பண்ணலாம். பட் இட் மே டேக் சம் டைம். ஓகேவா? இப்போ நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணு. h, சரியா, அப்புறம் g, அப்புறம் c. h ஓட டைமென்ஷன் என்ன? m L square T power -1. g ஓட டைமென்ஷன் என்ன?
m power minus 1 l cube t power minus 2. c ஓடது l t power minus 1. ஓகேவா? any difficulty? இல்ல. இப்ப நல்லா பாரு, எனக்கு இவங்கள எல்லாத்தையும் வச்சு ஏதோ டைமென்ஷன் கேட்கறான், லென்த்தோட டைமென்ஷன் கேட்கறான். அப்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் என்ன? லென்த்தோட டைமென்ஷன் கேட்டா ரொம்ப சிம்பிள். என்ன சார்? மாஸ் இருக்கக்கூடாது, டைம் இருக்கக்கூடாது. இப்ப எந்தெந்த ஃபார்முலால மாஸ் வருது? இந்த ரெண்டு ஃபார்முலால மாஸ் வருது. ஹச்லையும் மாஸ் வருது, ஜிலையும் மாஸ் வருது. அப்ப நான் இதை கேன்சல் அவுட் பண்ணணும். கேன்சல் பண்றது எப்படி சார்? ஒன்னு டிவைட் பண்ணலாம், இல்ல மல்டிப்ளை பண்ணலாம். ஒன்னு டிவைட் பண்ணுங்க, இல்லனா மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் திங்க் பண்ணு, நான் இந்த ஹச்சையும் ஜியையும் டிவைட் பண்ணா என்ன ஆகும்? சோ மேல மாஸ் இருக்கும், கீழே நல்லா பாரு, ஜியால டிவைட் பண்ணா எம் இன்வர்ஸ். எம் இன்வர்ஸ் மேல வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் சார்? எம் ஆயிரும். கரெக்டா இல்லையா? அப்ப இங்க மாஸ் கேன்சல் அவுட் ஆகல. சொல்றது புரியுதா? அப்ப நான் மாஸை கேன்சல் பண்ண என்ன பண்றது? மல்டிப்ளை பண்ணணுமா, டிவைட் பண்ணணுமா? எனக்கு சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணு. நான் என்ன பண்ணா இது கேன்சல் ஆகும்? மாஸ், இங்க மாஸ் இருக்கு, இங்க மாஸ் இன்வர்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண கேன்சல் ஆகுமா, டிவைட் பண்ண கேன்சல் ஆகுமா? சொல்லு. This class for both 11th and 12th. ஆமா, PYQல 11th 12th ரெண்டு PYQ இருக்கும். மல்டிப்ளை பண்ணணும். வெரி குட். அப்ப ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. நான் என்ன பண்ண போறேன்? இவங்க ரெண்டு பேரையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். கரெக்டா இல்லையா? நான் வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வேற ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு சாட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்கிட்ட யூடியூப்ல வேற அக்கௌண்ட் இருக்கா? வேற அக்கௌண்ட் காட்டுதான். நான் உள்ள போன வேற இந்த பேர்ல காட்டுறாங்க. அபியஞ்சல் கென்னடி அக்கௌண்ட் தானே? ஆமா சார். ஓ, அது எந்த சேனல்ல ஓடுதோ அது காட்டுதா? சரி, ஓகே. அப்ப நல்லா ஒரு மல்டிப்ளை பண்ண கேன்சல் அவுட் ஆகும். அப்ப ஹச்சையும் ஜியை மல்டிப்ளை பண்ற மாதிரி எத்தனை ஆப்ஷன்? இங்க பாரு, ஹச்சையும் ஜியை டிவைட் பண்ணிருக்கான். இது இல்ல, ஹச்ஜி டிவிஷன்ல இருக்கு. ஹச்ஜி மல்டிப்ளிகேஷன், ஹச்ஜி மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒரு விஷயம் என்ன சார்? ஹச்சையும் ஜியும் மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணனும். எனக்கு என்ன கிடைக்குது பாரு? எல் பவர் 5 டி பவர் மைனஸ் 3. நல்லா பாரு, இது ரெண்டுலயுமே என்ன எடுத்து வச்சிருக்காங்க? ரூட் எடுத்து வச்சிருக்காங்க. கரெக்டா இல்லையா? சொல்றது புரிஞ்சா? சொல்றது புரிஞ்சா? இது வரைக்கும் புரியுதா? அப்ப ஹச்ஜி மல்டிப்ளிகேஷன்ல இருக்க போகுது. இப்ப நல்ல பாரு, ஹச்ஜியை நான் மல்டிப்ளை பண்ண டைம் இருக்கு சார். இப்போ எனக்கு மிச்சம் என்ன இருக்கு சார்? ஹச்ஜி நான் சால்வ் பண்ணி முடிச்சு. இப்போ டைம் எதில் இருக்குது? சிலையும் டைம் இருக்கு. இப்போ நான் டைமை கேன்சல் பண்ணணும். டைம் என்ன பண்ணணும்னா கேன்சல் அவுட் பண்ணணும். டைமை நான் கேன்சல் பண்ணணும்னா நான் இந்த சியால மல்டிப்ளை பண்ண டைம் கேன்சல் ஆகுமா, இல்லை டிவைட் பண்ண டைம் கேன்சல் ஆகுமா? சொல்லு. சியால மல்டிப்ளை பண்ண டைம் கேன்சல் ஆகுமா, டிவைட் பண்ண டைம் கேன்சல் ஆகுமா? என்ன பண்ண டைம் கேன்சல் ஆகும்? சொல்லு. மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா? PYQ கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் பண்ணா போதும். டிவைட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? இப்ப நல்லா பாரு, மேல ஹோல் பவர் -3 இருக்கு. அப்ப இங்கேயும் ஹோல் பவர் -3 வந்துச்சுன்னா கேன்சல் அவுட் ஆயிருமா? நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சா? புரியுதா? சியோட டைமென்ஷன் LT பவர் -1. அப்ப இங்கேயும் ஹோல் பவர் -3 வந்துச்சுன்னா இந்த T பவர் -3 T பவர் -3 கேன்சல் ஆகும். இது ஹோல் கியூப் பண்ணிருக்கேன். C na LT பவர் -1. நான் TC கியூப் பண்ண இங்க L கியூப் T பவர் -3 ஆயிரும். கரெக்டா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? இதுக்கு மேல என்ன சார்? சிம்பிளிஃபை பண்ண போறேன். எனக்கு என்ன கிடைக்குது? L ஸ்கொயர். எனக்கு என்ன வேணும்? L வேணும். அப்ப இது மொத்தத்துக்கு ரூட் எடுத்துட்டீங்கன்னா L. இல்லன்னா ஆப்ஷன்ல பாரு, ஒரு ஆப்ஷன் C பவர் 3/2, இன்னொரு ஆப்ஷன் C பவர் 5/2. அப்ப இதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். சொல்றது புரியுதா? இப்ப ஒரு கொஸ்டின் ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. கொஸ்டின் என்னன்னா இதே பிளாங்க் கான்ஸ்டன்ட், இதே பிளாங்க் கான்ஸ்டன்ட், இதே ஸ்பீட் ஆஃப் லைட், இதே நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அந்த G கான்ஸ்டன்ட். சோ HGC இதை வச்சுக்கிட்டு எனக்கு டைமோட டைமென்ஷன் வேணும். எதோட டைமென்ஷன் வேணும்? டைமோட டைமென்ஷன் வேணும். ஆப்ஷன் என்னன்னா இதே ஆப்ஷன் வச்சுக்கோ, நாலாவது ஆப்ஷன் மட்டும் மாத்திக்கிறேன் நான். HG ஹோல் டிவைட் பை C பவர் 5/2. ஓகேவா? HG ஹோல் டிவைட் பை C பவர் 5/2. இந்த நாலாவது ஆப்ஷன் மட்டும் மாத்திக்கிறேன். மிச்சம் மூணு ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். எனக்கு டைமோட டைமென்ஷன் வேணும். இதை உட்காந்து கண்டுபிடிங்க. எழுதி வச்சுக்கோ. புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டின் உங்கள்ட்ட மாத்தி போட்டு கேட்கலாம். இதே மாடல்ல 1-2 கொஸ்டின் இருக்கும். தயவு செய்து அதை பார்த்துக்கோங்க.
இல்ல அப்படின்னா நம்மள்ட்ட சிம்பிளான டைமென்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் என்ன, பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் என்ன, பிளாங்க் கான்ஸ்டன்ட்க்கும் எதுக்கும் டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் டைரக்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் 2016 இருந்து 19 வரைக்கும் கேட்டு வச்சிருப்பாங்க. தயவு செய்து அதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி? அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுதான் கொஸ்டின். 2 point charges plus q and minus q are placed at a distance L. The magnitude of electric field intensity at a distance R very much greater than L. சரியா? R எங்க இருக்குது, ரொம்ப தூரத்துல இருக்கு சார், தொலை தூரத்துல. சார் இங்க இருக்கா இல்ல இங்க இருக்கா, கொஸ்டின்ல கொடுக்கல. along the equatorial, axial to the equatorial, இல்ல at any angle, எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ இன்னொரு டைபோல்னா இந்த பாயிண்ட் இங்க இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வேரி ஆகும் நம்மளுக்கு டைரக்டா தெரியணும். சரியா? நம்மளுக்கு டைரக்டா தெரியணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிங்கிள் சார்ஜ் இல்லனா ஐசோலேட்டட் சார்ஜ் 1/r². எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் 1/r³. பொட்டன்ஷியல் டியூ டு சிங்கிள் சார்ஜ் இல்ல ஐசோலேட்டட் சார்ஜ் 1/r. பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் 1/r². புரியுதா? அப்ப இது டைபோல். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? whether we need to read all the dimension, அதாவது நீங்க எல்லா டைமென்ஷன் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா இங்கிலீஷ்ல கேட்க வரீங்க. கரெக்டா இல்லையா? என்னைய பொறுத்தவரைக்கும் எல்லா டைமென்ஷன் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா போதுமானது. கிராஷ் கோர்ஸோட டே 1 அண்ட் டே 1 மட்டும் பாருங்க. இந்த 15 days கிராஷ் கோர்ஸோட டே 1 வீடியோ மட்டுமே பாரு. உனக்கு தேவையான எல்லா டைமென்ஷன் டிரைவ் பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அது போக முக்காவாசி டைமென்ஷன் ஃபோர்ஸ் வச்சியோ இல்ல எனர்ஜி வச்சு தான் இருக்கும். நான் எல்லாத்துக்கும் ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபார்முலா வேணும்னா இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோ. கான்செப்ட் A2Kன்னு சர்ச் பண்ணுங்க, அந்த டெலிகிராம் சேனல்ல ஃபார்முலா வந்துடும். டெலிகிராம் சேனல் நம்ம ஞாபகம் வந்துச்சு, லைவ் போறப்ப இந்த டெலிகிராம்ல சொல்றதே கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிடணும், எப்பெல்லாம் லைவ் இருக்கோ இந்த டெலிகிராம் சேனல்ல அப்போதைக்கு அமைதியா உட்கார வச்சிடணும். இல்லைன்னா டவுட் கேட்கறேன்ட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா டைமென்ஷன் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புரிஞ்சா? ஸோ நல்லா பாரு, இதில் எந்த ஆப்ஷன் சார் கரெக்ட், எந்த ஆப்ஷன் கரெக்ட், இன்னும் ஆன்சரே பண்ணல யாருமே. எந்த ஆப்ஷன் சார் கரெக்ட் இதில்? ஆப்ஷன் சி, ஏன்னா 1/r³. ஓகேவா? ஐசோலேட்டட் சார்ஜ் சொன்னாங்கன்னா இது பொட்டன்ஷியல் டியூ டு சிங்கிள் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல்னு கேட்டாங்கன்னா 1/r². இந்த பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி ப்ரொபோஷனாலிட்டி இருக்கும். கிராஃப் கேட்டாங்கன்னா இது 1/r கிராஃப்னா 1/r² கிராஃப் அதை விட கீழே வரும், 1/r³ கிராஃப் அதை விட கீழே. சரியா? இந்த பவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ கிராஃப் அந்த அளவுக்கு என்ன ஆகும், கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஓகே சார், இதான் சார் கொஸ்டின். ஸ்டார்டிங் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த் ஹேவிங் ரேடியஸ் ஆர் த வேரியேஷன் ஆஃப் g இஸ் ஷோன் பை. நல்லா பாருங்க, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சியும் கேட்கலாம், கிராவிடேஷனல் ஃபீல்டு வச்சியும் கேட்கலாம், பொட்டன்ஷியல் வச்சியும் கேட்கலாம். ஓகேவா? ஒரு சில கிராஃப் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், புரியுதா? இட் இஸ் ஈஸி இஃப் யூ லேர்ன் டு டிரைவ் இட். எஸ், அதான் நானும் சொல்ல, டிரைவ் பண்ணி பழகிக்கோங்க. நல்லா பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோடதும் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டை ஃபீல்டுன்னு எழுதியிருக்கேன் பத்தியா? ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெண்டு விஷயங்களுக்கு இருக்கு சார். ஒன்று ஹாலோ. ஹாலோக்கு எப்படி இருக்கும் சார், உள்ளுக்குள்ளர ஜீரோ, உள்ளுக்குள்ளர ஜீரோ, சடனா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறமேல் இப்படி இருக்கும். கரெக்டா? இது உள்ளுக்குள்ள ஜீரோ, அடுத்து இப்படி இருக்கும் சார். அதே மாதிரி சாலிடா இருந்தாலும் சரி, ஹாலோ அண்ட் சாலிட் எதுக்கு, போத்துக்கு ஹாலோ அண்ட் சாலிட் கண்டக்டரா இருக்கணும், இல்லைன்னா ஹாலோ இன்சுலேட்டர். அதாவது ரெண்டே டைப் ஆஃப் மெட்டீரியல் சார், ஒன்னு என்ன கண்டக்டர், இன்னொன்று என்ன சார் இன்சுலேட்டர். கண்டக்டர் அப்படின்னு சொன்னா
உள்ளுக்குள்ளே சார்ஜ் எதுவுமே இருக்காது. அப்போ சார்ஜ் வந்து வெளியில் மட்டும்தான் இருக்க போகுது. அதான் கான்செப்ட். கண்டக்டர்னு சொன்னால் சார்ஜ் எங்கே இருக்க போகுது? வெளியே மட்டும்தான் இருக்க போகுது, உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்காது. அப்போ ஹாலோ கண்டக்டர்னு சொன்னாலும் சரி, சாலிட் கண்டக்டர்னு சொன்னாலும் சரி, சார்ஜ் பூரா எங்கே இருக்குது? வெளியே மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஹாலோ இன்சுலேட்டர்னா உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்க போகுது. அப்போ சிம்பிளாக நான் சொல்லணும்னா சார்ஜ் வெளியில மட்டும்தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே சார்ஜே இல்லைன்னா இந்த கிராஃப் கரெக்ட். இதே வந்து சாலிட் இன்சுலேட்டர் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுக்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப் உள்ளுக்குள்ள டைரக்ட்லி ப்ரொபோஷனல், வெளியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர், வெளியே எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/r². புரிஞ்சா? அப்ப சார்ஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சர்ஃபேஸ்ல இருக்கா சார்? சார்ஜ் வந்து உள்ளுக்குள்ளே சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் கரெக்ட். சார்ஜ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குன்னா செகண்ட் கிராஃப் கரெக்ட். புரியுதா? ஸோ கண்டக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டக்டர்ல சார்ஜ் எங்கே இருக்கும்? கண்டக்டர்ல சார்ஜ் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். கண்டக்டர்ல சார்ஜ் எங்க இருக்கும்? சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அது ஹாலோவா இருந்தாலும் சரி, சாலிடா இருந்தாலும் சரி, ரெண்டுமே சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள்ட்ட பொட்டன்ஷியல் கேட்கலாம். பொட்டன்ஷியல் சரியா? ஹாலோ இல்லைன்னா சாலிட் கண்டக்டர், அகைன் சேம் கான்செப்ட். அதாவது சார்ஜ் எங்க இருக்குது? சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்குது. இல்லைன்னா ஹாலோ இன்சுலேட்டர். ஹாலோ இன்சுலேட்டரும் என்ன சார்? சார்ஜ் எங்க இருக்குது? சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ உங்க கிராஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தேன்னா, ஸோ ஐயோ நான் தெரியாம ரப் பண்ணிட்டேன், ஷோ ஷிட்டு. ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்சஸ் ஆர் கிராஃப் சரியா? ஸோ உள்ளுக்குள்ளார 0, அடுத்து இப்படி இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வர்சஸ் ஆர் கிராஃப் உள்ளுக்குள்ள டைரக்ட்லி ப்ரொபோஷனல், வெளியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே, இது 1/r² மட்டும்தான். இதே பொட்டன்ஷியலுக்கு, பொட்டன்ஷியல் எப்படி இருக்க போகுதுன்னா உள்ளுக்குள்ளற கான்ஸ்டன்டா இருக்க போகுது. அப்புறம் என்ன ஆகுது? இப்படி குறையுது. உள்ளுக்குள்ள கான்ஸ்டன்ட், வெளியே குறையுது. இதே வந்து சாலிட் இன்சுலேட்டர், இது வந்து V வர்சஸ் R கிராஃப். சாலிட் இன்சுலேட்டர் அதாவது சார்ஜ் எங்கே வேணாலும் இருக்கலாம், எனிவேர். அப்போ உங்க கிராஃப் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்க பொட்டன்ஷியல் வேல்யூ 3/2 டைம்ஸ் KQ/R. 3/2 டைம்ஸ் KQ/R. இங்க வந்து அகைன் 1/R கிராஃப் ஆக குறையும். ஸோ 3/2 டைம்ஸ் V என்னது? KQ/R. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ கொடுத்துட்டு இது கேட்குறாங்க, சார் இதில் என்ன சார்? எனக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஒரே மாதிரி இருக்கும், கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடையவே கிடையாது, இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடையவே கிடையாது. கான்ஸ்டன்டா இருக்கு, அப்புறம் குறையுது. இது எதோட கிராஃப் சார்? பொட்டன்ஷியலோட கிராஃப். இது ஃபீல்டோட கிராஃப் இல்லை, இது பொட்டன்ஷியலோட கிராஃப். பொட்டன்ஷியல் என்ன பொட்டன்ஷியலோட கிராஃப் சார்? இது எந்த பொட்டன்ஷியலோட கிராஃப்? ஹாலோ இல்லைன்னா சாலிட் கண்டக்டர், இல்ல அப்படின்னா ஹாலோ சாலிட் கண்டக்டர், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? ஹாலோ இன்சுலேட்டர். அதாவது சார்ஜ் எல்லாம் எங்க இருக்கணும்? இல்ல மாஸ் எல்லாம் எங்க இருக்கணும்? சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கணும். இது எதோட கிராஃப்? இது ஃபீல்டோட கிராஃப். என்ன ஃபீல்டோட கிராஃப் இது சார்? சாலிட் இன்சுலேட்டர். அதாவது சிம்பிள் மொழியில சொல்லணும்னா என்ன சொல்றது? சார்ஜ் வந்து எல்லா பக்கத்து பரவி இருக்கும், மாஸ் வந்து எல்லா பக்கத்து பரவி இருந்தா இது. மாஸ் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இந்த கிராஃப் 0, அப்புறம் இப்படி குறையும். சரியா? கலருக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன் 0, அதுக்கப்புறம் இப்படி குறையிற கிராஃப். புரியுதா? இப்ப நீயே சொல்லு, எர்த்தோட சென்டர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப எர்த்து ஹாலோவா இல்ல எர்த்துக்குள்ளேயும் மசாலா இருக்கா, மாஸ் இருக்கா? மாஸ் இருக்கு அப்படின்னா இந்த கிராஃப் கரெக்ட். மாஸ் இல்ல சார், எர்த்துக்குள்ள ஃபுல்லா ஓட்ட தான் சார் இருக்குது அப்படின்னா இந்த கிராஃப் கரெக்ட். சார் அந்த மாதிரி ஒரு கிராஃபே கொடுக்கல, அப்ப இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். சொல்றது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்ப மாஸ் இருக்குன்னா சாலிட் இன்சுலேட்டர் மாதிரி கரெக்டா இல்லையா? மாஸ் சர்ஃபேஸ்ல மட்டும் இருக்குன்னா இந்த மாதிரி. புரிஞ்சா? அப்ப 3 கான்செப்ட் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உள்ளுக்குள்ளற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? 0, வெளியே 1/r². இதே வந்து சாலிட் இன்சுலேட்டரா இருந்துச்சுன்னா
உள்ளுக்குள்ள directly proportional to R, வெளியே inversely proportional to R. Potential, hollow conductor, solid conductor, hollow insulator 1/R க்கு proportional இருக்கும், உள்ளுக்குள்ள constant இருக்கும். அடுத்து இது இந்த கிராஃப் 1/R கிராஃப். ஓகே, நல்லா பாரு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பேசிக்கான ரெசிஸ்டன்ஸ் வச்சு கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அது சீரீஸில் இருக்கா இல்லை பேரலில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா லேடர் ப்ராப்ளம், இங்கே வர நிற்காமல் போய்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே சின்ன லேடர் எடுக்கணும். அந்த சின்ன லேடர் அடுத்தடுத்து அப்படி என்ன ஆகணும், ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கணும். நான் அப்படிப்பட்ட ஒரு லேடர் தான் எடுக்க போகிறேன். நல்லா பாரு. ஃபார் எக்ஸாம்பிள்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், புரியுதா இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ பின்னாடி இருக்கிறது அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு கேட்டால் இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நல்லா பாருங்க. சப்போஸ் இந்த செயின் எடுத்திருக்கேன், இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா அடுத்து போகுதா இல்லையா? புரியுதா? E வர்சஸ் ஆர் கிராஃப் தானே. E வர்சஸ் ஆர் கிராஃப் வரைஞ்சி காமிச்சேன், V வர்சஸ் ஆர் கிராஃப் வரைஞ்சி காமிச்சேன். இதில் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் இதில் யூஸ் பண்ணவே கூடாது. இதில் எங்கே போய் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் அப்ளை பண்ணீங்க? நீங்கள் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் கான்செப்ட் தெரியல, வீக் ஸ்டோன் பிரிட்ஜில் பொட்டன்ஷியல் எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால தான் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்தோன்னா இது இன்ஃபைனைட், இது போய்கிட்டே தான் இருக்க போகுது. புரியுதா இல்லையா? அப்போ நல்லா பாருங்க, இந்த ஒரு காம்பினேஷன் அப்படியே பின்னாடி வச்சா ரிப்பீட் ஆகுதா இல்லையா? சொல்றது புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? அப்ப நல்லா பாரு, இது ஃபுல் காம்பினேஷனுமே இந்த பேசிக் செல்லுக்கு பின்னாடி இது அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண இந்த மொத்த பேட்டர்ன் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. அப்ப இதை சால்வ் பண்றதுக்கு மெத்தட் என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கான மெத்தட். ஒரே ஒரு மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? பேசிக் இதை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேல என்ன பண்ணணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸுமே சேர்த்து நம்மளுக்கு தெரியாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கணும், சரியா? இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, எக்ஸ். இந்த கொஸ்டினுக்கு லாஜிக் இல்லை, இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சார், எக்ஸ் தான். இப்போ நல்லா பாரு, நீ கேட்கலாம் அதோட வேல்யூ எக்ஸ் இதோட வேல்யூ எக்ஸ்னா இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். இன்ஃபைனைட் லேடர் ப்ராப்ளம்க்கு இப்படி தான் நம்மளுக்கு சால்வ் பண்ணி ஆகணும். எக்ஸ்னா எக்ஸ் வச்சுக்கோ, ஒய்னா ஒய்னு வச்சுக்கோ, ஆர்னா ஆர்னு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். இது ஒன்று. இப்போ இந்த ஒன்னும் எக்ஸும் எதில் இருக்குது சார்? இந்த ஒன்னும் எக்ஸும் எதில் இருக்குது? இந்த 1 அண்ட் எக்ஸ் வந்து பேரலாக இருக்குது. அப்போ பேரலில் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிற சிம்பிள் ஃபார்முலா என்ன? ஒரு சில பேர் வந்து 1/R1 + 1/R2 போடுவீங்க. சிம்பிளாக என்ன பண்ணது, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா R1 R2 டிவைட் பை R1 + R2 ஃபார்முலா. அப்போ R1 R2 1 × x என்ன, 1x டிவைடட் பை 1 + x. அப்போ என் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாரு, இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ பாரு, இந்த வேல்யூ என்ன ஆகுது, 1x டிவைடட் பை 1 + x. இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ 1. இப்போ இந்த மூணு பேர் எதில் இருக்காங்க சார், சீரீஸ்ல இருக்காங்க. அப்போ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸ். இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கும். இதுதான் கண்டிஷன். இப்படி தான் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது மூணுமே சீரீஸ்ல இருக்கனால 1 + 1 + x பை 1 + x. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா 2 +, ஓகேவா? இதை நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடு சிம்பிளிஃபை பண்ணு. ஸோ 2 + 2x + x டிவைட் பை 1 + x. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 1x + x, கரெக்டா? சாரி, 1x + x² இஸ் ஈக்குவல் டு 2 + 2x + x. இதில் இந்த 1x இந்த 1x கேன்சல் ஆயிரும். எல்லா டேர்மே ஒரே சைடு கொண்டு வந்துரு. கரெக்டா? -2x -2 = 0. -x² -2x -2 இஸ் ஈக்குவல் டு 0. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண போறோம். 4 ஆப்ஷன் பாரு, நீட்டை பொறுத்தவரைக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எனக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா நல்லா பாரு, ஒரே ஒரு ஆப்ஷன்ல 2 வருது. அப்போ நான் எக்ஸுக்கு வந்து 2னு போட்டால் என்ன ஆகுது பாரு, 2² = 4, 4 - 4 -2. ஸோ 4 - 6 0 ஆகுமா, ஆகாது. அப்போ 2 வந்து ஆன்சர் இல்லை. கரெக்டா இல்லையா? மிச்சம் இருக்கிறது இது எல்லாமே வேல்யூஸ். கரெக்டா இல்லையா? மிச்சம் இந்த 3 வேல்யூ இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஆகணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன,
minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. படிச்சிருக்கியா? எனக்கு இந்த ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா ஒன்னு பண்ணாத b ஸ்கொயர் மைனஸ் 4ac தனியா கண்டுபிடிச்சுக்கோ. b ஓட வேல்யூ என்ன சார்? -2. -2 ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? 2 ஸ்கொயர் 4. -4 into a ஓட வேல்யூ என்ன சார்? 1. c ஓட வேல்யூ -2. 4 -8 minus of minus plus 8 ஆயிருமா? அப்ப என்ன ஆயிடுச்சு சார்? root of 12. root of 12 னா எப்படி எழுதிக்கலாம்? root of 12 னா 4 into 3. அப்ப 2 root 3. இப்படி எழுதலாமா? minus b. So இங்க ஒரு minus, இங்க ஒரு minus. அப்ப 2 plus or minus 2 root 3 divided by 2 into 1 2. எல்லா 2 காமன் எடுத்துட்டேன்னா 1 plus or minus root of 3. கரெக்டா? நல்லா பாரு, இதை நான் கண்டுபிடிக்கிறது ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதோட வேல்யூ என்ன? 1 plus root 3 இருக்கலாம், இல்லனா 1 minus root 3. 1 minus root 3 ஓட வேல்யூ என்ன? root 3 ஓட வேல்யூ என்ன? root 3 ஓட வேல்யூ என்ன? 1.732 கிட்ட இருக்கும். 1 minus root 3 போட்டா நெகட்டிவ் ஆயிராதா? 1 minus root 3 வேல்யூ போட்டா நெகட்டிவா போயிடும். அப்ப இந்த வேல்யூ பாசிபிள் கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவா இருக்க முடியாது. அதனால தான் 1 plus root 3. இந்த மாதிரி லேடர் ப்ராப்ளம் நீட்ல ஒரே ஒரு தடவை மட்டும் தான் சார் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான். இதுவும் எனக்கு ஷூரா இல்லை, இது வந்திருக்கா இல்லையான்ட்டு எந்த வருஷம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது இன்னுமே. ஓகேவா? ஒருவேளை 2024ல கூட கேட்டிருக்கலாம், எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே, அப்ப நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மற்றபடி உங்கள்கிட்ட கேட்கறது பூராமே சிம்பிள் கொஸ்டின். நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட பிவைக்யூ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். தயவு செய்து எல்லா பிவைக்யூ ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 2021க்கு பிஃபோர் ஆக்சுவலாக இல்லைப்பா, எனக்கு ஞாபகம் இல்லை. 2024 இல்லை. சரி, ஆக்சுவலாக 24ல் 3 கொஸ்டின் வந்துச்சுப்பா, அதனால நான் சொன்னேன். ஓகேவா? நீங்கள் சால்வ் பண்ணது ஒன்று, வேற 2 பேப்பர் இருந்திருக்கலாம். நோ ப்ராப்ளம், இல்லைன்னா இல்லை. ஏன்னா எனக்கும் இந்த கொஸ்டின் வந்து பிவைக்யூவில் பார்த்த மாதிரி இல்லைப்பா. ஓகேவா? 2020 வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. மேபி எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா பாரு, இது வரைக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேட் கொஸ்டின் கேட்டதிலே கேட்கறது பூராமே சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு சில லெசன் பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. அந்த பயப்படுற லெசனோட பிவைக்யூ பாரு. ஓகேவா? பயப்படுற கொஸ்டினோட பிவைக்யூ பாரு. பயப்படுற லெசன் சார் ரே ஆப்டிக்ஸை பார்த்தா பயமா இருக்கு சார். அப்போ ரே ஆப்டிக்ஸோட பிவைக்யூ பாரு. எந்த டாபிக் ரிப்பீட் ஆகுது அதே டாப்பிக்கில் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரியா? சார் எனக்கு பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸை விடுங்க, எனக்கு வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் கஷ்டமா இருக்கு. சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷன் மோஷன்ல என்ன டாபிக்குள்ள கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பவர், ஒர்க் எனர்ஜி பவர் கஷ்டமா இருக்கு. அப்ப எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் ரிப்பீட்டா வருதுன்னு பாரு. ஒர்க் எனர்ஜி பவர்ல வந்து ஒர்க் எனர்ஜி தியரம்ல இருந்து கொஸ்டின் வரும். ஒர்க் எனர்ஜி தியரம், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜில இருந்து கொஸ்டின் வரும். கொலிஷன்ல இருந்து கொஸ்டின் வரும். வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். அந்த டாபிக்கை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோ. புரியுதா இல்லையா? கெப்பாசிட்டில இருந்து என்ன டைப் கொஸ்டின் வருது பாரு. எல்லா பிவைக்யூ கெப்பாசிட்டி நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். கோ த்ரூ பண்றதுக்கு நீங்க பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாரு, இது சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்கு, அதோட லென்த் 200 சென்டிமீட்டர், மாஸ் 500 கிராம், இஸ் பேலன்ஸ்ட் ஆன் வெஜ். ஒரு வெஜ்ல பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மாஸ் ஆஃப் 2 kg சஸ்பெண்டட் ஃப்ரம் த ராட் அட் 20 சென்டிமீட்டர். இந்த ராட்ல 20 சென்டிமீட்டர்ல என்ன பண்ணிருக்கேன்? 2 kg சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அண்ட் அனதர் அன்னோன் மாஸ், ஏதோ ஒரு அன்னோன் மாஸ் என்ன பண்றேன்? அந்த சைடு சஸ்பெண்ட் பண்ணிடுறேன் ஃப்ரம் 160 N மார்க் as shown in the figure. Find the value of m. இந்த மாஸோட வேல்யூ என்ன? மோஸ்டா இந்த கொஸ்டின்ல மாஸோட வேல்யூ கேட்டதில்லை, ஒரு டைம் கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? வெஜ் கேட்டுட்டு இந்த நார்மல் வேல்யூ கேட்கலாம். சரியா? இந்த நார்மல் வேல்யூ என்ன, வெஜ்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி, இந்த நார்மலோட வேல்யூ என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்ப நம்ம 2 விஷயங்களும் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 2 மாஸ் கொடுத்து இந்த நார்மல் வேல்யூ கேட்கலாம், இல்ல நார்மல் கொடுத்துட்டு மாஸ் வேல்யூ கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தா ஒரு சில டைம் ஒரு நார்மல் வைக்காம 2 வெஜ் வச்சிருவோம். அப்ப இந்த 2 வெஜ்ஜோட வேல்யூ என்ன அப்படி கொஸ்டின் கேட்கலாம். ஒன்னு பண்ணாத டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணு, ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணு. டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம்னா சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் 0. அதாவது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் என்ன பண்ணிடணும்? 0 ஆக்கிடணும். புரியுதா இல்லையா? இப்போ நல்லா பாரு, ஒரு குச்சியை நான் இப்படி வச்சிருக்கேன் சார். ஓகேவா? இந்த குச்சியை நான் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் குச்சியை இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா இங்கே 2 சைடும் நான் என்ன பண்ணுறேன்னா மாசை தொங்க வச்சிடறேன். இந்த மாஸ் எல்லாம் இந்த குச்சி என்ன பண்ணுது? கீழே இழுக்குது. அப்ப கீழே இழுக்கிற ஃபோர்ஸ் என்ன சார்? இந்த இடத்துல 2 kg இருக்கா? அப்ப ஃபோர்ஸ் எவ்வளவு சார்? 2 into g.
2 into g ஓட வேல்யூ 10 எடுத்துக்கோன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டான். அப்ப கீழே 20 ஆக்ட் ஆகுது. இவனோட மாஸ் m, ஃபோர்ஸ் எவ்வளோ? அப்ப m into g வந்து ஃபோர்ஸ். அது போக இந்த ராடுக்கு ஒரு மாஸ் இருக்கு, இந்த ஸ்கேலுக்கு ஒரு மாஸ் இருக்கிற மாதிரி இந்த ராடுக்கு என்ன கொடுத்துட்டான்? மாஸ். கொஸ்டின்ல ராடோட மாஸ் கொடுக்கலனா நெக்லிஜிபிள் மாஸ் எடுத்துக்கலாம். பட் அவன் என்ன பண்ணியிருக்கான்? இதுக்கு மாஸ். இதோட மாஸ் எங்க எடுக்கிறது? சென்டர் ஆஃப் மாஸ்ல எடுத்துக்கோ. அப்ப 200 சென்டிமீட்டர் லாங் ராட்னா 100 சென்டிமீட்டர்ல என்ன இருக்கும்? இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இது எவ்வளவு தூரத்துல இருக்குது? 100 சென்டிமீட்டர். மாஸ் எவ்வளோ? 500 கிராம். அப்ப ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 500 into g. அப்ப 5 கரெக்டா 5000 ஆகும். அது கிராம கிலோகிராம மாத்திரப்ப சரியா போச்சு. என்ன மாஸ் எவ்வளோ? 500 by 1000 which is equal to 5 by 10 போடலாமா? இது என்னது? மாஸ். ஃபோர்ஸால மல்டிப்ளை பண்ண 10ஆல மல்டிப்ளை என்ன ஆயிரும்? இந்த 10 கேன்சல் ஆயிரும். நான் சொல்றது புரியுதா? டிஃபிகல்ட்டி எங்க இருந்தாலும் எது இருந்தாலும் சொல்லிரு. அப்ப நான் என்ன எழுதலாம்னா, இங்க நார்மல் மேல இழுக்கிற நார்மல் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? கீழே இருக்கிற எல்லா ஃபோர்ஸ்க்கு 20 plus 5 plus m into g இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. சொல்றது புரியுதா இல்லையா? இதான் என்னது? இதோட பேரு டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவிலிபிரியம். இதோட பேர் என்னது? டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவிலிபிரியம். நீங்க இந்த சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த பகுதியோட மாஸ் எவ்வளோ, இந்த ரிமைனிங் பகுதியோட மாஸ் எவ்வளோ, அப்படியும் இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். புரியுதா இல்லையா? சென்டர் ஆஃப் மாஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரே மாஸ்ல முடிஞ்சு போயிடும். இல்லை சார் நான் என்ன பண்ண போறேன்? இந்த பகுதியோட மாஸ் எடுத்துக்க போறேன். இந்த பகுதியோட மாஸ் மட்டும் எவ்வளோ, அதோட மாஸ் அதோட சென்டர்ல எடுத்துக்கிறேன். இந்த பகுதியோட மாஸ் எவ்வளோ, அதை சென்டர்ல எடுத்துக்கிறேன்னா அப்படி எடுத்துக்கலாம். பட் அது கொஞ்சம் கொஸ்டின் காம்ப்ளிகேட் ஆயிரும். அப்ப நல்லா பாருங்க, டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம்ல இருந்து எனக்கு நார்மல் தெரியாது, இந்த வெஜ் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தெரியாதனால நான் மாஸை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் கான்செப்டை அப்ளை பண்ண போறேன். என்ன கான்செப்ட் அப்ளை பண்ண போறேன்? ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் கான்செப்டை அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இந்த பாடி மேல ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் 0 பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர்ல சிபிஎஸ்இ புக்ல கொடுத்துருப்பான். இஃப் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி 0வா இருக்குது, நெட் ஃபோர்ஸ் சரியா, எஃப் நெட்டோட வேல்யூ 0. ஆமா சார், என்ன டவுன்லோட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு, அதனால அந்த ஸ்கேல் அப்படியே நிற்கிறேன். அந்த ஸ்கேல் மேலே கீழே டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன், இல்லை மேலே அப்படியே போகிறோம், இப்படி கீழே வரான். இல்லை சார், ஸ்கேல் அப்படியே நிற்கிறான். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன சார்? 0 ஆக்ட் ஆகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் 0 ஆக்ட் ஆகுதுன்னா நீங்கள் டார்க்கு எந்த பாயிண்ட்ல வேணாலும் கண்டுபிடிக்கலாம். டார்க் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆர்ஜின், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். என்சிஆர்டி புக்கில் பாயிண்ட் டு பாயிண்டர்ல கொடுத்துருக்க லைன்ஸ் இதெல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸாம்ல கேட்கலாம். அப்போ டார்க்னா எந்த பாயிண்ட்டுக்கு அபவுட் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். எனக்கு வேணும்னா நான் டார்க்கை இந்த பாயிண்ட்க்கு அபவுட்டா கண்டுபிடிக்கலாம், இந்த பாயிண்ட்க்கு அபவுட்டா கண்டுபிடிக்கலாம், இந்த பாயிண்ட்க்கு அபவுட், இந்த பாயிண்ட்க்கு அபவுட், இல்லைன்னா இந்த பாயிண்ட்க்கு அபவுட், இல்லைன்னா இந்த பாயிண்ட்க்கு அபவுட். ஏ பி சி டி இ எஃப் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்க்கு அபவுட்டா நான் என்ன பண்ணலாம்? டார்க்கை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா என் வேல்யூ என்ன வரும்? சேமா தான் வரும். எங்க கண்டுபிடிச்சாலும் சேமா தான் வரும். நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த நார்மல் தேவையில்லை. அப்ப இந்த நார்மலை நெக்லெக்ட் பண்றதுக்காக நான் டார்க் என்ன பண்றேன்? அந்த நார்மலை ஒரு பாயிண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஏன்? ஏன்னா இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறேன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0. அப்ப டார்க் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சொல்றது புரியுதா? நான் ஒரு மெத்தட்ல வந்து சிக்கு அபவுட்டை கண்டுபிடிச்சு காட்டுறேன், ஒரு மெத்தட்ல ஏக்கு அபவுட், இன்னொரு மெத்தட் டிக்கு அபவுட், 3 பாயிண்ட்க்கு அபவுட்டை கண்டுபிடிச்சு காட்டுறேன். எல்லாத்துலயுமே ஆன்சர் சேமா தான் வரும். சொல்றது புரியுதா? இப்போ எடுத்தோன்னா சிக்கு அபவுட்டா கண்டுபிடிக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் மாஸ் இருக்கு நல்லா பாரு. 25 mg 3 இடத்துல மாஸ் இருக்கு. அந்த 3 இடத்துல டார்க் ஆக்ட் ஆகும். ஏன்னா டார்க்கோட ஃபார்முலா என்ன? R cross F. கரெக்டா? அப்ப நல்லா பாரு, இங்கல இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டரா? ஆமா சார். அப்ப நல்லா பாரு, டிஸ்டன்ஸ் வெக்டார் இதான் சார் டிஸ்டன்ஸ் வெக்டார் R கிராஸ் F. F எங்க இருக்குது? டவுன்வர்ட். அப்ப டார்க் எப்படி வருது? அவுட்வர்ட். R cross F. புரியுதா? அப்ப எப்படி எழுத போறோம்? 20 இந்த டிஸ்டன்ஸ் 20. So 20 into 20. So இது மட்டும் தான் சார் டவுன்வர்ட் டார்க். இங்க பாரு, அதாவது இது வந்து என்ன சார்? அவுட்வர்ட் டார்க். இங்க பாரு, டிஸ்டன்ஸ் இப்படி, ஃபோர்ஸ் டவுன்வர்ட். அப்ப இது இன்வர்ட் டார்க் கொடுக்குமா? ஆமா சார். டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? இங்க இருந்து இங்க இவன் கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸ் 100 சென்டிமீட்டர்ல இருப்பான். அப்ப இது 40, இதுல இருந்து இது 40, இதுல இருந்து இது வரைக்கும் 100. நீ சொல்லலாம் என்ன சார் 100 வந்து இவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு சும்மா வரைஞ்சு காட்டுறதுக்காக பண்ணியிருக்கோம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 60 சென்டிமீட்டரா? அப்ப டார்க் என்ன சொல்லுது? இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 60 into 5 பிளஸ்
இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது 40, இது 160. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 120 சென்டிமீட்டர் எம். புரிஞ்சா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோ. 400 இங்கிட்ட வந்துச்சுன்னா 300. அப்போ 100 இஸ் ஈக்குவல் டு 120 எம் இன்டூ ஜியோட வேல்யூ என்ன சார்? 10. ஜியோட வேல்யூனா 10. ஸோ 10 இங்கே சேர்த்துக்கிறேன். அப்போ நல்லா பார்த்தனா எம்மோட வேல்யூ 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 1/12. ஸோ மாஸ் வந்து 1/12 kg. புரிஞ்சா? எனி டிஃபிகல்ட்டி? இல்லை சார். நான் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல வச்சு பார்க்க போறேன். பாரு, யார் வேண்டான்னு சொல்லல. ஏ பாயிண்ட்ல வச்சு பாரு, நோ டிஃபிகல்ட்டி. ஏ பாயிண்ட்ல இருந்து பார்க்குறேன் சார். இந்த டார்க் டவுன்வர்டு, சரி ஃபோர்ஸ் டவுன்வர்டு. அப்போ டார்க் எப்படி இருக்குது? உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்குது. புரியுதா? ஸ்டார் கிளாஸ்க்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா கண்ணு முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? தெரிய மாட்டேங்குதா? புரிஞ்சா? ரொம்ப ஈஸி, கான்செப்ட் தெரிஞ்சா போதும். நல்லா பாரு. இப்போ முன்னாடி போறேன், கீழே வரேன். அப்போ டார்க் இன்வெர்ட் டார்க்கு, இந்த பாயிண்ட்ல இன்வெர்ட் டார்க். அப்போ இன்வெர்ட் டார்க்ல எதெல்லாம் வரும்? 20. இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? 20 சென்டிமீட்டர். அப்போ 20 × 20 400 சொல்லலாமா? அடுத்து பாரு, இந்த ஃபோர்ஸ் டவுன்வர்டு. அப்போ நேரா அப்புறம் டவுன்வர்டு. அப்போ டார்க் வேல்யூ என்ன சார்? இங்க வந்து டிஸ்டன்ஸ் 100 சென்டிமீட்டர், இது 5. அப்போ 100 × 5 வந்து 500 பிளஸ் இங்கிருந்து இங்க டிஸ்டன்ஸ் 160, ஃபோர்ஸ் டவுன்வர்டு. அப்போ டார்க் எப்படி வருது? இன்வர்ட் வருது. ஸோ m × g × 160. அப்போ m × 160 டிஸ்டன்ஸ், ஜியையும் சேர்த்துக்கிறேன். ஜியையும் சேர்த்துட்டேன்னா 120னா 1600 இஸ் ஈக்குவல் டு, வேற என்ன டார்க் இருக்கு? நல்லா பாரு, இந்த ஃபோர்ஸ் அப்வர்ட் இருக்கு. அப்போ ஃபோர்ஸு சாரி டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ், அப்போ அவுட்வர்ட் டார்க். ஸோ இன்வெர்ட் டார்க் எல்லாத்தையும் இன்வெர்ட் டார்க் பிளஸ் அவுட்வர்ட் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. நான் அதுக்கு என்ன பண்ணிடுறேன்? இன்வெர்ட் டார்க் இஸ் ஈக்குவல் டு அவுட்வர்ட் டார்க்னு போட்டுறேன். அவ்வளோதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அப்போ இது மேலே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 40 சென்டிமீட்டர். அப்போ n × 40. ஸோ நார்மல். புரிஞ்சா? இப்போ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். 900 plus 1600 m is equal to 40n. இப்போ பிரச்சனை என்னன்னா, எனக்கு எம்மும் தெரியாது என்னும் தெரியாது. அப்போ நான் என்கிட்ட இன்னொரு வேரியபிள் இருக்கு. என்ன வேரியபிள்? இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது சார்? n is equal to 25 plus 10m னு சொல்லலாமா? n is equal to m plus 25 plus 10m. அப்போ n இருக்க இடத்துல 25 plus 10m னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். +10m. இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணிக்க போறேன். 0,1000 plus 400m. இந்த டேர்ம் இங்கிட்டு, இந்த டேர்ம் அங்கிட்டு. அப்போ 1200m is equal to 100. அப்போ m ஓட வேல்யூ என்ன சார்? 1/12. புரிஞ்சா? புரியுதா? இந்த சம்ம இது வரைக்கும் டிஃபிகல்ட்னு அட்டென்ட் பண்ணல. இவ்வளோ ஈஸியாக கான்செப்ட் தெரிஞ்சால் போதும்டா. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாரு, நான் அகைன் இன்னொரு மெத்தடில் காமிச்சதுனால உனக்கு இது வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன்னா இங்கே நார்மலில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு நார்மல் தேவையில்லை, கேட்கவே இல்லை. இப்போ நார்மல் கபோட்டை எடுத்தேன்னா டார்க் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். நீ இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கபோட்டை எடுனா சென்டர் ஆஃப் மாஸ் கபோட் எடு, இந்த பாயிண்ட் கபோட்டை எடு. இந்த பாயிண்ட் கபோட்டை எடுக்கிறப்ப என்ன பண்ணுவேன் சார்? இந்த ஒரு மாஸ், ஐ மீன் இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ், 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் எடுக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா அந்த பாயிண்ட் கபோட் தான் நான் டார்க் எழுதுவேன். அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் மட்டும் எழுதி காட்டுறேன், சால்வ் பண்ணி பாரு, இதே ஆன்சர் வந்துடும். அப்போ நல்லா பாரு, இங்கே நீங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? இது 100ல் இருக்குது, இது 20ல் இருக்குது. அப்போ 80 சென்டிமீட்டர் கீழே ஃபோர்ஸ். அப்போ டவுன்வர்ட். அப்போ அவுட்வர்ட் டார்க் எவ்வளோ சார்? 20 × 80. ஸோ 1600. அடுத்து இங்கே பாரு, வெயிட் பண்ணு. இது டவுன்வர்ட் டார்க்கா? முடிஞ்சு. வேற என்னென்ன டார்க் இருக்குது? இந்த டார்க் என்ன சார்? இன்வெர்ட் டார்க்கு. இந்த டார்க்கும் இன்வெர்ட் டார்க். அப்போ ரெண்டுமே இன்வெர்ட் டார்க் தான். டிஸ்டன்ஸ் 60 n. 1600 is equal to 60n பிளஸ் இது பாரு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? 60. 60 × m × g. ஸோ m × g பதிலாக 600 mனு போட்டேன். அகைன் நீ என்ன பண்ணலாம்? போன தடவை நார்மலோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. நார்மலோட வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா உனக்கு இங்கே மாஸ் கிடைச்சிரும். புரியுதா? என்னோட அட்வைஸ் கேட்டிங்கன்னா பெஸ்ட் என்ன? நார்மலில் வச்சு இதை கண்டுபிடிங்க. சரியா? நார்மலில் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா எப்பயுமே ஈஸியாக சால்வ் ஆயிடும். ஏன்னா ஒரு வேரியபிள் கேன்சல் ஆயிடுச்சு.
அன்னோன் ஒரு வேரியபிள் என்ன பண்ணிடுறோம், நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடுறோம். அதனால கொஸ்டின் சால்வ் பண்றது ஈஸி ஆயிடும். ஓகேவா? இப்போ இது ஒரு கொஸ்டின் சார். இந்த கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து கேட்குறாங்க. இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டைரக்டான ஆன்சர் கொடுக்கலாம், பட் இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ஒரு சில மெத்தட் சொல்கிறேன். ஓகேவா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் 2 கண்டிஷன் இருக்குது சார். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் 2 கண்டிஷன் இருக்குது. லைட் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு போகணும். டென்சர்லேருந்து எங்கே போகணும்? ரேரர் மீடியம்க்கு போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்க சொல்லு. எனக்கு எல்லாரும் எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்களோ எல்லாரும் மெசேஜ் பண்ணு. எனக்கு வந்து உங்க மெசேஜ் இப்போ வரணும். எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்களோ எனக்கு எல்லாரோட மெசேஜும் வரணும். ஏன்னா எனக்கு தெரியணும். குரூப்ல வந்து மெசேஜ் போட்டு எங்களுக்கு வேணும் நீடு 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 அப்படின்னு சொல்லிடுறது. இங்கே வந்தால் ஒருத்தவனும் வரதில்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நான் பாட்டுக்கு போய் வேலையாச்சு பார்க்கலாம். 4 பேர் மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. நாலு பேர் தான் இருக்கீங்களா? வாட்சிங்ல எத்தனை காட்டுது? ஓகே, 5 மெசேஜ் வந்திருக்குது. ஏன்னா வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணல, நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? லைட் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கணும். சரி, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இட் டிபெண்ட்ஸ், கொஸ்டின் டு கொஸ்டின் டிபெண்ட், இது மாறலாம். ஓகேவா? நல்ல பாரு, கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து சைன் ஆஃப் ஐசி இஸ் ஈக்குவல் டு 1/μ. மியூ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். அப்ப இந்த கொஸ்டின்ல அவங்க மியூ கொடுத்துட்டாங்க சார். பாரு, 3 மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டான். கரெக்டா? அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிளா என்ன பண்ணலாம்? 1/μ போட்டு சைன் ஐசி கண்டுபிடிக்கலாம். சார் அசால்ட்டா சொல்லிட்டீங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? நிறைய இன்ஸ்டியூட்ல நடக்கிறது இதுதான். எப்பா மியூ கொடுத்துட்டானா அப்ப மியூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சைன் ஐசி கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியாது. எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? வாத்தியாரை கூப்பிடு, கண்டுபிடிக்க சொல்லு. இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு எனக்கு சைன் ஐசி வேல்யூ வேணும்னு கேளு வாத்தியார்ட்ட. சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு 1/1.39. இப்போ 1/1.39 வேல்யூ என்ன சார்? தெரியாது. பட் 0.70 விட அதிகமா வரும். 1/1.39 பாரு, 0.70 விட அதிகம். அப்ப 0.71 வருது. புரியுதா இல்லையா? இப்ப நீ சொல்லுப்பா, நான் ஐசிக்கு என்ன வேல்யூ வச்சா எனக்கு 0.71 வரும் தெரியுமா யாருக்காச்சு? லாகரிதமை வந்து மண்டேலே கரைச்சி விட்டுருக்கணும், இல்லைன்னா கால்குலேட்டர் ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் ஒன்னால என்ன கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிள் ஐசிக்கு நான் என்ன வேல்யூ வச்சா 0.71 கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சார் சால்வ் பண்ணா? ரொம்ப சிம்பிள். ஐ ஷுட் பி கிரேட்டர் தென் ஐசி. ஆமாவா இல்லையா? ஐயோட வேல்யூ ஐசியை விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்த லைட் என்ன ஆகும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இல்ல அப்படின்னா என்ன ஆயிரும் சார்? லைட் வந்து ரீஃப்ராக்ட் ஆயிட்டு வெளியே போயிடும். அப்ப நல்லா பாரு, கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. ஐ வந்து ஐசியை விட அதிகமா இருக்கணும்னா சைன் ஐயோட வேல்யூ வந்து சைன் ஐசியை விட அதிகமா இருக்கணும்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சைன் ஐயோட வேல்யூ ஐசியை விட அதிகமா இருக்குன்னு சொன்னா, சரி ஐ வந்து ஐசியை விட அதிகமா இருக்குன்னு சொன்னா நான் 2 சைடு சைன் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப சைன் ஐ வேல்யூ எப்படி இருக்கணும்? சைன் ஐசியை விட அதிகமா இருக்கணும். லாஜிக் புரியுதா? இப்ப நல்லா பாரு, இந்த 3 கேஸ்ல ஐசியோட வேல்யூ என்ன? நிறைய பேருக்கு அகைன் இது கண்டுபிடிக்க தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கணும்? இது வச்சு இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. பிரிசம்ல கொடுக்காம உனக்கு எதில் கொடுக்கலாம்? பிரிசம்லையும் கொடுக்கலாம், இல்லைன்னா கிளாஸ் லேப்ல கொடுக்கலாம். அப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த ஆங்கிள் 45 டிகிரியா, இந்த ஆங்கிள் 45 டிகிரின்னு சொன்னா இந்த ஆங்கிளும் 45 டிகிரி. இப்ப நான் இந்த இடத்துல ஒரு நார்மல் வரைகிறேன் சார். நார்மல் வரைகிறேன், புரியுதா? இப்ப நல்லா பாரு, இந்த ஆங்கிள் 40, இந்த ஆங்கிள் 45னா ஆப்வியஸ்லி இந்த ஆங்கிளும் 45 டிகிரியா இருக்கும். கரெக்டா? இந்த ஆங்கிள் 45னா இந்த ஆங்கிளும் என்னவா தான் இருக்கும்? 45. அப்ப
இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் தான் எனக்கு தேவையான ஆங்கிள். புரியுதா இல்லையா? அப்ப இது ஈஸியா கண்டுபிடிக்க இந்த ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும், இந்த ஆங்கிள் தீட்டாவா இருக்கும், இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் 90 மைனஸ் தீட்டா. புரியுதா? அப்ப கொஸ்டின்ல அவங்க எந்த ஆங்கிள் கொடுப்பாங்க, ஒன்னு இந்த ஆங்கிள் கொடுப்பாங்க இல்ல இந்த ஆங்கிள். அப்ப நீ வச்சுக்கோ, கீழே இருக்க ஆங்கிள் தீட்டா, அப்ப மேல இருக்க ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. ஓகேவா? ஆல்டர்னேட்டா வரும் 90 மைனஸ் தீட்டா தீட்டா 90 மைனஸ் தீட்டா தீட்டா. அப்ப என்னோட இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன ஆயிரும் சார்? இந்த ட்ரையாங்கிள்ல நல்லா பாரு, கொஞ்சம் பெருசா வரைஞ்சு காட்டுறேன். ஏன்னா 3 லைனுமே ரொம்ப பக்கத்துல இருக்குது. இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 45 டிகிரி. கரெக்டா இல்லையா? 90 மைனஸ் தீட்டா 45 டிகிரி. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45யா? அப்ப சைன் ஆஃப் 45 டிகிரியோட வேல்யூ சைன் ஐசியை விட அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தா லைட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும், கம்மியா இருந்துச்சுன்னா தாண்டி போயிடும். சைன் ஆஃப் ஐசிக்கு பதிலா நான் ஆப்வியஸ்லி 1/μ போடலாமா? கரெக்டா இல்லையா? சைன் 45 என்ன சார்? 1/√2. 1/√2 ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? 1/μ விட அதிகமா இருக்கணும். இல்லைன்னா மியூவோட வேல்யூ எப்படி இருக்கணும்? √2 விட அதிகமாக இருக்கணும். புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதை விட அதிகமா இருக்கணும்? 2 விட அதிகமா இருக்கணும். ஒன்னு கண்டிஷன் நம்ம எங்க டிரைவ் பண்ணி கொண்டு வரோம் பாரு. நான் கொடுக்குற ஆங்கிள் ஐசியை விட அதிகமா இருக்கணும். நான் கொடுக்குற ஆங்கிள் ஐசியை விட அதிகமா இருக்கணும். இல்லைன்னா நான் என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ லைட் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார் கன்ஃபியூஸ் ஆகுது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் லைட் உள்ள இருக்குமா கம்மியாக இருந்தால்? டைமண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம், அதனால தான் லைட் டைமண்டுக்குள்ளேயே கிடக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப என் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √2 விட அதிகமா இருக்கணும். ஏன்னா 3 கேஸ்ல மூணு பேரை நான் ஒரே மாதிரி தான் அனுப்பியிருக்கேன். அப்ப 3 பேரோட ஆங்கிள் எத்தனை டிகிரி சார்? 45 டிகிரி. கரெக்டா இல்லையா? நான் வேணா இந்த கலரை மாத்திக்கிறேன், ஒன்னு ப்ளூன்னு வச்சுக்கலாம், இன்னொன்னு ரெட். நான் எல்லாரையும் அனுப்புற ஆங்கிள் எத்தனை டிகிரி? சேம். அப்ப ஆங்கிள் சேமா இருக்கு. அப்ப நல்லா பண்ணி இந்த மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கலாம். நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒன்னு என்னோட சைன் ஆஃப் ஐசி வந்து கிரேட்டர் தென் 1/μ, இல்லைன்னா மியூவோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஐசி இல்ல ஐ இப்படி இருக்கணும். அப்ப நல்லா பாரு, 3 கேஸ்மே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எத்தனை டிகிரி? 3 கேஸ்மே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45. அப்ப 1/45 னா மியூ. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ √2 விட அதிகமா இருந்தால், எந்தெந்த கேஸ்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ √2 விட அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் என்ன நடக்கும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்ப √2 வேல்யூ மட்டும் பார்த்தா போதும். அப்ப என் மியூவோட வேல்யூ எதை விட அதிகம்? √2 என்ன? 1.414. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.414 விட அதிகமா இருந்துச்சுன்னா லைட் என்ன ஆகும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். கம்மியா இருந்துச்சுன்னா லைட் வந்து தாண்டி போயிடும். இவ்வளவுதான் கண்டிஷன். புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? கிளியரா இருக்கா இல்ல கொஞ்சம் இதுவாகுதா? இப்ப நல்லா பாரு, ஃபர்ஸ்ட்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சார்? 1.39. இந்த 1.39 வந்து மியூ வந்து அதிகமா இருக்கான்னு பாரு, 1.414 விட அதிகமா இருக்கான்னு பாரு. நீ கொஸ்டின் சால்வ் பண்ணப்ப டைரக்டா இந்த கான்செப்ட் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து, ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1/sin ஆஃப் ஐயை விட அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்துச்சுன்னா லைட் வந்து உள்ளே இருக்கும். அப்ப நல்லா பாரு, இந்த கேஸ்ல நோ. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு? ரெட் லைட் என்ன ஆக போகுது? தாண்டி போயிட போகுது. கரெக்டா? அப்ப ரெட் லைட் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி ரெட் லைட் வெளியே வந்துடும் சார், பிரிசம் விட்டு வெளியே வந்துடும். ரெண்டாவது கேஸ்ல பாரு, இது பெருசா இருக்குது, இதுவும் பெருசா இருக்கு. அப்ப இந்த 2 லைட் என்ன ஆக போகுது சார்? இவங்க உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆயிடுறாங்க. அப்ப ரெட் லைட் மட்டும் என்ன ஆயிடுறான் சார்? வெளியே போயிடுறான். அப்ப ரெட் லைட் இஸ் செப்பரேட்டட். செப்பரேட் த ரெட் லைட் பார்ட். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். செப்பரேட் த ரெட் லைட் பார்ட் ஃப்ரம் த கிரீன் அண்ட் ப்ளூ கலர். புரிஞ்சா? அப்ப நல்லா பாரு, ஆங்கிள் கொடுத்துருக்கான நீ ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணு? ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வச்சு பார்க்கலாம். இல்லைன்னா என்ன கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோ? இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம மியூ வந்து கிரேட்டர் தென் இருக்கணும். டவுட் இருந்தா ஒன்னு இல்ல, ஐ இஸ் கிரேட்டர் தென் ஐசி. அப்ப சைன் ஐ வந்து கிரேட்டர் தென் சைன் ஐசி. அப்ப சைன் ஐசிக்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? 1/μ. ஸோ சைன் ஐ ஷுட் பி கிரேட்டர் தென் 1/μ. மாத்தி விட்டுரு. அப்ப மியூவோட வேல்யூ எப்படி இருக்கணும்?
1 by sin I விட அதிகமாக இருக்கணும். அப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சா டைரக்டா இந்த क्वेश्चन அப்ரோச் பண்ணலாம். புரியுதா? Any difficulty? If a PN junction, a square input of 10 volt given, 10 volt square input கொடுத்தா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இதுதான் ஏன் ஜீரோ லைன். ஓகேவா? இதுதான் ஏன் ஜீரோ லைன். இப்போ என் இன்புட்டை பாரு. என் இன்புட் வந்து இந்த வேவ், நல்லா பாரு, இந்த வேவை நான் இன்புட்டாக அனுப்புகிறேன் சார். புரியுதா? இல்லைன்னா இங்கிருந்து வா, நான் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன் சார். நான் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். இங்கே என்ன இருக்குது? ஜீரோ இருக்குது. அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸா? இது ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸா சொல்லு. நான் இந்த நெகட்டிவ் வேல்யூ, இந்த கிராஃபில் நெகட்டிவ் இருக்கா, அப்போ நெகட்டிவ் கொடுக்குறேன் இங்கே. இது எப்பவுமே ஜீரோ, இந்த சைடு எப்பவுமே ஜீரோ தான் இருக்குது. அப்போ நெகட்டிவ், இது என்னது? ஜீரோ. அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸா? ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் என்ன? ஹையர் வேல்யூ இந்த ட்ரையாங்கிள், அதாவது பி சைடில் ஹையர் பொட்டென்ஷியல் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இது என்ன சார்? ரிவர்ஸ் பயாஸ். அப்போ இந்த வோல்டேஜ் அப்போ உனக்கு ஏதாச்சும் கரண்ட் இருக்குமா, இல்லை அவுட்புட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன் சார்? ஏன்னா ரிவர்ஸ் பயாஸ். இப்போ நல்லா பாரு, வோல்டேஜ் என்ன ஆகுது? குறையுது. 4.9, 4.8, 4.7, 4.6, 4.5. நெகட்டிவ் தானே, எதனாலும் நெகட்டிவ்ல தானே இருக்குது. அப்போ இந்த வேல்யூ நெகட்டிவ், அந்த வேல்யூ ஜீரோ. ஃபுல்லாக ரிவர்ஸ் பயாஸா? ஆமாம் சார். கரெக்டாக இங்கே வந்துட்டீங்க சார். இங்கே வந்த உடனே ரெண்டு வேல்யூமே ஜீரோ, இதுவும் ஜீரோ, அதுவும் ஜீரோ. இப்போ பாரு, ஒரு சின்ன பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு சின்ன பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு 0.1, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ இந்த டயோடு என்ன ஆயிடுச்சு சார்? ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிடுச்சுன்னா அவுட்புட் மட்டும் வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? எந்த அவுட்புட் வரப்போகுது? இந்த கேஸில் தான் நம்ம டயோடு ஃபார்வர்ட் பயாஸாக இருக்குது. புரியுதா இல்லையா? அப்போ இது மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டில் வரப்போகுது. ஸோ ஜீரோவில் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அவுட்புட் எப்படி இருக்க போகுது சார்? ஜீரோவாக இருக்க போகுது. சடனாக ரைஸ் ஆக போகுது, திரும்பி இறங்க போகுது. ஸோ 0, 5 வோல்ட். இதுதான் என் அவுட்புட். எது? இதுதான் சரி அவுட்புட். புரியுதா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? ஃபார்வர்ட் வேஸில் மட்டும் அதை கண்டக்ட் பண்ணும், அது வரைக்கும் ஜீரோ. ஸோ இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ஜீரோவாக தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம கிராஃப் எப்படி இருக்குது, பார்க்க இப்படி இருக்கும். அவுட்புட் வந்து இப்படி இருக்கும் சார். ஏன்னா இதுக்கு மேலே மட்டும்தான் அது ஃபார்வர்ட் வேஸ். திரும்பி என்ன ஆயிடுச்சு? ரிவர்ஸ் பயாஸ் ஆயிடுச்சு. அதனால திரும்பி ஜீரோ. A metal wire has mass கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் பாசிபிள் பர்சன்டேஜ் எரர். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? வேல்யூ கொடுத்து கேட்கல, இல்லைன்னா டேரெக்டாக பர்சன்டேஜ் எரர். ஏல பர்சன்டேஜ் எரர் 10 இல்லை 2%, பியில் வந்து 3%, இதில் 4%. அப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எரர் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். எரர் அனாலிசிஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். கரெக்டாக? எரர் அனாலிசிஸ் இன்னுமே தெரியாமல் யாராச்சும் இருக்கீங்களா? டவுட் ஏதாச்சும் இருக்கு? அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே, எல்லாருக்கும் எரர் அனாலிசிஸ் தெரியும். சரி, அப்போ ரொம்ப சிம்பிள். என்கிட்ட என்ன கேட்குறாங்க? டென்சிட்டியில் எரர் கேட்குறாங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன சார்? மாஸ் பர் வால்யூம். வால்யூமோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச். எனி டிஃபிகல்ட்டி? அப்போ நல்லா பாரு, எரர் பர்சன்டேஜ்னு கேட்குறான்னா அப்போ இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம் பை எம் இன்டூ 100 பிளஸ் delta r. So இங்க power 2 இருக்கனால 2 times delta r by r into 100 plus delta h by h into 100. Any difficulty? மாஸ்ல எவ்வளவு எரர் இருக்கு பாரு, 0.002. சரியா? அதை நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும்? 0.2. இது என்ன சார்? 0.4. 2 into ரேடியஸ்ல எவ்வளவு எரர் இருக்கு? இவ்வளவு எரர் இருக்கு. நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணா 0.1 டிவைட் பை 0.3 பிளஸ் ஹைட்ல எவ்வளோ? இவ்வளோ. நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணா 2/5. எனி டிஃபிகல்ட்டி? புரிஞ்சா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோ. 2/4னா 1/2ன்னு போட்டுக்கலாம். இது 2/3 பிளஸ் 2/5. ஸோ இதோட வேல்யூ என்ன சார்? 0.5. இதோட வேல்யூ 0.67. இதோட வேல்யூ 0.4. கரெக்டா? அப்ராக்சிமேட்லி 1.6.
ஓகேவா? அப்ராக்சிமேட்லி எவ்வளோ? 1.6. எனி டிஃபிகல்ட்டி? நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், சால்வ் பண்ணு. ABC டிவைட் பை D கியூப். ஓகேவா? 1% இதோட பவர் 1/2ன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து 3% எரர் இருக்கு, இதில் வந்து 2% எரர் இருக்கு, டியில் வந்து 1% எரர் இருக்கு. அப்போ ஓவரால் எரர் எவ்வளோ? சரியா? A B பவர் 1/2 இன்டூ C டிவைட் பை D கியூப். எரரோட வேல்யூ 1 3 1 3 2 அடுத்து 1. ஸோ டோட்டல் எரர் என்ன? பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ? யாராவது கீழே 3 மேலே போயிடுச்சுன்னா +3 -3 வந்து +3 ஆயிரும். அப்படி பண்ணிடாதீங்க. ஆன்சர் என்ன வருது? 3 + 2 5 6 7 7.5. கரெக்டுப்பா, வெரி குட். ஆன்சர் வெரி குட், 7.5 வரும். குட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எந்த கொஸ்டினில் சால்வ் பண்ணி எவ்வளோ டைம் ஆகும்? டைமே ஆகாது. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, கொஸ்டின் எடுத்து ஒரு தடவை இதெல்லாம் சும்மா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோ. இல்லை எனக்கு நல்ல ஷுவராக இருக்குன்னு இந்த கொஸ்டின்லாம் இப்போதைக்கு ரிவைஸ் பண்ண வேண்டாம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் அவசரப்பட்டுறாதீங்க. ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டுறது. கீழேருந்து இருக்கிற டேர்ம் மேலே போனாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, எரர் ப்ளஸ் தான் ஆகும். எரர் எப்பயுமே சப்ராக்ட் ஆகாது. இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோ. எரர் இஸ் ஆல்வேஸ் ஆடட், எரர் இஸ் நெவர் சப்ராக்டட். ஓகேவா? A ball of mass 0.15 kg is dropped from a height of 10 meters, strikes the ground and rebound to the same height. Ball என்ன ஹைட்ல கீழே போச்சோ அதே ஹைட்ல மேலே வந்துருச்சு. சரியா? சேம் ஹைட்டை அட்டைன் பண்ணிருச்சு. அப்ப லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன வெலாசிட்டியில வந்துச்சோ அதே வெலாசிட்டியில திரும்பி போயிடுச்சுன்னு சொல்லலாமா? என்ன வெலாசிட்டியில இருந்து மோதோ அதே வெலாசிட்டியில திரும்பி போகுது. கரெக்டா இல்லையா? அப்ப இங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளவு சார் இருக்கும்? டைரக்டா ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளவு இருக்கும்? இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டைம் போடலாம். ஆனா இங்க டைரக்டா எனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் நான் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். கீழே வந்து m இன்டூ வி, மேலே போறப்ப m இன்டூ வி. சரியா? ஸோ ஒன்ல பிளஸ் எடுத்தனா இன்னொன்னுல மைனஸ் எடுப்பீங்க. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ சார்? நீங்க இந்த மாதிரி கீழே கிரவுண்ட் வச்சாலும் சரி, இல்லைன்னா செவ்வறு வச்சுக்கிட்டாலும் சரி, m இன்டூ வி m இன்டூ வி. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா ஒன்று ப்ளஸ்ல இருக்கும், இன்னொன்று மைனஸ் இருக்கும். ஸோ ஒன் வேல்யூ எம்வினா இன்னொரு வேல்யூ 2. நல்லா பாரு, 0 வராதுப்பா. சேஞ்ச் இன் மொமெண்டம் பாரு, இது எம்வி, இந்த வேல்யூ அப்போ மைனஸ் எம்வி நம்ம எடுக்கிறது தான். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுங்க. டிபி பை டிடிலாம் போட்டு எங்கேயா கண்டுபிடிக்க போறீங்க இதை? -2mv. வெரி குட். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுது? 2mv. ஸோ இம்பல்ஸோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி செவரில் வந்து மோதினாலும் சரி, இந்த மாதிரி இதில் மோதினாலும் சரி, ஃபார்முலா என்ன? 2mv. இதே வந்து இந்த மாதிரி மோதுது, சரியா? இந்த ஆங்கிள் கொடுத்துட்டா தீட்டா. அப்ப நம்ம ஃபார்முலா என்ன வரும்? என்ன வரும்? நான் மனப்படம்லாம் பண்ணல, எனக்கு அதனால தெரியாது. இந்த ஃபோர்ஸ்னால தான் மோதுறான். அப்ப இது என்ன ஆயிரும்? mv cos தீட்டா. அப்ப இந்த மாதிரி மோதுறப்ப ஆங்கிள் வந்து 2mv sin தீட்டாவாக இருக்கும். ஓகேவா? இங்கே வரும்னா sin 90யோட வேல்யூ 1. அப்ப கரெக்ட் தான். சப்போஸ் இந்த ஆங்கிள் கொடுக்குறான், கொஸ்டின்ல இந்த ஆங்கிள் கொடுக்குறாங்க, ஆல்ஃபான்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 2mv cos ஆல்ஃபா. ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வச்சு கொஸ்டினை டைரக்டா சால்வ் பண்ணலாம். ஓகே, வெரி குட். ஸோ கரெக்டாக தானே எழுதியிருக்கேன்? ஓகே. அப்போ நல்லா வர 2mv, 2m இன்டூ வி, 2 மாஸ் எவ்வளோ? 0.15. இப்போ வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும் சார்? மோதுறப்ப அதோட வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும்? ஒரு பாலை நான் ட்ராப் பண்ணுறேன், ஹைட் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இங்கே கீழே வரப்ப அதோட வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும்? நல்லா இப்போ ட்ராப் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் வெலாசிட்டி 0. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து √2gh படிச்சிருக்கோமா? வெலாசிட்டி ஹைட்னால √2gh வரும். அப்போ சார் எப்படி சார்? எனக்கு புரியல சார். அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக். v² - u² இஸ் ஈக்குவல் டு 2gh. கரெக்டாக இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ v என்ன ஆயிடுச்சு? √2gh ஆயிடுச்சு. அதை நீ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே தான். √2, கிராவிட்டி வேல்யூ 10, ஹைட் எவ்வளோ? 10 சார். இப்போ நல்லா பாரு, இது சிம்பிளி பண்ணா 0.3. இதை நான் ரூட்டுக்கு வெளியே எடுத்தேன்னா 10 ஆயிருமா? 10 இன்டூ √2. அப்போ 3 இன்டூ √2. √2ஓட வேல்யூ என்ன சார்? 1.414. 3 இன்டூ 1.5 இருந்துச்சுன்னா ஆன்சர் 4.5 வந்துருக்கணும்.
ஸோ அது வந்து அதை விட கொஞ்சம் கம்மி. ஆப்ஷன் டி மேட்ச் ஆகுது பாரு. நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? வெரி குட். இப்போ நிறைய பேருக்கு ஃபார்முலா தெரியல. √2GH. வெரி குட், பரவாயில்ல. கொஷின் எப்படி சால்வ் ஆகுதுன்னு புரியுதா? ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், டைரக்டான கொஷின்ஸ், ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். ஸோ மொமெண்டம் வந்து இந்த மாதிரி கேட்கலாம், ஓகேவா? இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கேட்கலாம்னா, இந்த நம்ம பிரணவ் வந்து ஃபார்முலா சொன்ன மாதிரி dp/dt. ஸோ சப்போஸ் வந்து அந்த பால் வந்து மோதுற டைமு ஜஸ்ட் ஒரு 0.01 செகண்ட், அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ F is equal to dp/dt. ஓகேவா? புரியுதா? அப்போ நல்லா பார்த்தா இங்கே வந்து நீ என்ன பண்ணலாம், மாஸ் இன்டூ v மைனஸ் யூ டிவைடட் பை டைம் t. புரியுதா? அப்போ இங்கே டைமும் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா வெலாசிட்டி வந்து √2GH ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டு டைம் வச்சு போட்டால் வந்துடும், ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன், இந்த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுவீங்க. ஒன்று பண்ணாத ஒரு பாயிண்டாக ட்ரா பண்ணு. லெட் மீ டேக் இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. சரியா? எங்கே வரைக்கும் ஒயர் போகுதோ அது வரைக்கும் ஏ. அப்போ இந்த கெப்பாசிட்டரோட இந்த எண்ட் எதில் இருக்குது? ஏல இருக்குது சார். இந்த கெப்பாசிட்டரோட இந்த எண்ட் ஏல. இப்போ இந்த பாயிண்ட் பார் பியா. அப்போ இந்த கெப்பாசிட்டரோட இந்த எண்டு பியில் கனெக்ட் ஆகிருக்குது, இந்த எண்டு பியில். அதே மாதிரி பாரு, இந்த எண்டு பியில், இந்த எண்டு பியில். யோசிச்சு பாரு, இந்த கெப்பாசிட்டரோட ரெண்டு எண்டுமே ஒரே வோல்டேஜில் இருக்குது சார். கெப்பாசிட்டரோட இங்கே பஃபர் ஆகுது. யூஸ் மிர்ச்சாஃப் லா. பிரணவ் வந்து எங்கெங்கேயோ படிச்சுட்டு வந்துடுறான். எனக்கு என்ன ஏதோ திட்டிருவேன்னு பயமாக இருக்குது. ஆர்வ கோளாறு பையனாக இருக்கான். நான் என்ன பண்ணுறது? கிர்ச்சாஃப்னால எங்கேயா இங்கே போய் இந்த அப்ளை பண்ணுவீங்க? இப்போ நல்லா பாரு, ரொம்ப சிம்பிள். இந்த கெப்பாசிட்டரோட ரெண்டு எண்டுமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன சார்? இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது, சார்ஜ் எதுவுமே இருக்காது. அப்போ நல்லா பாருங்க, ஏக்கும் பிக்கு நடுவில் ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கு சார். நல்லா பாரு, மேலே இருக்க கெப்பாசிட்டர் ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கா, அடுத்து கீழே ஒரு கெப்பாசிட்டர் ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கா, ஏ பி. ஸோ இதோட வேல்யூ சி தான், இதோட வேல்யூ சி தான். அப்போ இது ரெண்டுமே பேரலில் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும் சார்? சிக்கு பேரலில் போட்டீங்கன்னா 2C. இவ்வளோதான். ஓகே. A capillary tube of radius r is immersed in water. ஏதோ ஒரு capillary tube இருக்கு, அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ? r. is immersed in water, rises to a height h. தண்ணி எதுல ஹைட்ல இருக்குது? h ஹைட்ல இருக்கு. வெயிட் பண்ணி இந்த டியூப் நம்ம கொஞ்சம் ஒல்லியா வரையும் சார். ஒல்லியா வரையில சார், நீளமா வரைஞ்சிட்டீங்க, நோ ப்ராப்ளம். இல்லை தண்ணி எவ்வளோ ஹைட்ல வருது? சம் h ஹைட் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ ஹைட் வரைக்கும் வருது தண்ணி? வந்து சம் h ஹைட் வரைக்கும் தண்ணி ஃபில் ஆகுது. வாட்டர் இந்த கேப்லரி, இதுல ஃபில் ஆயிருக்க தண்ணியோட மாஸ் பார்த்தனா எவ்வளோ கிராம்? 5 கிராம். another capillary tube of radius 2r is immersed in water. இன்னொரு capillary tube வச்சிருக்கேன், அதோட ரேடியஸ் எவ்வளோ சார்? 2r. நான் அந்த capillary tube ஏன்னா குண்டா இருக்கு, சரியா? ரேடியஸ் எப்படி இருக்கு? டபுளா இருக்கு. அப்ப தண்ணியோட லெவல் கொஞ்சம் கம்மியா தான் ஃபில் அப் ஆகும். அப்போ மாஸ் ஆஃப் த டியூப் என்ன? இதை நான் ரொம்ப சிம்பிளாக கொஸ்டினில் டீச் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ உங்களுக்கும் டீச் பண்ணுறேன். டைரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி கொஸ்டின் நீட்டில் கேட்குறாங்க, டைரெக்டாக ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சால் போதும். பேசிக்லன்னு சொல்லணும்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ρg h இன்டூ ஆர் டிவைடட் பை 2ன்னு வரும், ஓகேவா? அப்புறம் இந்த காஸ் தீட்டா வரும். இந்த காஸ் தீட்டாலாம் இங்கே நெக்லெக்டட். நல்லா பாரு, நான் வைக்கிறது ஏதோ ஒரு தண்ணியில். அப்போ தண்ணி ஃபர்ஸ்ட் கேஸ்லையும் நான் தண்ணியில் தான் வைக்கிறேன், செகண்ட் கேஸ்லையும் நான் தண்ணியில் தான் வைக்கிறேன். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் கான்ஸ்டன்ட், ரெண்டு கேஸ்லையும் நான் தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். டென்சிட்டி கான்ஸ்டன்ட், கிராவிட்டி கான்ஸ்டன்ட், இந்த 2 கான்ஸ்டன்ட். அப்போ நான் என்ன சொல்லலாம்? h இன்டூ ஆர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாமா? h இன்டூ ஆர் வந்து என்னன்னு சொல்லலாம்? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, height is inversely proportional to radius. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற ரேடியஸ் ஆர்னு சொன்னா ரெண்டாவது ரேடியஸ் 2r. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹைட் ஹச்னா ரெண்டாவது ஹைட் என்ன ஆகும் சார்? ஹைட் என்ன ஆகும் கொஞ்சம் சொல்லு. ஹைட் ரேடியஸ் டபுள் ஆயிடுச்சுன்னா ஹைட் என்ன ஆகும்? அப்போ என்னோட ஹச் டேஷோட வேல்யூ 2 டைம்ஸ் ஹச் ஆகும். சார் புரியல சார். ஹச் இன்டூ ஆர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ நான் என்ன சொல்லலாம்?
h1 by h2 is equal to r2 by r1. r2 வந்து 2 ஆரா, இது வந்து 1. இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப h2 ஓட வேல்யூ என்ன சார்? செகண்ட் ஹைட் தான் என்னது? h2. h2 ஓட வேல்யூ என்ன? h1 by 2 வருது. ஃபர்ஸ்ட் ஹைட் வந்து h ன்னு சொன்னா ஓகே கரெக்ட். இங்க நான் தப்பா எழுதிருக்கேன். ஐ அம் சாரி, இங்க நான் தப்பா எழுதி வச்சிருக்கேன். ஏன் தப்பு ரேடியஸ் டபுள் ஆயிருக்குன்னா ஹைட் என்ன ஆயிரும்? ஹாஃப் ஆயிரும். நான் தப்பா எழுதிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணப்ப கரெக்டா வருது. ஸோ h1 by 2, அதாவது என்னோட h dash என்னவா இருக்க போகுது? h by 2. ஏன்னா ரேடியஸ் டபுள் ஆயிடுச்சுன்னா ஹைட் என்ன ஆகும்? பாதி. அப்போ எனக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண இவ்வளோ கஷ்டப்படாது. இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஹைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by r. புரியுதா இல்லையா? புரியுதா? ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ரேடியஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். ரேடியஸ் அதிகமாச்சுன்னா ஹைட் கம்மியாகும். இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம். வாத்தியாரே கேள்வி அது இல்லை வாத்தியார். கேள்வி என்ன கேட்குறாங்க? மாஸ் கேட்குறாங்க. அப்போ மாஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அப்போ உட்காந்து இதையும் டிரைவ் பண்ணிக்கலாம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சார்? மாஸ் பர் வால்யூம். புரியுதா? எல்லாருக்குமே லோட் ஆகுதா இல்லை யாருக்கு அப்பப்போ தான் லோட் ஆகுதா? அப்போ நல்லா பாரு, என்கிட்ட மாஸ் கேட்டாங்கன்னா மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்னு சொல்லலாமா? மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் சொல்லலாமா? ஏன் சார்? ஏன்னா டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட்பா. அப்போ m1 by m2 இஸ் ஈக்குவல் டு வால்யூம். இது சிலிண்டர். கியூப் வந்து இது கேப்லரி வந்து சிலிண்டராக இருக்கும். அப்போ நான் பை r1 ஸ்கொயர் h by பை r2 ஸ்கொயர் h2. இந்த பையும் கேன்சல் ஆயிருமா? கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்ப m1 by m2 is equal to, நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உனக்கு ரெண்டு ஃபார்முலா கொடுக்குறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ல எப்படி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ல எப்படி. நான் r1 by r2க்கு பதிலா h2 by h1 போடலாமா? r1 by r2க்கு பதிலா நான் h2 by h1 போடலாம். அப்ப r1 ஸ்கொயர் by r2 ஸ்கொயருக்கு பதிலா h2 ஸ்கொயர் by h1 ஸ்கொயர் into h1 by h2. இதுல ஒரு இது கேன்சல் ஆயிரும். இது கேன்சல். அப்ப m1 by m2 பார்த்தீங்கன்னா h2 by h1. அப்ப நான் சிம்பிளா என்ன சொல்லலாம்? மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட். ஹைட் அதிகமாச்சுன்னா மாஸ் கம்மியாகும். நம்ம கேஸ்ல என்ன ஆச்சு சார்? ஹைட் கம்மி ஆயிடுச்சு, ஹைட் பாதி ஆயிடுச்சு. அப்ப மாஸ் டபுள் ஆகணும். இல்ல நான் இன்னும் சிம்பிளா பாரு, நான் h1 by h2க்கு பதிலா என்ன போடலாம்? r2 by r1 போடலாம். அப்ப இதே ஃபார்முலால h1 by h2க்கு பதிலா மட்டும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த டேர்ம் இதோட கேன்சல், இந்த டேர்ம் இதோட கேன்சல். அப்ப m1 by m2 வந்து r1 by r2. அப்ப m1 is proportional to r. mass is proportional to r சொல்லலாமா இல்லையா? இல்லைன்னா சிம்பிளா இதுல இருந்து எப்படி சால்வ் பண்றது நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல மாஸ் 5 கிராம், செகண்ட் கேஸ்ல மாஸ் தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆர், செகண்ட் டைம் ரேடியஸ் 2r. இது கேன்சல் பண்ணிரு. அப்ப மாஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 10. கொஸ்டின் சால்வ் ஆயிடுச்சு. புரியுதா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? அப்ப நல்லா பாரு, மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். ரேடியஸ் என்ன ஆயிடுச்சு சார்? டபுள் ஆயிடுச்சு. அப்ப மாஸ் என்ன ஆகும் சார்? டபுள் ஆகும். முன்னாடி 5 கிராம்னா இப்ப 10 கிராம். PYQ கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் பாரு. சரியா? கான்செப்ட் தெரிஞ்சா போதும். ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி? நீ உட்காந்து இப்படியே உட்காந்து சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. வேல்யூ போட்டு உட்காந்து கண்டுபிடிக்க யாருமே சொல்லல வந்துட்டு. ஹைட்டுக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், மாஸ்க்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. புரியுதா? ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும். The radius of inner orbit of hydrogen atom is இவ்வளோ. What is the radius of third allowed orbit? Third allowed orbitல ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஒரு சில ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரேடியஸ்க்கு எப்படி இருக்கும், வெலாசிட்டி எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், டைம் பீரியட் எப்படி இருக்கும், எனர்ஜி எப்படி இருக்கும், இது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேடியஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் r0 இல்லைன்னா a0 n ஸ்கொயர் பை z ஆக இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து n ஸ்கொயர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா?
அதுக்கப்புறம் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.18 into 10 to the power of 6 meter per second z/n. எனர்ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி -13.6 எலக்ட்ரான் வோல்ட் z²/n². புரியுதா இல்லையா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா போதுமானது. புரியுதா? பிரணவ் தயவுசெய்து என்னை டென்ஷன் படுத்தாதீங்க பிரணவ். இப்போ நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்களா? டைம் இல்லை, என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. 15 days கிராஷ் கோர்ஸ் இருக்குது. 15 days கிராஷ் கோர்ஸில் நான் இன்னைக்கு வரைக்கும் 5 days முடிச்சிருக்கேன். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணிட்டேன். அது எல்லாமே முடிஞ்சா? நான் என்னென்ன கான்செப்ட் டீச் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் டெஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டிங்களா? அப்போ நான் என்னென்ன சொல்கிறேன்னு அதை ஃபாலோ பண்ணுங்கடா. சரியா? இது மட்டும் போதுமா அது மட்டும் போதுமா? நான் என்னென்ன சொல்கிறேன்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியுமா? இது நீங்கள் மட்டும் கேட்குற டவுட் இல்லை, நிறைய பேர் கேட்குறீங்க. சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுவீங்களா? எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுவீங்கன்னா சொல்லிடுறேன். ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் எடுத்துக்கோ. அந்த மெட்டீரியல் இருக்க எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமா? 15 நாளில் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது ஸ்மார்ட் ஒர்க்கில் என்ன பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியுமோ அது பண்ணுறேன். அதுலேயும் வந்து கேள்வி கேட்குறீங்களே தவிர என்னமோ சொல்லு. நான் எத்தனை தடவை சொன்னேன்? டெய்லி சாப்டர் வைஸ் நான் நடத்த அதோட பிவைக்யூ சால்வ் பண்ணுங்க, எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. எல்லாத்தையும் நான் டீச் பண்ண அட்லீஸ்ட் அதையாச்சும் ஒரு தடவை எடுத்து ரிவைஸ் பண்ணீங்களா? செமிகண்டக்டர் லெசனோட பிபிடி ப்ரொவைட் பண்ணியாச்சு, டியூவல் நேச்சரோட பிபிடி ப்ரொவைட் பண்ணிச்சு ஃபார்முலாக்கு, ஆட்டம் நியூக்ளியோட பிபிடி ப்ரொவைட் பண்ணிச்சு ஃபார்முலாக்கு. அதில் பிபிடியில் போட்டிருக்கு எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்களா ஒரு தடவையாச்சு? அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதையாச்சும் பண்ணீங்களா? அதான் கேள்வி. பண்ணுறது ஒன்றுமே இல்லை, இது மட்டும் பண்ணுறோம். சரி, நல்லா பாரு, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா இல்லையா? டைம் பீரியட்னா ஒன்றுமே இல்லை, ரேடியஸை வெலாசிட்டியால் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் சார்? ரேடியஸை வெலாசிட்டியால் டிவைட் பண்ணுறீங்கன்னா n³/z². மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட். ஸோ கரண்ட் வந்து சார்ஜ் பை ஃப்ரீக்வன்சி. ஸோ டைம் பீரியட் கீழே வந்துடும். அடுத்து என்ன இருக்கும்? ஆரும் இருக்கும். ஸோ டைம் பீரியடுக்கு இந்த வேல்யூ, ஆருக்கு அந்த வேல்யூ. ஸோ z³/n⁵. செக் பண்ணிக்கோ ஒரு தடவை. ஓகேவா? இப்படி தான் சார் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கும். அப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? இந்த ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, தேர்ட் அலவுட் வேல்யூ கேட்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ இவ்வளோ ஆங்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்கான் பாரு, ஆப்ஷன் இல்லை. அப்போ இதையும் நான் ஆம்ஸ்ட்ராங்கில் மாற்றிக்கிறது பெட்டர். இது ஆங்ஸ்ட்ராங்கில் மாற்றினா என்ன ஆகும் சார்? என் ரேடியஸோட வேல்யூ 0.53 into 10⁻−10 மீட்டர். இதான் நம்ம ஆங்ஸ்ட்ராங்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறேன்னா இன்னர் மோஷன் என்ன சார்? n = 1ல் இந்த வேல்யூ வருது. அப்போ n = 3ல் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். புரியுதா? தேர்ட் மீன்ஸ் n = 3. தேர்ட் அலவுட் ஆர்பிட் என்ன? அது n = 3. அப்போ n = 3ல் என்ன வரும்? சரியா? ஸோ இதான் நம்ம ஃபார்முலா, n²/z. கரெக்டாக? ஏன்னா ஹைட்ரோஜன் ஆட்டம்னா ஜெட்டோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 0.53 ஆங்ஸ்ட்ராங் இன்டூ 3s² பண்ண 9. உட்காந்து சால்வ் பண்ணுறவங்க ஒரு பக்கெட்டு, 3s² பண்ண 9 வரும். உட்காந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பக்கெட்டு இருப்பீங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஏன் சார் பண்ணக்கூடாது? நல்லா பாரு, கொஞ்சம் திங்க் பண்ணு. 9 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். என்ன சார் திங்க் பண்ணுறது? கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணு. சப்போஸ் இந்த இடத்துல 9க்கு பதிலாக 10 இருந்தால் இந்த ஆன்சர் என்ன வந்திருக்கும் சார்? 5.3 ஆங்ஸ்ட்ராங் யூனிட்னு வந்திருக்கும். அப்போ இங்கே 9 இருக்குன்னா ஆன்சர் 5ஐ விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஒரு லாஜிக். இல்லைன்னா இன்னொரு லாஜிக்கில் யோசி. இது 0.5 இருந்தால் 0.5 into 9 என்ன சார்? 4.5 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். அப்போ ஆன்சர் 4.5 ஆங்ஸ்ட்ராங்கோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சார் மேட்ச் ஆகுது. புரியுதா? உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டுலாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் போட்டாலே போதுமானது. ஓகே? ஏன்னா ஆப்ஷன் பாரு எப்படி தள்ளி தள்ளி இருக்கு. இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் மாற்றி கேட்கலாம். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைம் வச்சு கேட்டது இல்லை, பட் இது 3 வச்சு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் எனர்ஜிக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன்? டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோன்னா 2 times டோட்டல் எனர்ஜி, இல்லைனா -2 times கைனெட்டிக் எனர்ஜி. சரியா? அதே மாதிரி டோட்டல் எனர்ஜிக்கு இது கைனெட்டிக் ரேஷியோ என்ன வரும்? இதோட ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மித்ததோட வேல்யூ கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. தயவுசெய்து பிவைக்யூஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வரைக்கும் எத்தனை கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்?
ஒரு 10-13 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் பாரு, photovoltaic device can convert, photovoltaic device என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். எதை சார், can convert optical radiation, அதாவது photons-ஐ எலக்ட்ரிசிட்டியா மாத்துமா, லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியா மாத்துமா, அதான் கேள்வி. கரெக்டா ஃபால்ஸா, ட்ரூவா ஃபால்ஸா? கரெக்ட். ஏன்னா சோலார் செல், பிவி செல்லோட வேலை என்ன? ஸோ பிவி செல் படிச்சிருக்கோம். ஃபோட்டோவோல்டிக்னா ஒன்றும் இல்லை, பிவி செல்லோட ஷார்ட் ஃபார்ம் தான், சாரி ஃபுல் ஃபார்ம் தான் ஃபோட்டோவோல்டிக் செல். ஸோ ஃபோட்டோவோல்டிக் செல்லோட வேலை என்ன சார்? ஃபோட்டோவோல்டிக் செல்லோட வேலை என்ன? லைட்டை வந்து எனர்ஜியாக மாற்றுறது. Zener diode is designed to operate under reverse bias in breakdown region. இது கரெக்டா? பி ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? எப்ப போச்சு, பஃபர் ஆகுது. ஓகே, பஃபர் போயிடுச்சு. ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ கரெக்ட். ஆக்சுவலி எனக்கு கீழே ஹார்ட் வரதுனால என்னால் அந்த இருந்து இது பார்க்க முடியல. இது எப்படி போக வைக்கிறது? ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அது மேட்ச் பண்ணு. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 are correct. ஓகேவா? A vehicle travel half the distance with velocity v, remaining half with a speed of 2v. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? டைரக்டா ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஆவரேஜ் ஸ்பீட் ரெண்டு ஃபார்முலா வரும், சரியா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு வெலாசிட்டி இருந்தா 2v1 v2 by v1 plus v2. இந்த கொஸ்டின்ல half டிஸ்டன்ஸ், அப்ப ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்றான். கரெக்டா இல்லையா? ஈக்குவல் டைம்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெரி குட், வெரி குட். ஈக்குவல் டைம்னு கொட்டாங்கன்னா v1 plus v2 divided by 2. சார் மோர் தென் 1 இருந்தா என்ன பண்றது? அப்ப 1, அதாவது மோர் தென் 2 இருந்தா என்ன பண்றது? உங்க வெலாசிட்டியோட வேல்யூ பார்த்தனா, இப்ப 3 பார்ட்டிகல் இருந்தா 3 டிவைட் பை 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3. 4 ஈக்குவல் வெலாசிட்டி இருந்தா 1 by v1. ஸோ 4 இருக்கனால மேல 4 போட்டேன்ப்பா. புரிஞ்சா? சரி, இது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுது. மொத்தம் எத்தனை? 3. அப்ப 3 by v is equal to 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை வெலாசிட்டி இருக்கு? 3 இருக்கு. அதனால 3 by 3. 3 by v is equal to 1 by v1 plus 1 by 2 and plus. இங்க பார்த்தனா என்ன ஆகும் சார்? 4 by v is equal to 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 plus 1 by v4. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஈக்குவல் டைம்ல வந்து இதான் v யோட ஃபார்முலா. சார் மோர் தென் 2 இருந்தா, இப்ப 3 இருந்தா என்ன பண்றது? 3 இருந்துச்சுன்னா v1 plus v2 plus v3 divide by 3. 4 இருந்தா என்ன பண்ணுவீங்க? v1 plus v2 plus v3 plus v4 divide by 4. n நம்பர் ஆஃப் n நம்பர். அப்ப இந்த क्वेश्चनல நல்லா பாரு, ஒரு வெலாசிட்டி வந்து v, இன்னொன்னு 2v. அப்ப v யும் 2v னு போட்டா ஆன்சர் என்ன வரும்? 4v by 3. லாஜிக்கலா திங்க் பண்ணு. ஒரு வெலாசிட்டி v, இன்னொரு வெலாசிட்டி 2v. அப்ப உங்க ஆவரேஜ் வேல்யூ என்ன ஆகும் சார்? உங்க ஆவரேஜ் வேல்யூ ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கிறீங்க, ஒன்னு v இன்னொன்னு 2v. அப்ப உங்க ஆவரேஜ் என்னவா இருக்கும்? v க்கும் 2v க்கும் நடுவுல வரும். லாஜிக்கா இல்லையா? ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கிறீங்க, ஒரு நம்பர் v இன்னொரு நம்பர் 2v னா உங்க ஆவரேஜ் என்ன ஆகும்? v க்கும் 2v க்கும் நடுவுல வரும். கரெக்டா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? உங்க ஆவரேஜ் என்ன இருக்கும்? v க்கும் 2v க்கும் நடுவுல வரும். இந்த வேல்யூ பாரு, less than v, less than v, less than v. மூணு நம்பருமே v விட கம்மியா இருக்கு. அப்ப அந்த ஆப்ஷன் இருக்க முடியாது. எனி டிஃபிகல்ட்டி? The radius of gyration of the solid sphere about is 5 meter. So radius of gyration k ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? இவ்வளவு சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் த ஸ்பியர் கொடுத்துட்டாங்க. அப்ப x ஓட வேல்யூ கேட்கறான். நல்லா பாருங்க, இது சாலிடா ஹாலோவா? The radius of gyration of solid sphere, solid sphere. Solid sphere னா இந்த இடத்துல i ஓட வேல்யூ என்ன சார்? 2/5 mr ஸ்கொயரா? i ஓட வேல்யூ என்ன? 2/5 mr ஸ்கொயர். அவங்க எங்க கேக்குறாங்க? இந்த இடத்துல கேக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்ன சார்? r இருக்குமா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? r. அப்ப இந்த இடத்துல i வேல்யூ என்ன? நான் parallel axis theorem யூஸ் பண்றேன். I dash is equal to ICOM plus mr square. So center of mass का वोटे moment of inertia ना 2/5
mr square plus ஒரு mr square. இது simplify பண்ணீங்கன்னா 7/5 mr square. இதான் என்னோட I dash value. கரெக்டா? 7/5 mr square. ஜெனரலா எப்பவுமே radius of gyration ஓட ஃபார்முலா என்ன சார்? mk square. அவ்வளவுதான் சார். இந்த மாஸ் கேன்சல் ஆயிருமா? 7/5 radius of the sphere என்ன சொல்றோம்? 5x/√7. அப்ப இத ஸ்கொயர் பண்ணு. 5 ஸ்கொயர் பண்ணா 25, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர், √7 ஸ்கொயர் பண்ணா 7. k ஓட வேல்யூ क्वेश्चनலயே 5 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப 5 ஸ்கொயர் என்ன சார்? 25. இந்த 7 கேன்சல். இந்த 25 கேன்சல். அப்ப x ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5. அப்ப x ஓட வேல்யூ என்ன ஆச்சு சார்? √5. நிறைய பேர் பார்த்தணும் சார் சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் ரொட்டேஷன் பண்ண ரொம்ப கஷ்டம் சார். ஈஸியான கொஸ்டின்டா. கேட்குற கொஸ்டின் எப்படி இருக்குது? லட்டு மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உனக்கு என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியணும். ஓகேவா? ராடுக்கு என்ன, சர்க்கிள்க்கு என்ன, ஹாலோ சர்க்கிள்க்கு என்ன, அதுக்கு நான் ஒரு டேப்லர் காலம் மாதிரி வேணாலும் கொடுத்துட்றேன், ஃபார்முலா ஷீட்னு சொல்லி கொடுத்துட்றேன். புரியுதா இல்லையா? அது எல்லாத்துக்குமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதா? அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. parallel axis theorem, perpendicular axis theorem அப்ளை பண்ண தெரியும்னா எல்லா இடத்துல நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதான் क्वेश्चन. Two pith ball carrying equal charge are suspended from common point by string of equal length. The equilibrium separation between them is r. Now the string are rigidly camped at half of the height. Equilibrium separation என்ன? See, இது பார்த்தீங்கன்னா பேசிக்கலி பெண்டுலம் ப்ராப்ளம். பெண்டுலம் ப்ராப்ளமோட பேசிக் கொடுத்துறேன். எந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நல்லா பாரு, ஒரு கயிறுல டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த டென்ஷனோட நான் ரெண்டு காம்போனன்ட் எடுக்கிறேன். இந்த ஆங்கிள் தீட்டான்னு சொன்னா இந்த ஆங்கிள் தீட்டா தான். அப்ப t cos தீட்டா கீழ வந்து mg க்கு ஈக்குவல். இந்த இடத்துல ஆக்ட் ஆகுறது t sin தீட்டா. இந்த t sin தீட்டா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். அப்ப நல்லா பார்த்தனா t sin theta is equal to electrostatic force, t cos theta is equal to mg. அப்ப நான் டிவைட் பண்ணிட்டா, நான் என்ன பண்றேன்? டிவைட் பண்ணா சார் இந்த क्वेश्चनல என்னென்ன கேட்கலாம்? ஒன்னு ஆங்கிள் வச்சு கேட்கலாம், இல்ல அப்படினா t ஏ கேட்கலாம். t கேட்டானா ஒன்னு பண்ணாத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணிடு. எங்கெல்லாம் இந்த மாதிரி sin theta cos theta டேர்ம் பார்க்கறியோ அங்க t கேக்குறானா ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணு. ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும்? t ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா கீழ என்ன இருக்கும்? t ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேனா உனக்கு ஃபைனலா t ஸ்கொயர் மட்டும் இருக்கும். sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டா வந்து 1 ஆயிரும். புரியுதா இல்லையா? ஏன்னா t வேணா சார் ஆங்கிள் வேணா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிரு. அப்ப டிவைட் பண்ணிட்டேனா tan theta is equal to fe/m into g. புரியுதா இல்லையா? இப்போ tan theta ஓட வேல்யூ என்ன சார்? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப நீ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. tan theta is equal to electrostatic force by mg. இதான் என் theta அப்படின்னு சொன்னா tan theta ஃபார்முலா என்ன சார்? ஆப்போசிட். கரெக்டா இல்லையா? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இல்ல நான் மொத்த ஆங்கிளே தீட்டான்னு வச்சுக்கிறேன்னா நோ ப்ராப்ளம் வச்சுக்கோ. மொத்த ஆங்கிளே நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன்னா ஆப்போசிட் என்ன சார்? r, ஹைபாட்னியூஸ் என்ன சார்? y. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல tan theta r by y, opposite by tan theta, opposite by adjacent பண்ண மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? சோ சின்ன ஆங்கிள் தான், இதே வச்சுக்கோ. சரி, கன்ஃபியூஷன் வேணா. அப்ப என்ன ஆகும் சார்? இந்த வேல்யூ r/2 ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் கேஸ். is equal to k q1 q2. ஏன்னா சார்ஜ் q1 q2. டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் என்ன சார்? இங்கே r. கரெக்ட்டா? சோ இது வந்து டோட்டல் பார், டோட்டல் டிஸ்டன்ஸ் r. அப்ப இது என்ன r/2 ன்னு எடுத்துக்க. அப்ப r² டைம்ஸ் mg. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த r இங்கிட்டு கொண்டு வந்துட்டேனா r³/2y is equal to k q1 q2/m into g. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் ரெண்டாவது கேஸ்ல அப்ளை பண்ண போறேன். ரெண்டாவது கேஸ்ல பாரு, tan theta இந்த ஆங்கிள் ஆப்போசிட்ல என்ன இருக்கு சார்? r dash divided by 2. ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் r dash னா இந்த டிஸ்டன்ஸ் r dash by 2. இது என்ன டிஸ்டன்ஸ் சார்? y/2. ஸோ 2 மேலே போயிடும். is equal to
K Q1 Q2 by இந்த distance என்ன சார் R, charge distance R square M into G. இதில் இருந்து நான் rearrange பண்ணி எழுதுனா K Q1 Q2 by mg. இந்த R dash இங்கிட்டு வந்துச்சுன்னா இந்த 2 cancel. R dash cube whole divide by y. இப்போ என்கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு சார். K Q1 Q2 by mg க்கு பதிலா இந்த வேல்யூ, K Q1 Q2 பதிலா இந்த வேல்யூ. ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண வேலை முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல y, இந்த y cancel. அப்ப r dash cube is equal to r cube by 2. Cube root எடுத்தனா r dash is equal to இது cube எடுத்தா r, இதோட cube root எடுத்தனா 2 ஓட cube root இப்படியும் எழுதலாம், இல்லனா 2 power 1 by 3 இப்படியும் எழுதலாம். இதுல எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. புரிஞ்சுதா? இந்த ஆப்ஷன் டைமென்ஷனலி தப்பு. ஏன் சார் டைமென்ஷனலி தப்பு? நல்லா பாரு, டிஸ்டன்ஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்க நான் 1/√2 இதை நான் ரேஷியோவா எடுத்துருக்கோம். இல்ல சார், டிஸ்டன்ஸ் போட்டா இங்க டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்திருக்கணும். கரெக்டா இல்லையா? மிச்சம் எல்லாம் டைமென்ஷனலி கரெக்ட் தான். ஓகே, இது பாரு, a parallel plate capacitor of capacitance value கொடுத்துட்டாங்க, is being charged by a voltage source whose potential is changing at a rate of 3 voltage per second. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்ப கரண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. எனக்கு எல்லா ஃபார்முலா இப்போதைக்கு கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் இருக்க வரைக்கும் சொல்லி தரேன். Q is equal to CV. குமார் வந்து CV ராமனை பார்க்க போனார். கரெக்டா இல்லையா? அப்ப ஐயோட வேல்யூ பார்த்தனா C into dV by dt. ஏன்னா C வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆக தான் இருக்கும். ஸோ C into dV by dt. வேற ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா? எனக்கு இப்போதைக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த கொஸ்டினுக்கு அந்த ஃபார்முலாவே போதும். புரியுதா? கரண்ட் கேட்டாங்கன்னா சிம்பிளா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? C into dV by dt. Q is equal to IT வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பாப்பா. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்க்கு நம்ம Q is equal to IT யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து கண்டக்ஷன் கரண்ட்க்கு யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்க்கு இன்னொரு ஃபார்முலா என்ன? எப்சிலன் நாட் டைம்ஸ் d5 by dt. இப்படியும் எழுதலாம். சரியா? ஸோ டிபெண்டிங் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏரியா வந்து மாறாது, அப்ப dE by dt. ஓகேவா? நான் மேலே கீழே டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணா எப்சிலன் நாட் a டிவைடட் பை d. டிவியால டிவைட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்றேன்? d ஆல மல்டிப்ளை பண்றேன். இந்த E into D தான் என்ன? இந்த E into D தான் என்ன? வோல்டேஜ். ஸோ இது என்ன ஆச்சு? C. ஸோ dV by dt. ஸோ எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறான இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, வோல்டேஜ் கொடுக்குறான இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்கான், இதுவும் கொடுத்துருக்கான். அப்ப இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ண போறேன்? I is equal to C times dV by dt. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 60 மைக்ரோ ஃபாரட். அப்ப என் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட வேல்யூ என்ன சார்? 60 மைக்ரோ ஃபாரட். அப்ப கண்டக்ஷன் கரண்ட் எவ்வளவு இருக்கும்? 60 மைக்ரோ ஃபாரட். கரெக்டா? இந்த கொஸ்டின்ல ட்விஸ்ட் பண்ணலாம், நல்லாவே ட்விஸ்ட் பண்ணலாம். நல்லா பாரு, ஒரு பேட்டரி சோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த கொஸ்டின்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் பண்ணலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எங்க இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இதுக்குள்ள இருக்கும். இங்க ஆக்ட் ஆகிற கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். கண்டக்ஷன் கரண்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இந்த கண்டக்ஷன் கரண்ட் வயர்ல எவ்வளவு இருக்கோ அதே வேல்யூ தான் எங்க இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோடது கெப்பாசிட்டருக்குள்ள இருக்கும். அப்ப கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்னா, வயர்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளோ, சரியா? வயர்ல சொல்லு, வயர்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளோ, கண்டக்ஷன் கரண்ட் எவ்வளோ? வயர்ல கண்டக்ஷன் கரண்ட் மட்டும்தான் போகும் 60. வயர்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குமா? இருக்காது, 0. புரியுதா இல்லையா? வேற என்ன கேட்கலாம்? பிளேட்ஸுக்கு நடுவுல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்ன, கண்டக்ஷன் கரண்ட் என்ன? பிளேட்ஸ்க்கு நடுவுல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும்தான் இருக்கும், கண்டக்ஷன் கரண்ட் 0. புரியுதா இல்லையா? இல்லைன்னா என்ன கேட்கலாம்? கண்டக்ஷன் கரண்ட். ஸோ இது நம்மள்ட்ட கேட்ட கொஸ்டின் தான். கண்டக்ஷன் கரண்ட் இன் வயர், சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இன் பிளேட். அப்ப பிளேட்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும்? 60. வயர்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும்? 60. சொல்றது புரியுதா?
ஸோ கொஷினில் எங்கே கரண்ட் கேட்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி என்ன கேட்கலான்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் ஒயரில் எவ்வளோ கரண்ட் இருக்கும், இங்கே எவ்வளோ கரண்ட் இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட்டில் கெப்பாசிட்டர் எந்த விதமான கரண்ட்டை அலோவ் பண்ண மாட்டான். அப்போ கெப்பாசிட்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா இங்கேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ ஸ்டெடி ஸ்டேட்டில் 2 பேர் வழியும் கரண்ட் என்னதா 0 தான். ஓகேவா? இதனால தான் ஆப்ஷனாக கொடுத்து வச்சிருக்காங்க. பட் உங்கள் ராசி நல்ல விஷயம் மட்டும்தான். கண்டக்ஷன் கரண்ட் த்ரூ த ஒயர், ஒயரில் கண்டக்ஷன் கரண்ட் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் த்ரூ த பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டர், பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளோ. புரியுதா? நல்லா பாருங்க, கிளாஸ் எப்போ ஓவர் ஆகும்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. புரியுதா? நிறைய கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் ஓவர் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஸோ டவுட்னா இந்த டவுட் தான் நம்ம லாஜிக்கான டவுட்னு சொல்றோம். கிளாஸ் எப்போ ஓவர் ஆகும்னா டவுட்டே கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டு கண்டக்ஷன் கரண்ட் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க பாப்பா, கரண்ட் ஒயர் வழியே எப்படி போகுது. இப்போ அங்கனுக்குள்ளே ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு பிளேட்ஸ் வச்சிருக்கீங்க. அப்போ கரண்டோட திடீர்னு காணாமல் போயிருமான்னு கேட்டால் இல்லை. அப்போ எவ்வளோ வருதோ அதே கரண்ட் தான் டிஸ்பிளேஸ் ஆகி அங்கேயும் போகும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டு கண்டக்ஷன் கரண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து பிளேட்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கும், கண்டக்ஷன் கரண்ட் இங்கே இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அங்கே போயிடுச்சுன்னா அதோட பேர் மாறிடும். புரியுதா இல்லையா? இந்த கரண்ட் அங்கே போகுது, அப்போ பேர் மட்டும்தான் மாறப்போகுது. இங்கே ஒயரில் இருக்கிறப்ப அந்த கரண்டோட பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது, அதாவது கெப்பாசிட்டருக்குள்ளே போயிடுச்சுன்னா அதோட பேர் மாறி போயிடும், அவ்வளோதான். பட் இவங்களோட சோர்ஸ் டிஃப்ரெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வரும். புரியுதா? கண்டக்ஷன் கரண்ட் வந்து டியூ டு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகே ஓகே சார். The incorrect relationship for diamagnetic material. இதில் எது சார் diamagnetic material தப்பான ரிலேஷன்ஷிப்? மியூ நாட்டோட வேல்யூ என்ன? 4 pi into 10 power minus 7. மியூவோட வேல்யூ கேட்குறாங்க. மியூவோட வேல்யூ என்ன சார் வரும்? டயமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு மியூவோட வேல்யூ என்ன? ஆஸ் பர் என்சிஆர்டி 1 into 10 power minus 5. கரெக்டா இல்லையா? சாரி, மியூவோட வேல்யூ சசெப்டிபிலிட்டி வேல்யூ. அது நெகட்டிவ் வேல்யூ சசெப்டிபிலிட்டிக்கு இருக்குமா இல்ல மியூக்கு இருக்குமா? கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதே மாதிரி எப்சிலன் ஸ்மால் பாசிட்டிவ் நம்பர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக மியூ ஆரோட வேல்யூ. ஓகே சார், மியூ ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மியூ ஆரோட வேல்யூ. 0லேருந்து 1க்கு நடுவில் வரும். ஸோ மியூ ஆரோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா சசெப்டிபிலிட்டி ப்ளஸ் 1. சை ப்ளஸ் 1 தான் மியூ. சை ப்ளஸ் 1 தான் என்னது? மியூ. புரியுதா இல்லையா? சை ப்ளஸ் 1 வந்து மியூ ஆர். ஓகேவா? அப்போ இந்த மியூவை நான் எப்படி எழுதிக்கலாம்? மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் மியூ ஆர். கரெக்டா? ஸோ இது வந்து சையோட வேல்யூ. சை கூட நான் 1 கூட்டிட்டேன்னா என் வேல்யூ என்ன ஆயிரும் சார்? 1.000 10 power minus 5 தானே? 0 1 1 2 3 4 இல்ல சாரி தப்பா எழுதிக்கிட்டு இருக்கேன். நல்லா பாரு, சையோட வேல்யூ என்ன? இது சிம்பிளி பண்ணா 0.00001. இந்த வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். இது கூட நான் +1 பண்ணா ஆன்சர் என்ன ஆகும்? 1லேருந்து இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்றோம். அப்போ என் வேல்யூ என்ன ஆகும்? 0.99999. கரெக்டா இல்லையா? புரியுதா? இதை நான் 9.9 into 10 to the power of -4 போடலாமா? இது எக்ஸ்ட்ரா 9 போட்டோமா? எனக்கு மேத்ஸ் தெரியல, ஒன்று தெரியல. இரு, 1.00000 சப்ராக்ட் பண்ண 9, இங்கே 9, 1 2 3 4 5. கரெக்ட் தான். எனக்கு மேத்ஸ் மறந்து போச்சா? -1 டிவைட் பை 10 power 5. 1 2 3 4 5. இதான் நான் எழுதியிருக்கேன்னா? எஸ் சார். இந்த வேல்யூ கூட +1 பண்ணா இதான் சார் வரும். 1 2 3 4. ஓகே, 4 தான் வரும். இதான் என்னோட மியூ ஆர் வேல்யூ. சரியா? இப்போ நல்லா பாருங்க, மியூ வேல்யூ என்ன வரும்? இந்த 10 power -4
சரியா? ஏன்னா இதானே மியூ ஆர் இன்டூ மியூ நாட். மியூ நாட் 10⁻⁻7. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தனா கண்டிப்பாக என் மியூ வேல்யூ வந்து லெஸ் தென் மியூ ஆர். இது கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? சொன்னலப்பா ஸ்லைட்லி லெஸ் தென் யூனிட்டி நிறைய பேர் சொல்லுவோம் பார்த்தியா? இந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், இந்த வேல்யூ ஸ்லைட்லி லெஸ் தென் யூனிட்னா என்ன சார்? யூனிட்டியோட ரொம்ப சின்னது. இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புக்கில் இருக்கிற வேல்யூஸ். ஓகேவா? இந்த மியூ ஆர் வேல்யூ 0லேருந்து 1க்கு நடுவில் தான் இருக்கும். எஸ் சார். ஏன்? ஏன்னா சையோட வேல்யூ நெகட்டிவ், அது கூட நான் +1 பண்ணுவேன்னா எனக்கு இந்த பாசிட்டிவ் வேல்யூ வரும், 1 விட கம்மியாக தான் இருக்கும். இந்த சையோட வேல்யூ -1லேருந்து 0க்கு நடுவில் இருக்குமா? ஸோ சையோட வேல்யூ பாரு, இதான் வேல்யூ. அப்போ -1லேருந்து 0க்கு நடுவில் இருக்கும். இது கரெக்ட். இந்த வேல்யூ தப்பு. ஸோ மியூஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 விட அதிகமாக இருக்காது. 1 விட அதிகமாக இருக்குன்னா இது பேராமேக்னெட்டிக். ஸோ இந்த லெசன் வந்து இது வரைக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் போன வருஷம் பார்த்தோன்னா இந்த லெசன்லேருந்து கொஸ்டின் அள்ளி கேட்டான், கிள்ளி கேட்கல அள்ளி கேட்டான். புரியுதா? அதனால் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. தயவுசெய்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன சார்? ஹீட். ஸோ ரேட் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு KA டெல்டா T அப்பான் L. ஸோ கேவோடது கேட்குறாங்க. இது என்ன சார்? ஜூல் பர் செகண்ட். ஸோ ஜூல் பர் செகண்ட். இது கேன்சல் பண்ணா இங்கே ஒரு லென்த் இருக்கும். ஸோ லென்த் இங்கே வரப்ப மீட்டர் ஆயிடுச்சு. கெல்வின். சரியா? MSK. ஸோ ஜூல் டிவைட் பை MSK இல்லை. ஓகே. ஜூல் பர் செகண்ட் வாட்னு எழுதலாம். வாட் பை MK. ஓகேவா? ஸோ இது Q வந்து பேசிக்கலி நிறைய பேர் Q வந்து ஹீட் நினச்சிப்பேன். ஹீட் பர் யூனிட் டைம். சரியா? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்னு சொல்லுவோம். 2 object of mass 10 kg 20 kg are connected to 2 end of the rod. அதோட லென்த் கொடுத்துட்டாங்க, மாஸ் எழுதிடுங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறாங்க. இது போன தடவை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 10, இந்த இடத்துல 20. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி பாதியை விட அதிகமாக இருக்கும். பாதியை விட அதிகம் ஒரே ஒரு ஆப்ஷனில் வரும். இல்லைன்னா என்ன பண்ணு? M2R டிவைட் பை M1 + M2. ஏன்னா M1 நான் எங்கே அசியூம் பண்ணிக்கிறேன்? ஆரிஜினில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ M2 என்ன சார்? 20 × 10 டிவைட் பை 20 + 10 30. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 20/3. மோர் தென் ஹாஃபில் தான் கண்டிப்பாக வந்து நிற்கும். இதான் நம்ம லாஜிக். கரெக்டாக இல்லையா? The length of a string of a musical instrument is 90 cm and has a fundamental frequency of இவ்வளோ. Where should it be pressed to produce a fundamental frequency இவ்வளோ? நல்லா பாரு, ஃப்ரீக்வன்சியோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன சார்? ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா வோல்டேஜ் பர் லென்த். இப்படி தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டா? இல்லைன்னா நம்ம இதே எப்படி எழுதலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்ஷன் பை மாஸ்ன்னு எழுதலாம். ஞாபகம் இருக்கா? ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/L டைம்ஸ் ரூட் ஆஃப். ஸோ இது வந்து பேசிக்கலி மாஸ் பர் யூனிட் லென்த்தாக இருக்கும். ஓகேவா? இது M வந்து என்னது? மாஸ் பர் யூனிட் லென்த். அப்போ நீ ஆச்சு டென்ஷன் அதிகமாச்சுன்னா மாஸ் அதிகமாகும். சாரி, டென்ஷன் அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். மாஸ் கம்மியாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள். அப்போ நல்லா பாரு, இந்த கேஸில் நான் என்ன சொல்லலாம்? வெலாசிட்டி எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்னு சொல்லலாமா? ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்னு சொல்லலாமா? அப்போ F1/F2 இஸ் ஈக்குவல் டு L2/L1. நல்லா பாரு, 90 சென்டிமீட்டரில் பிடிச்சா 120 ஹெர்ட்ஸ் வருது. இப்போ நான் எங்கே பிடிச்சா 180. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகணும். அப்போ லென்த் என்ன ஆகணும் சார்? லென்த்து கம்மியாகணும். அப்போ ஆப்வியஸ்லி நான் 90 விட கம்மியான பிடிக்கணும். 4 ஆப்ஷனுமே 90 விட கம்மி. அப்போ சால்வ் பண்ணு. ஃபர்ஸ்ட் 120 வருது. செகண்ட் எவ்வளோ வரணும்? 180. ஃபர்ஸ்டோட லென்த்து 90, செகண்ட் லென்த்து என்கிட்ட கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணு. 1 டைம் 2 டைம், இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் 60 சென்டிமீட்டர். கரெக்டா இல்லையா? அதாவது 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. ஃப்ரீக்வன்சி 1.5 டைம்ஸ் அதிகமாயிருச்சு. அப்போ லென்த் 1.5 டைம்ஸ் கம்மியாகணும். அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா? இல்லை, ஏதாவது சொல்லுங்கடா. ஓகே. ஸோ ஃப்ரீக்வன்சி இது வச்சு கேட்கலாம். டென்ஷன் அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி என்ன? பீட்ஸ் ப்ராப்ளம்ல இந்த மாதிரி கேட்கலாம். டென்ஷன் அதிகமாக இருக்குது, அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாஸ் அதிகமான ஃப்ரீக்வன்சி என்ன? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப். புரியுதா இல்லையா? என்ன கொஸ்டின்? லாங் சொலினாய்டு. இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்குறான். ஆனால் கேட்குற கொஸ்டின் பூராமே ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் சார். 4வது லெசன்ல கேட்குறது பூராமே ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். டிஃபிகல்ட்டியே கிடையாது.
ஃபார்முலா உனக்கு தெரியுதா, அப்ளை பண்றியா, அப்ப போதும். உனக்கு ஃபார்முலா தெரியுதா, நீ அப்ளை பண்றியா, போதும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நீ. அப்போ ஒரு லாங் சொலினாய்டு இருக்கு. லாங் சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? நியூ நாட் NI. இந்த n என்ன சார்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் டைம்ஸ் கரண்ட். இந்த வேல்யூ உனக்கு போட தெரியுதா, போதும் சார். இந்த லெசனுக்கு ஃபார்முலா மட்டும் எழுது. அந்த ஃபார்முலா ஷீட்டை வச்சு நீ எல்லா பிவைக்கும் சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா ஷீட்டுக்கு அப்புறம் உனக்கு என்ன தெரியணும்? இந்த ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ண தெரியணும். புரியுதா இல்லையா? ஏன்னா ஒரு சில டைம் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கிட்டு வருதுன்னு கேட்பான். அப்ப நீ இந்த ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ண தெரியணும். புரியுதா இல்லையா? அப்புறம் என்ன கேட்கலாம்? 2 வயர் போகுது, ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேரலல் வயர், இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அட்ராக்டிவா இருக்குமா ரிப்பல்சிவா இருக்குமா, அந்த மாதிரி கொஸ்டின். ஸோ ஒன்றுமே இல்லை, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண உனக்கு ஆன்சர். நியூ நாட்டோட வேல்யூ என்ன? 4π × 10⁻⁻7 கொஸ்டின்லையும் கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. லென்த் எவ்வளோ சார்? லென்த் வந்து 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திரேன். ஸோ 50/100. அப்போ இப்படி ஆயிருமா? 50/100. இப்போ 50/100 இது கேன்சல் பண்ண 2 ஆகுமா? அதான் பண்ணியிருந்தேன். புரியுதா? இன்டூ கரண்ட். கரண்டோட வேல்யூ என்ன? 2.5 ஆம்பியர். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடு. இந்த 4 × 2.5. 4 × 2.5 என்ன சார்? 10 ஆகுமா? கரெக்டா? 10. இதுல ஒரு 10⁻2 இருக்கு, இது ஒரு 10. ஸோ 10⁻3 ஆயிடுச்சா? 2π 10⁻3 இது சிம்பிளை பண்ண 10⁻−4. 10⁻−7 10⁻3 இதை சிம்பிளை பண்ண இந்த வேல்யூ. 2π வேல்யூ என்ன சார்? 2π வேல்யூ 6.28 × 10⁻−4. புரியுதா? இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஆச்சு கேட்பாயா. அந்த ஒரு கொஸ்டின் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின், வேற எதுவுமே பண்ண வேணாம். மற்ற லெசன்லயாச்சும் ஏதோ ஒரு கான்செப்ட்ல இருக்கும், இதுல ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணா போதும். சொலினாய்ட்னா சொலினாய்ட், சர்க்கிள்னா சர்க்கிள். The magnetic flux link with the coil. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம போன தடவை சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுலயே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின். பட் அப்பப்போ வந்துட்டு என்ன கேட்கலாம்? தியரிட்டிக்கலாவும் கேட்கலாம். d5/dt டிஃபரன்ஷியேட் பண்ணு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண 10t + 3. ஓகேவா? 10t + 3. அப்போ வாட் வில் பி இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த 4th செகண்ட், 4வது செகண்ட்ல. 4th செகண்ட்ல எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நார்மலா 4ன்னு போட்டால் ஆன்சர் 43 வரும். 4th செகண்ட் அப்படின்னு சொல்றதுனால 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 10 வரும். ஸோ ரெண்டுமே பாசிபிள் தான். ஆனால் ஆஸ் பர் என்சிஆர்டி ஆன்சர் கீ இல்லை என்டியோட ஆன்சர் கீ வந்து இது கரெக்ட். ஸோ 4ன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். புரியுதா? 4th செகண்ட்னா என்ன சார்? த மேக்னிட்யூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இன் த காயில் அட் த 4th செகண்ட், 4வது செகண்ட்ல எவ்வளோ? ஆக்சுவலா கரெக்ட். at the 4th second, at the end of 4th second எவ்வளோன்னு தான் கேள்வி. in 4th second சொன்னா என்ன அர்த்தம்? 4வது செகண்ட். அந்த 4வது செகண்ட்ல எவ்வளோ? at 4th secondனா அந்த 4 செகண்ட் முடிகிறப்ப இன்டியூஸ்ட் EMF என்ன? அதனால 43. in 4th second எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா EMF induced in 4 seconds minus EMF induced in 3 seconds. சரியா? ஸோ இதை சிம்பிளை பண்ணுறப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 43 - 33. 4ன்னு போட்டேன் 43 கிடைக்கும், 3ன்னு போட்டால் 33 கிடைக்கும். அப்போ இன் 4th செகண்ட்னு கேட்டாங்கன்னா இது, அட் 4th கேட்டதுனால அது. புரியுதா? லைக் இன்ஸ்டன்டேனியஸ். எஸ், ஓகே. At the first minima adjacent to the central maxima in a single diffraction experimentல நல்லா பாரு, இது 0. எனக்கு first minima இருக்கு சார். ஓகேவா? The pattern difference between the hygiene wavelength from the edge of the slit to the wavelet from the middle. அதாவது இதுல இது வரைக்கும் போயிருக்கீங்க சார். ஓகேவா? அப்ப ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் நீ சொல்லி. எனக்கு ஃபர்ஸ்ட் மினிமா கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் மினிமா எங்கே கிடைக்கும் சார்? ஃபர்ஸ்ட் மினிமா எங்கே கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் மினிமா எங்கே கிடைக்கும்? டைஃப்ராக்ஷன்ல. இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறான். நீங்கள் டிஸ்டன்ஸ் சொன்னாலும் சரி, பாத் டிஃப்ரென்ஸ் வச்சு சொன்னாலும் சரி, எதை வச்சு சொன்னாலும் ஓகே தான்.
என்ன chat boxல ஒரு மெசேஜ் எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே, எனக்கு பாத் டிஃபரன்ஸ் இல்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எதிரையாச்சும் சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு டைஃப்ராக்ஷன் கான்செப்ட் தெரியலைன்னு அர்த்தம். At the first minima adjacent to the central maximum. Central maximum க்கு பக்கத்துல இருக்கிற first minima சரிங்களா of hygiene slit diffraction pattern. The phase difference between the hygiene wavelength from the edge of the slit. So slit ஓட edgeல இருந்து சரிங்களா wavelength from the midpoint. சரி, அதாவது உங்களுக்கு கான்செப்ட் ஆச்சு தெரியுமா? கான்செப்ட் தெரியுமா? 3π/2 தெரியல, கான்செப்ட் தெரியல, அதான் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நான் சொல்லி தரேன். நல்லா பாரு, இன்டர்ஃபரன்ஸ் பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸ்ல கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே டைஃப்ராக்ஷனுக்கு இதே மாதிரி ஃபார்முலா டிரைவ் பண்ணிடலாம். இன்டர்ஃபரன்ஸ்ல நல்லா பாரு, ஒரு வேவ் இருக்கு சார். ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கு நடுவில் ஆங்கிள் π° இருந்தா, ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி? π° இருந்துச்சுன்னா, ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி? π° இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சார்? ரெண்டு பேர் வெர்டிக் ஆப்போசிட்ல இருப்பாங்க. அப்ப என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா? சீனா கன்ஸ்ட்ரக்டிவ், டீனா டிஸ்ட்ரக்டிவ், சியா டியா அந்த மாதிரி கூட சொல்லுங்க. இப்ப நல்லா பாரு, இது ஒரு வேவ், இது இன்னொரு வேவ். இப்ப இதோட ரிசல்டன்ட் ஆட் ஆகுமா இல்ல சப்ராக்ட் ஆகுமா? வெரி குட், மேல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்ப நல்லா பாரு, பைன்னு இருந்தா டிஸ்ட்ரக்டிவ், இல்ல நல்லா பாரு இப்படி இருக்குது, இன்னொரு வேவுக்கு நல்ல, இந்த வேவுக்கும் இந்த வேவுக்கு நல்ல 3π. சார் எப்படி சார் சொல்றீங்க? நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ரெண்டு வேவ் எடுத்திருக்கேன் சார், இதான் சார் ரெண்டு வேவ். ரெண்டு வேவ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ஆங்கிள் எத்தனை டிகிரி? 0°. ரெண்டு பேர் ஒரே டைரக்ஷன்ல சேர்ந்துருவானா? இப்ப நல்லா பாருங்க, ரொட்டேட் பண்றேன், 180 டிகிரில இருக்கு, ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்கானா? அப்ப 0ல இருந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், πல இருந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், 2πல இருந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், 3πல இருந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், 4πல இருந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், 5πல இருந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்ப எப்பெல்லாம் எனக்கு இன்டர்ஃபரன்ஸ்ல, நான் இன்டர்ஃபரன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், டைஃப்ராக்ஷன் பத்தி பேசல. அப்ப π, 3π, 5π, 7π, இல்ல இன் ஜெனரலா 2n - 1 டைம்ஸ் π அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்படி இருக்கிறப்பெல்லாம் எனக்கு என்ன இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும்? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். புரியுதா இல்லையா? புரியுதா? இதே நல்லா பாரு, 2n - 1 in terms of wavelengthல கேட்டாங்கன்னா λ/2, பைக்கு பதிலா என்ன பண்ணிரு? λ/2ன்னு போட்டுரு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும்? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். இதே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷனா 0, 2π, 4π, 6π. ஏன்னா நல்லா பாரு, 0 ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா 2π, 4π, 6π. இதுல எல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். அப்ப ஜெனரலா 2nπ அப்படின்னு போட்டாலும் ஓகே, இல்லனா n டைம்ஸ் லாம்டா, 2πக்கு பதிலா நான் லாம்டான்னு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? புரியுதா சார்? வெதர் ஈவன் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது இன்டர்ஃபரன்ஸ்ல ஈவன் நம்பர் வரதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ஆட் நம்பர் வரதெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். புரியுதா? அப்ப உங்கள்கிட்ட பாத் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா நல்ல பாரு, பாத் டிஃபரன்ஸ் இவ்வளவு இருக்கணும், ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இவ்வளவு இருக்கணும் சார். இதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? இதே டைஃப்ராக்ஷன்ல உல்டா சார். டைஃப்ராக்ஷன்ல என்ன நடக்கும் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். டைஃப்ராக்ஷன்ல இங்க பார்த்தனா இன்டர்ஃபரன்ஸ்ல என்கிட்ட ரெண்டு சோர்ஸ் இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ்ல எத்தனை சோர்ஸ் இருக்கும்? ரெண்டு சோர்ஸ் இருக்கும். அப்போ
இந்த சோர்ஸ்லேருந்து லைட் வருது, இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். இதில் 2 சோர்ஸ் இருக்குது, இது ஒரு சோர்ஸு, இது ஒரு சோர்ஸ். இந்த சோர்ஸ்லேருந்து லைட் வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வருது, இந்த சோர்ஸ்லேருந்து லைட் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. அப்போ 2 சோர்ஸ்லேருந்து லைட் என்ன ஆகுது, ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. அப்போ லைட் வந்து அந்த பாயிண்டில் வரப்போ அந்த பாத் டிஃப்ரென்ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இல்லைன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். ஆனால் என் டைஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பாயிண்ட் கிடையாது, ஒரே ஒரு ஸ்லிட்டு மட்டும்தான் இருக்குது. எத்தனை ஸ்லிட் இருக்குது, ஒரே ஒரு ஸ்லிட்டு. இங்கே 2 ஓப்பனிங் இருக்கும் சார், டைஃப்ராக்ஷனில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ஒரே ஓட்டை வழியாக தான் லைட் வந்து என்ன ஆக போகுது, வரப்போகுது. புரியுதா இல்லையா, லைட் என்ன ஆகுது, ஒரே ஓட்டை வழியாக தான் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சார் இன்டர்ஃபரன்ஸ் ஆகணும்னா 2 வேணும்ல, அப்போ தானே சார் லைட் வந்து போய் சேரும், கரெக்டாக இல்லையா? அப்போ டைஃப்ராக்ஷன் எப்படி சார் ஒரே ஒரு லைட் வருதுன்னா எப்படி சார் நம்மளுக்கு மேக்ஸிமம் மினிமா கிடைக்கும்னா, நம்ம இந்த ஒரு ஹோல்குள்ளே இன்ஃபைனைட் சோர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணுறோம். ஒரு ஹோல்குள்ளே எத்தனை சோர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணுறோம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சோர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, என்ன ஆகுது திங்க் பண்ணி பாரு. இதுக்குள்ளர இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சோர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். புரியுதா? இப்போ இந்த மொதல் சோர்ஸ்க்கும் கடைசி சோர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பாத் டிஃபரன்ஸ், மொதல் சோர்ஸ்க்கும் கடைசி சோர்ஸ்க்கு நடுவில் இருக்க பாத் டிஃபரன்ஸ் 2π இருந்தா, அதாவதுன்னு ஒரு வால் கிளாக் மாதிரி வச்சு காட்டுறேன், இல்லைன்னா நல்லா பாரு, இது ஒரு சோர்ஸ் சரியா, இந்த மாதிரி மொதல் சோர்ஸ்க்கும் ரெண்டாவது சோர்ஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கும். புரியுதா? நான் அந்த மாதிரி ஆங்கிள் டிஃபரன்ஸ் வச்சு வரைஞ்சி காட்டுறேன். இப்போதைக்கு பார்க்காத டயக்ராமை நான் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பாரு. வரைய தெரியாது, அதனால தான் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கன்றேன். லைன் வரைய தெரியல வாத்தியா இருக்கு. ஓகே, இப்போ லெட் மீ சே இதான் சரியா மொதல் சோர்ஸு சரியா, இது ரெண்டாவது சோர்ஸ், மூணாவது, நாலாவது, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இந்த மாதிரி 16 சோர்ஸ் எடுத்திருக்கேன் சார். புரியுதா இல்லையா? அப்போ இந்த மொதல் சோர்ஸ்க்கும் கடைசியில் இருக்க சோர்ஸ்க்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 2π டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் சேர்க்க போறோம். என்ன பண்ண போறோம், சேர்க்க போறோம். எப்படி சேர்க்க போறோம்னு நல்லா பாரு. நான் இந்த மொத்த செட்டை இங்க மொத்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு சார், மொத்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு சார், கொஞ்சம் சொல்லு, மொத்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 2π. நான் இந்த மொத்த ஃபேஸ் டிஃபரன்ஸை 2 பகுதியா பிரிச்சுக்கிறேன். எத்தனை பகுதியா பிரிச்சுக்கிறேன், 2 பகுதியா பிரிச்சுக்கிறேன். π/2 π/2 நம்ம எப்பயுமே சாரி π and π 2π இருக்கனால நம்ம எப்படி பிரிக்கிறோம், π and π. நம்ம எப்பயுமே இந்த மொத்தத்தை எதில் பிரிப்போம், π and πல தான் பிரிக்க போறோம். அப்ப நல்லா பார்த்தனா நான் எதில் பிரிக்கிறேன், π and π. கொஞ்சம் பாரு, இந்த மொத சோர்ஸ்க்கும் இதுல பாதியில இருக்க சோர்ஸ்க்கு நடுவுல இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது, π ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா பாரு, இது ஒரு வேவ், அந்த 9வது ஒரு வேவ். இவங்க 2 வேவும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும் சார், கேன்சல் அவுட் ஆயிடுவான். இந்த 2வது வேவும் 11வது வேவ் என்ன ஆயிடுவான் சார், கேன்சல் அவுட். இந்த 3வது வேவும் 12வது வேவ் என்ன ஆயிடுறான் சார், கேன்சல் அவுட் ஆயிடுறான். 4வது வேவும் 12வது வேவ், 5வது 13வது வேவ், 6வது 7வது, புரியுதா, சாரி 6வது 14வது, 7வது 15, 8வது 16. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சா சார்? எனக்கு இது வந்து தெளிவா புரியல, தயவு செய்து இந்த ஒரு டாபிக்கை போயிட்டு டீடைல் லெக்சர்ல பார்த்துக்கோங்க சரியா. நான் லாஸ்ட் இயர் கூட இதை நடத்தி வச்சிருந்தேன், வேவ் ஆப்டிக்ஸோட லெக்சர். அது என்கிட்ட இருக்கா இல்லையா நான் பார்க்குறேன், அதோட லிங்க் வேணா லைவ் முடிஞ்சதுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இந்த இதுக்கும் கடைசி இதுக்கு நல்ல 2π இருந்தால் தான் எனக்கு டார்க் இன்டர்ஃபரன்ஸ் வரும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இதுக்கும் சார் டார்க் இன்டர்ஃபரன்ஸ் இதுக்கும் இதுக்கு நல்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2πன்னு இருக்கும் சரியா. அப்போ இதுக்கும் நடுவில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்குறான். இது 0ன்னு இருந்தால் அப்போ இது π.
ஸோ பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதான் இந்த கேள்வி. ஓகேவா, புரியுதா? நான் வேவ் ஆப்டிக்ஸ் லாஸ்ட் இயர் லைவ்ல டீச் பண்ணேன். எதில் டீச் பண்ணேன் எனக்கு தெரியல, லேப்டாப்பில் பார்த்து தான் எனக்கு தெரியும். வேவ் ஆப்டிக்ஸோட ஒன் ஷாட் போட்டு வச்சுருக்கேன். இது அதோட குவாலிட்டி பார்ப்போம். இது அந்த ரூமில் ரெக்கார்ட் பண்ணதாச்சு. ஓகே, ஒரு வீடியோ இருக்குது சரியா? அந்த வீடியோ கொஞ்சம் பழசு தான், ஆனாலும் என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம் சரியா? அந்த வீடியோ நான் குரூப்பில் அனுப்பி விட்டுறேன், அதில் போய் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. லைவ்ல டீச் பண்ணீங்க, சரி எனக்கு ஞாபகம் இருக்கப்பட்டது காணும் பாப்பா, அந்த வீடியோ காணும். லைவ் செஷனில் போய் பார்க்கணும். அதுனா அதை நான் வேவ் ஆப்டிக்ஸ்னு சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு டாபிக்னு சொல்லி லைவ்ல டீச் பண்ணியிருக்கேனான்னு தெரில. அதாவது 2-3 டாபிக் கூட சேர்த்து டீச் பண்ணிட்டேனா? ஏன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை வச்சு எனக்கு தெரியுது உங்களுக்கு டைஃப்ளெக்ஷன் டாபிக் தெரியலன்னு. வேவ் இதுதான் இருக்குது. இதில் நான் தெரியல அது எங்கே போச்சுன்னு. வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் ஆக்சுவலாக நான் அந்த வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் ரே ஆப்டிக்ஸ்னு டீச் பண்ணேன். வேவ் அப்புறம் ரே ஆப்டிக்ஸ் அப்புறம் இஎம் வேவ், அந்த 3 லெசன் டீச் பண்ணியிருக்கேன் லைவ்ல. அது இருக்குது. அந்த லைவ்ல நான் டீச் பண்ணதில் 3 லெசன் இருக்குது பாப்பா. 7 மணி நேரம் டீச் பண்ணியிருக்கேன் அந்த லைவ்ல. வேவ், ரே ஆப்டிக்ஸ் அப்புறம் இஎம் வேவ் தான் இருக்குது. பிவைக்யூவோட இருக்கும். அதில் வேவ் இருக்குது, வேவ் ஆப்டிக்ஸ் இல்லை, வேவ் லெசன் தான் இருக்குது. இல்லை பிவைக்யூவோட இருக்குமா? கம்ப்ளீட் பிவைக்யூ பார்ப்போம். ஒரு 3 மணி நேரம் ஏதோ ஒரு பண்ணி வச்சுருக்கேன். இல்லையே, இது டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன். வேவ் ஆப்டிக்ஸோட பிவைக்யூ பார்க்கலாம், பிவைக்யூவில் இருக்காங்க. வேவ் ஆப்டிக்ஸ் ஒன் ஷாட் வீடியோ போட்டு வச்சுருக்கேன், அது வந்து போர்டுக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன்.
சரி தெரியல என்னன்னு தெரியல பார்ப்போம் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியல தயவுசெய்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா டைஃப்ராக்ஷன் கான்செப்ட் தெரியல த பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டாரை கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கேட்குறாங்க ஸோ நல்லா ஒரு பொசிஷன் வெக்டாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வெலாசிட்டியா அப்போ 4t சரி t வராது 4i கேப் பிளஸ் 4t j கேப் கரெக்டா இல்லையா என்ன டிஃபிகல்ட்டி 4i கேப் பிளஸ் 4t j கேப் கரெக்டா இப்போ என்ன கேட்குறாங்க எனக்கு வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வேணும் t is equal to 1 செகண்ட் t ஓட வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணு v ஓட வேல்யூ 4i கேப் பிளஸ் 4j கேப்னு கிடைக்கும் 4i கேப் பிளஸ் 4j கேப்னு கிடைக்கும் கரெக்டா இல்லையா இப்போ எனக்கு என்ன வேணும் வெலாசிட்டி வேணா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் 4√2 வெரி குட் பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா i கேப் இல்லை ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருக்கு அப்போ ரிசல்ட் என்ன ஆகும் 45 டிகிரியில் நடுவில் வரும் ஸோ 4√2 எப்படி யாருக்கு புரியலன்னா root of இதோட டேர்மோட ஸ்கொயர் பிளஸ் அந்த டேர்மோட ஸ்கொயர் ஸோ ஆன்சர் 4√2 4√2 ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு அப்போ ஆங்கிள் எத்தனை டிகிரி நல்லா பாருங்க இந்த வெக்டர் 4 டிகிரி இந்த வெக்டர் 4 அப்போ ரிசல்ட் என்ன ஆகும் 45 டிகிரி அப்போ தானே ஆப்போசிட் வந்து ஹைபோட்டனியூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் சரி ஆப்போசிட் வந்து அட்ஜசன்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ 4√2 புரிஞ்சா பல்க் மாடுலஸ் ஆஃப் அ ஸ்பியர் ஸோ பல்க் மாடுலஸ் ஆஃப் ஸ்பியர் வச்சு கொஸ்டின் கேட்கலாம் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நல்லா பாரு பல்க் மாடுலஸோட ஃபார்முலா என்ன பிரஷர் டைம்ஸ் மைனஸ் டெல்டா வி பை வி ஏன் சார் மைனஸ் போடுறோம் இந்த இடத்துல ஏன்னா நான் ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்ன ஆகும் கண்டிப்பா வால்யூம் வந்து குறையும் ஸோ பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டிவைட் பை டெல்டா வி பை வி இப்போ எனக்கு டெல்டா வி பை வி வேணும்னா என்ன ஆயிரும் சார் ப்ரெஷர் பை பி ஸோ ப்ரெஷர் பை பி இருக்கா இருக்கு சார் அவங்க என்ன கேட்குறாங்க டிக்ரீஸ் இன் வால்யூம் கேட்கல டிக்ரீஸ் இன் ரேடியஸ் கேட்குறான் அப்போ டிக்ரீஸ் இன் வால்யூம்க்கும் டிக்ரீஸ் இன் ரேடியஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr கியூப் அப்போ டெல்டா வி பை வி என்ன ஆயிரும் சார் பவரை தூக்கி முன்னாடி போடு 3 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆர் ஆகும் அப்போ டெல்டா வி பை விக்கு பதிலாக நான் 3 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆர்னு யூஸ் பண்ணலாம் கரெக்டா அப்போ டெல்டா ஆர் பை ஆரோட வேல்யூ என்ன இதுதான் வேல்யூ சாரி p/3b எங்க இருக்கு இந்த ஆப்ஷன் புரியுதா A copper rod of 88 cm, aluminium rod of unknown length have their increase in length independent of temperature. அதாவது a change in length இருக்கு பாத்தீங்களா அந்த டெல்டா எல் அது டெம்பரேச்சரை பொறுத்ததே இல்ல புரியுதா அப்ப பொதுவா நம்ம டெல்டா எல்லோட ஃபார்முலா எப்படி எழுதுவோம் increase in length is equal to L alpha delta t ஆனா இவன் என்ன சொல்றான் இந்த change in length இதை பொறுத்தது இல்லை டெம்பரேச்சரை பொறுத்ததே இல்லை அப்போ நான் சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம் L1 alpha 1 is equal to L2 times alpha 2 புரியுதா இன்க்ரீஸ் இன் லென்த் அதை பொறுத்தது இல்லை அதனால நம்ம டைரக்டாக எழுதிக்கலாம் லென்த்தோட வேல்யூ சப்ஷன் காப்பர் ராடோடது 88 ஆல்ஃபா ஆஃப் காப்பர் ராட் என்ன சார் 1.7 into 10 to the power of -5 L2 தெரியாது இதோட வேல்யூ என்ன சார் 2.2 into 10 to the power of -5 ஓகேவா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணி விட்டுரு 22 டேபிள்ல இது 4 டைம்ஸ் ஸோ 4 into இந்த வேல்யூ என்ன ஆயிரும் சார் 10 power -5 10 power -5 கேன்சல் 4 into 17 68 இதான் L2 ஓட வேல்யூ 68 ஓகேவா The light ray fall on a glass surface of refractive index √3 at an angle 60 degree. Angle between refracted ray and reflected ray. இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் நீ எப்படி சால்வ் பண்றேன்னு பார்ப்போம் நல்லா பாரு இது ஒரு கிளாஸ் இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3 நல்லா பாரு என்ன சொல்றாங்க ஃபாலிங் அட் an angle of 60 degree ஓகேவா லைட் ரே ஃபாலிங் on a glass surface of refractive index at an angle of 60 degree கொடுத்துட்டான் இப்போ நல்லா பாரு angle between refracted ray and reflected ray லைட் இப்படி வந்திருக்குன்னா திரும்பி இப்படி ரிஃப்ராக்ட் ஆயிட்டு போயிருக்குமா சரி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு போயிருக்குமா அப்ப இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி 60 டிகிரி லைட் ரேரர் மீடியம் வந்து டென்சர் மீடியம் கொடுத்து அப்ப லைட் என்ன ஆகும் சார் இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் கரெக்டா இல்லையா அப்ப இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டேனா இந்த மொத்த ஆங்கிள் 90 டிகிரி எனக்கு தெரியும் கரெக்டா இல்லையா அப்ப இந்த ஆங்கிள் மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சேன்னா இந்த ஆங்கிள் சோ இதான் ரிஃப்ளெக்டட் ரே இது ரீஃப்ராக்டட் ரே இவங்களுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் தானே எனக்கு வேணும் சோ நல்லா பாருங்க எனக்கு இந்த ஆங்கிள் வந்துருச்சுன்னா நான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம் ரெட் கலர்ல மார்க் பண்ணுவோம் இந்த ஆங்கிள்
அதே மாதிரி இந்த ஆங்கிள் 60 டிகிரினா இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி 30 டிகிரி கரெக்டா அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் வேணா இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் போதும் இந்த இடத்துல ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணலாமா ஸ்னெல்ஸில் என்ன சொல்லுது நல்லா பாரு வெளியில் இருக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 இன்டூ சைன் ஆஃப் 30 சாரி சைன் ஆஃப் 60 is equal to mu ஓட ரூட் 3 இன்டூ சைன் ஆஃப் தீட்டா இந்த ஆங்கிள் தீட்டா புரியுதா sin 60 வேல்யூ என்ன ரூட் 3/2 is equal to ரூட் 3 sin தீட்டா இந்த ரூட் 3 கேன்சல் sin தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிரும் சார் 1/2 அப்போ தீட்டா வந்து 30 டிகிரி அப்போ நல்லா பார்த்தனா இந்த ஆங்கிள் 30 இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி 60 டிகிரி ஆயிரும் அப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி 90 டிகிரி இதில் பாரு இது உங்கள் போலரைசேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் எப்படி பாப்பா 90 ப்ளஸ் போட்டிங்க 30 ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 120 கேள்வி அது இல்லவே இல்லையே கேள்வி அது இல்லை ரிஃப்ளெக்டட் ரேயும் ரீஃப்ராக்டட் ரேக்கு நடுவில் தான் ஆங்கிள் கேட்குறான் அப்போ நல்லா பாரு இது வந்து 90 டிகிரியா இது 60 இந்த ஆங்கிள் 30 அதே மாதிரி பாரு இது 90 டிகிரியா அப்போ இந்த ஆங்கிள் 30 இந்த ஆங்கிள் 60 ஸோ இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க அவங்க இதுக்கும் நார்மலுக்கு கேட்கல ரிஃப்ளெக்டட் ரீஃப்ராக்டட் கேட்குறான் புரியுதா இப்போ நல்லா பாரு இந்த மாதிரி கொஸ்டினில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ இந்த ரிஃப்ளெக்டட் ரேயும் ரீஃப்ராக்டட் ரேயும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் ரிஃப்ளெக்டட் ரேயும் ரீஃப்ராக்டட் ரேயும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா போலரைசேஷன் டாப்பிக்கில் ஒரு விஷயம் இருக்கும் அது இப்போ புக்கில் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு பட் இஃப் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் ரீஃப்ராக்டட் ரே ஆர் பெர்பெண்டிகுலர் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து போலரைஸ்டாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ரீஃப்ராக்டட் ரே என்ன வரும் சார் மால்ஸ்லா வெரி குட் மால்ஸ்லான்னு சொல்லுவோம் அதை அப்போ கம்ப்ளீட்லி போலரைஸ்டா இல்லை பார்ஷியலி போலரைஸ்டான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஏன்னா இதில் ஏதோ ஒரு லைட் என்ன ஆகும்னா பார்ஷியலி போலரைஸ்ட் அந்த இடத்துல உன்னோட மியூவோட வேல்யூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் tan தீட்டாக்கு ஈக்குவல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க மியூவோட வேல்யூ tan தீட்டாக்கு ஈக்குவல் அப்போ மியூ வந்து tan தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ரிஃப்ளெக்டட் ரேயும் ரீஃப்ராக்டட் ரேயும் வந்து எப்படி இருக்கணும் பெர்பெண்டிகுலராக இருக்கும் இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு tan தீட்டா என்ன சார் tan 60 வேல்யூ என்ன சார் ரூட் 3 அப்போ tan 60 இந்த கொஸ்டின் இப்படி சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா இந்த போலரைசேஷன் கான்செப்ட்ல tan 60 வேல்யூனா ரூட் 3 தான் ரிஃப்ராக்டிவ் அப்போ tan தீட்டா மியூக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இது மால்ஸ் லா அப்ளை பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம் சார் இது எப்போ நடக்கும் என் ரிஃப்ளெக்டட் ரேயும் ரீஃப்ராக்டட் ரேயும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்போ ரெண்டு பேருக்கு நல்ல இருக்க ஆங்கிள் 90 டிகிரி அப்படி இருக்கிறப்ப ஆஸ் பர் மை ஸ்டூடெண்ட்ஸ் ரிஃப்ளெக்டட் ரே ஃபுல்லி போலரைஸ்டாக இருக்கும் இந்த ரிஃப்ளெக்டட் ரே ஃபுல்லி போலரைஸ்டாக இருக்கும் சரியா ரீஃப்ராக்டட் ரே பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும் இது வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோ ஸோ அதில் ரெண்டில் ஏதோ ஒன்று பார்ஷியலியாக இருக்கும் அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அதனால நான் வந்து சொல்ல பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க ரிஃப்ளெக்டட் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ் ரீஃப்ராக்டட் பார்ஷியலி போலரைஸ் அப்போ சிம்பிளாக இந்த கொஸ்டின் இப்படி சால்வ் பண்ணதுக்கு பதில் பாரு மியூ tan தீட்டா ஈக்குவலாக இருக்கா இருக்கு சார் மியூ tan தீட்டா ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம் ரிஃப்ளெக்டட் ரேயும் ரீஃப்ராக்டட் ரேயும் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம் முடிஞ்ச கொஸ்டின் இது பாரு a nucleus with mass number breaks into two fragments each of 120 the binding energy per nucleon of the unfragmented அதாவது உடையாத ஒருத்தவனோடது இவ்ளோ while the fragmented ஓடது இவ்ளோ அப்ப total gain in binding energy என்ன நல்ல பாரு ரொம்ப சிம்பிளான क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணலாம் பைண்டிங் எனர்ஜி வச்சு क्वेश्चन கண்டிப்பா நீட்ல கேட்பாங்க இல்லனா ரேடியோ ஆக்டிவிட்டி கேட்பாங்க இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து ஒரு டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க இது தாண்டி போச்சுன்னா இந்த ரேடியஸோட ரேஷியோ வச்சு கேட்கலாம் வேற எந்த क्वेश्चनும் நியூக்ளியர் லெசன்ல இருந்து வராது எப்படி பார்க்கிறது 240 நியூக்ளியான்ஸ் இருக்கு ஒருத்தவனோட எனர்ஜி என்ன சார் இவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்ப டோட்டல் எனர்ஜி என்ன சார் 240 into 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ரெண்டா உடையறாங்க எவ்வளவு உடையறாங்க 120 120 ஓட எனர்ஜி என்ன 8.5 120 into 8.5 பிளஸ் இன்னொரு என்ன சார் மொத்தம் 240 ரெண்டா உடையறான் ஒருத்தவன் 120 னா இன்னொருத்தவன் எவ்வளவு தான் 120 தான் அவனோட எனர்ஜி என்ன சார் 8.5 அப்ப டோட்டல் எனர்ஜி இவ்ளோ இனிஷியல் எனர்ஜி இவ்ளோ அப்ப சேஞ்ச் இன் எனர்ஜி வேணும் இத நல்லா பாருங்க எப்படி எழுதலாம் சார் 240 into 8.5 எழுதலாமா இப்போ இந்த எனர்ஜிக்கும் இந்த எனர்ஜிக்கு டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் நல்லா பாருங்க ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா 240 ன காமன் எடுத்துக்கலாம் 8.5 minus 7.6 240 into 0.9 கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணு இந்த வேல்யூ 1 ன்னு இருந்தால் இந்த வேல்யூ 1 ன்னு இருந்தா 240 into 1 240 இத 1 விட கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்ப ஆன்சர் 240 விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும் எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது சரி என்னால ஒத்துக்க முடியாது அப்படிங்கறவங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்க மூளையை யூஸ் பண்ணிக்கோங்க
சொல்றது புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி அவன் பைண்டிங் எனர்ஜி கேட்கறானா, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கேட்கறானா. பர் நியூக்ளியான் கேட்டானா மொத்தம் எத்தனை நியூக்ளியான் பார்ட்டிகல் இருக்கு சார் நம்மள்ட்ட? மொத்தத்துக்கு இப்போதைக்கு எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது? மொத்தத்துக்கு 240 பார்ட்டிகல்ஸ். டோட்டல் எனர்ஜி இவ்வளோ. அப்போ ஒரு பார்ட்டிகல்னால எவ்வளோ சார்? இந்த வேல்யூ 240 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்னால இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு. புரிஞ்சா? பைண்டிங் எனர்ஜியா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான கேட்கறான்னு பார்த்துக்கோ. இது டைரக்டா கிராஃப் வச்சு கேட்ட கொஸ்டின். 2024 தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஸோ கிராஃப் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன, இந்த வோல்டேஜோட பேர் என்ன? இந்த வோல்டேஜோட பேர் ஷார்ட் சர்க்கியூட் வோல்டேஜ். சரியா? சாரி, ஓப்பன் வோல்டேஜ். ஓப்பன் சர்க்கியூட். இது கரண்ட் தான் என்னது? ஷார்ட் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட், ஷார்ட் சர்க்கியூட். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? கேரக்டரிஸ்டிக்ல சோலார் சர்க்கியூட். ஏ பாயிண்ட் என்ன சார்? ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். பி பாயிண்ட் என்ன? ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். கரெக்ட் சார். சோலார் செல்ல இருக்க டைரக்டான கிராஃப் கொஸ்டின். A bullet is fired from a gun at a speed of, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஹரிசாண்டல். ஸோ நான் ப்ரொஜெக்டைல் மோஷன் பற்றி ஆல்ரெடி உனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். தயவுசெய்து பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இந்த டாபிக் நான் இன்டெப்த்தாக சொல்லியிருப்பேன், என்னென்ன டாப் கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்லா பாரு, இதில் டைரக்டாக நீ ஃபார்முலா அப்ளை பண்ணு. height is equal to u square sin square theta by 2g. இதில் இருக்கிற எல்லா வேல்யூ நீ அப்ளை பண்ணும், ஆன்சர் ஒரு 1000 வந்துடும். புரியுதா? ஓகேவா? The body is executing simple harmonic motion with frequency n. The frequency of its potential energy is. Potential energy ஓட frequency என்னவாக இருக்கும்? NCERT புக்ல இருக்கான்னு கேட்டா மேபி இருக்கலாம், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆனால் இதோட டேப்லர் காலம் சரியா? கைனடிக் எனர்ஜிக்கு என்னவா இருக்கும், வெலாசிட்டிக்கு எப்படி இருக்கும், வெலாசிட்டியோட frequency என்ன, ஆக்சிலரேஷனோட frequency என்ன, பொசிஷனோட frequency என்ன, கைனடிக் எனர்ஜியோட frequency என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட frequency என்ன, டோட்டல் எனர்ஜியோட frequency என்ன, இது எல்லாத்தையும் நான் வந்து கிராஷ் கோர்ஸ்ல நடத்தியிருப்பேன். டே நம்பர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தானே, மோஸ்ட் ப்ராபப்லி 41, 42, 43 இந்த 3 பிடிஎஃப்ல ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப்ல இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் சொல்லிடுறேன். ஃப்ரீக்வன்சி என்னன்னு இருக்குன்னா எக்ஸுக்கு என்ன தான், வெலாசிட்டிக்கு என்ன தான், சரியா? ஆக்சிலரேஷனுக்கும் என்ன தான். நான் ஒரு தடவை வேணா செக் பண்ணிடுறேன். பிடிஎஃப் வந்து காத்துடுறேன். பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்பில் போய் பார்த்துக்கோங்க. எய்மர்ஸ் ஆப்பில் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கிராஷ் கோர்ஸோட பிடிஎஃப். ஓகேவா? ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ்னு காட்டு, ₹1 கோர்ஸ். உள்ளுக்குள்ளே கண்டென்ட்ல போனால் கண்டென்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஃபார்முலா ஷீட் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. எனக்கு கரெக்டாக எந்த டேன்னு தெரியாதனால நான் 42 43 ட்ரை பண்ணி பார்ப்போம். டே நம்பர் 43க்குள்ளே போகிறேன். டே 43க்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன ஒரு டேப்லெட் கால மாதிரி போட்டுருவேன். அப்போ 42ல் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? இது எல்லாத்துக்கும் என்ன. இதே வந்து உன்னோட கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு 2n இருக்கும். சரி, ஆமாம், கைனடிக் பொட்டன்ஷியலுக்கு 2n இருக்கும். டோட்டல் எனர்ஜிக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி டிஃபைன் பண்ண முடியாது. நம்ம டோட்டல் எனர்ஜி எப்பவுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா பாரு, நான் சொன்ன மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டு வச்சிருக்கேன். டைம் பீரியட் என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கேன். டே நம்பர் 42ல் இந்த பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், சரியா? இது எல்லாத்துக்குமே ஃப்ரீக்வன்சி எஃப் தான் இல்லையே. ஃப்ரீக்வன்சி எஃப். அதாவது நான் என்ன பண்ணீங்க, டைம் பீரியட் பாதி இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கே புரியாத அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை. ஓகே, டிஸ்டன்ஸ். ஓகே, பொசிஷனோடது எஃப் சார், வெலாசிட்டியோடது என்ன, ஆக்சிலேஷனோடது என்ன, இது வரைக்கும் கரெக்ட். டிஸ்டன்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பொசிஷன் வேற டிஸ்டன்ஸ் வேற, சரியா? ஏன்னா டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து நல்லா பாரு, நான் சொல்றேன். டிஸ்டன்ஸ்க்கு வந்து 2n, சரியா? ஸ்பீடுக்கு வந்து 2n, ஓகே. கைனெட்டிக் எனர்ஜிக்கு வந்து 2n, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து 2n. கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா மாடுலஸ்குள்ள 4n. டோட்டல் எனர்ஜி, சரியா? டோட்டல் எனர்ஜினா என்ன சார்? கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுக்கு வந்து நாட் டிஃபைன் ஃப்ரீக்வன்சி. ஏன் சார், என்ன சார் பண்றீங்க அப்படின்னா நல்லா பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லா பாரு. டிஸ்பிளேஸ்மெண்டோட கிராஃப் போட்டோம்னா பிளஸ் போயிட்டு 0க்கு வந்து அப்புறம் மைனஸ் போயிட்டு இப்படி வரும். கரெக்டா இல்லையா? ஒரு கிராஃபா பாக்குறப்ப இப்படி வரும் சார். இதே டிஸ்டன்ஸ் கிராஃபா பாக்குறேன். டிஸ்டன்ஸ் என்ன சார்? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் 0வா இருக்கா,
டிஸ்டன்ஸ் கூடிக்கிட்டே a வரைக்கும் போகுது, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே 0 வந்துருச்சு. இங்கே போனால் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ், ஆனால் டிஸ்டன்ஸ் என்ன சார் அதே பாசிட்டிவ். அப்போ டிஸ்டன்ஸ் கிராஃப் பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த ஸ்கேலார் வெக்டார் குவான்டிட்டியோட ஃப்ரீக்வன்சி n, வேற இந்த ஸ்கேலார் குவான்டிட்டியோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது சார் 2n ஆக இருக்குது. கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி 4n ஆக இருக்குது. புரியுதா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சிம்பிளாக ஸ்கேலார் வெக்டார் வச்சு உனக்கு சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, டே நம்பர் 43ல இந்த கிராஃப் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி மட்டும் இல்லாமல் டைம் பீரியடும் கொடுத்துருக்கேன். ஃப்ரீக்வன்சி டபுள்னா டைம் பீரியட் பாதி ஆயிரும். கொஞ்சம் காமன் சென்ஸான டாபிக் தான். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா 2n. ஓகேவா? ஸோ சேம் வித் ஸ்பீட். ஸ்பீட் என்ன ஆகும்? 0லேருந்து மேக்ஸிமம்லேருந்து 0 போகும், 0லேருந்து திரும்பி மேக்ஸிமம், திரும்பி என்ன ஆகும்? இங்கே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னால உனக்கு கிராஃப் இந்த மாதிரி வரும். ஆனால் ஸ்பீட் என்ன சார்? பாசிட்டிவ் மட்டும்தான். அப்போ அந்த கிராஃப் இப்படி வரும். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி எஃப்னா இதோட ஃப்ரீக்வன்சி 2f ஆகும். ஓகேவா? என்ன 2n. இஃப் த பிளேட் ஆஃப் த parallel plate capacitor connected to a battery are moved close to each other. சரியா? பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால் பக்கத்தில் கொண்டு வரேன், அப்போ என்ன ஆகும்? இதுதான் உன்னோட கேள்வி. நான் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் இன்னொரு கேள்வி இருக்கும். கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், டிஸ்கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், அதுக்கும் சொல்லிடுறேன். இப்போ நல்லா பாரு, நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கேன். அப்போ வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, வோல்டேஜ் எப்படி இருக்க போகுது? கான்ஸ்டன்டாக இருக்க போகுது. புரியுதா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கேன் அப்படின்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்டாக இருக்கும். வோல்டேஜ் கான்ஸ்டன்டாக இருக்கு. இப்போ பிளேட்ஸை நான் பக்கத்தில் கொண்டு வரேன். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா எப்சிலான் a by d. டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடுச்சு, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இப்போ Q is equal to CV. வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், C இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா Q வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும். சொல்றது புரியுதா இல்லையா? எனர்ஜி ஸ்டோர்ட் என்ன ஆகும்? எனர்ஜி ஸ்டோர்டோட ஃபார்முலா half Q²/C. இது ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா Q² என்ன? C. இப்போ பாரு, C வந்து 2 டைம்ஸ் ஆயிருக்குன்னா Q வந்து 2 டைம்ஸ் ஆயிரும். அப்போ Q² என்ன இருக்கும்? 4 டைம்ஸ். C என்ன இருக்கும்? 2 டைம். அப்போ C கம்பேர் பண்ணுறப்ப Q² அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். புரியுதா இல்லையா? புரியுதா? அப்போ இது 4 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ ஓவரால் எனர்ஜி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சார் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அப்போ சிம்பிளாக ½ CV² ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ஏன் சார் இந்த ஃபார்முலா? ஏன்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். அப்போ C இன்க்ரீஸ்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. புரியுதா? இப்போ பாரு, சார்ஜ் ஸ்டோர் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகும் சார். அப்போ A கரெக்ட். எனர்ஜி ஸ்டோர் டிக்ரீஸ் ஆகுமா? இல்லை சார், எனர்ஜி ஸ்டோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ B வந்து தப்பு. B இருக்கிற எந்த ஆப்ஷனும் வராது. B வந்து இந்த 3 ஆப்ஷன்ல இருக்கு. இந்த 3 ஆப்ஷனுமே ஆன்சராக வராது. ஸோ இது மட்டும் தான் ஆன்சர். C பார், C என்ன சொல்ற? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம் சார். ஏன்? ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கு, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் த சேம். சார்ஜ் பை பொட்டன்ஷியலோட ரேஷியோ என்ன இருக்கும்? நல்லா பாரு, சார்ஜ் பை பொட்டன்ஷியல் C இன்க்ரீஸ் ஆயிருக்கு, Q இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ இது சேமா இருக்குமா? இருக்காது சார். அதனால D தப்பு. ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் வோல்டேஜ் இன்க்ரீசஸ். சார்ஜ் இன்டூ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா? வோல்டேஜ் சேம், சார்ஜ் என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ சார்ஜ் இன்டூ வோல்டேஜ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரிஞ்சா? ஓகேவா? அடுத்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுல இருந்து क्वेश्चन எதிர்பார்க்கலாம். பேட்டரி கனெக்டட் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட்டட். டைஎலக்ட்ரிக்கை நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ இங்க டிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றேன். பேட்டரி கனெக்டா இருக்குன்னா V எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டாக இருக்கும். டைஎலக்ட்ரிக்கை நான் இன்சர்ட் பண்ண கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் சார்? இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? ஏன்னா டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றோம். முன்னாடி எப்சிலான் A by D னா இப்போ எப்சிலான் A K டைம்ஸ் ஆயிரும். புரியுதா இல்லையா? K டிவைடட் பை D. அதனால என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. புரியுதா? அப்ப Q ஓட ஃபார்முலா என்ன? Q is equal to CV. அப்ப வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் C இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Q வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா V டிவைடட் பை D. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குதா? ஆமா சார். வோல்டேஜ் கான்ஸ்டன்டா? கான்ஸ்டன்ட். அப்ப இதுவும் என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட். வேற நம்ம இப்ப சால்வ் பண்ணும் பத்தியா, இந்த கேஸ்ல பாரு, இது எனர்ஜி வேற, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன? V by D. இப்ப D என்ன ஆயிடுச்சு சார்? D வந்து கம்மி ஆயிடுச்சு, ஏன்னா பக்கத்துல கொண்டு வரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாயிரும். புரியுதா? ஃபோர்ஸ் ஃபார்முலா கேட்டானா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q டைம் C. புரியுதா இல்ல? Q டைம் C. இப்ப Qவும் அதிகமாகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாகுது. அப்ப ஃபோர்ஸும் என்ன ஆகும்? அதிகமாகும். வேற இந்த क्वेश्चनல பாரு, இது கான்ஸ்டன்ட். அப்ப F is equal to என்ன சார்? Q டைம் C. E கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா சார்ஜ் என்ன ஆகுது? அதிகம். அப்ப இவனும் அதிகமாகலாம்.
எனர்ஜியோட ஃபார்முலா என்ன half cv ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஏன்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் அப்போ சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதே வந்து பேட்டரியை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் சார். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றேன். இப்போ நல்லா பாரு, இதே கொஸ்டின் வந்து ஒன்ட்ட கேட்டிருக்கலாம் சரியா. பேட்டரி இன்சர்ட் பண்ணி டிஸ்டன்ஸை குறைச்சேன். போன தடவை கொஸ்டின்ல பேட்டரி கனெக்ட் பண்ணி டிஸ்டன்ஸை குறைச்சாங்க. இப்போ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணி டிஸ்டன்ஸை குறைச்சிருக்கலாம். டைஎலக்ட்ரிக் இன்சர்ட்டட். அப்போ உனக்கு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். பேட்டரி கனெக்ட் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். இதான் கான்செப்டே. புரியுதா இல்லையா? எப்ப எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் இது போடு. எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்க? ஏன்னா எனக்கு ரொம்ப நேரமா எந்த மெசேஜும் வரவே இல்லை. கடைசியா சோலார் செல்னு ஒரு மெசேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான மெசேஜும் வரல. லைவ்ல நான் தனியா மட்டும்தான் இருக்கேனா? ஓகே. சோலார் செல்லுக்கு அப்புறம் நிறைய மெசேஜ் வந்திருக்குது, எனக்கு வந்து காட்டவே இல்லை. ஓகே சார், லவ் யூ சார். படிப்பா யூ தாட் இன் PYQ சீரீஸ். ஓகே. பொட்டென்ஷியல் சேம் கெப்பாசிட்டன்ஸ் பரவாயில்ல. வைஷு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை சேட் ஸ்லோ இல்லை, என் சேட் ஹேங் ஆகி உட்காந்துருச்சு. அதே இடத்துல ஹேங் ஆகி உட்காந்துருச்சு. இப்போ வெளியே போயிட்டு வரப்போ தான் எனக்கு திரும்பி சேட் வருது. ஓகேவா? எனக்கு அந்த இடத்துல சேட் வந்து ஹேங் ஆகி உட்காந்துருச்சு. ஓகேவா? சரி. இப்போ நல்ல பேர் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணோம். நீ வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போன்னு நான் சொல்லலை. கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. பேட்டரி கனெக்டாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்போ டைஎலக்ட்ரிக் நான் இன்சர்ட் பண்ண கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நான் டிஸ்டன்ஸை குறைச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் மாதிரியே பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணி டிஸ்டன்ஸை குறைச்சிருந்தா என்ன ஆகும்? திரும்பி கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாரு Q இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சார்? CV. நல்லா பாரு, இவன் கான்ஸ்டன்ட், இவன் என்ன ஆகுறான் சார்? கூடி இருக்கான். அப்போ இவன் என்ன ஆகணும்? வோல்டேஜ் குறையணும். அப்போ வோல்டேஜ் என்ன ஆக போகுது? ரெடியூஸ். சார் எனக்கு புரியல. அப்போ V இஸ் ஈக்குவல் டு Q/C யூஸ் பண்ணு. இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூ என்ன ஆகுது? கூடுது. அப்போ வோல்டேஜ் குறையும். புரியுதா இல்லையா? ஓகே சார். எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? V/D. அப்போ V/Dனா வோல்டேஜ் குறையுது, டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கு. அப்போ வோல்டேஜ் குறையுதுன்னா என்ன ஆகும் சார்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து குறையும். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? Q டைம்ஸ் E. Q கான்ஸ்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையுதுன்னா இது குறையும். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half Q²/C. ஏன் சார் Q² ஃபார்முலா? Q கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ Q வந்து கான்ஸ்டன்ட் இருக்குன்னா C வந்து என்ன ஆகுது? கூடுது. அப்போ எனர்ஜி என்ன ஆகும்? குறையும். புரியுதா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. பேட்டரியை கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் கான்ஸ்டன்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார்? கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா ε0A/D. ஸோ மேபி அவன் டிஸ்டன்ஸை குறைக்கிறது, டிஸ்டன்ஸை கூட்டினா என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் குறைஞ்சிரும். டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் சொல்லி குறைஞ்சிரும். ஏரியாவுக்கு அதிகப்படுத்தினா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும், ஏரியாவை குறைச்சா கெப்பாசிட்டன்ஸ் குறையும். ஸோ K வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்கான ஃபார்முலாஸ் தான் எல்லாமே. இது பாரு, லிஸ்ட் அவுட். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன சார்? இதில் ஃபார்முலா தெரிஞ்சால் போதுமானது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? இதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ ஏக்கு ஆர் எத்தனை ஆப்ஷனில் இருக்குது? எல்லா ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இது பார்க்கவே வேணாம், எல்லா ஆப்ஷனில் ஏக்கு ஆர் தான் கொடுத்து வச்சிருக்கான். ரெசிஸ்டிவிட்டி நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? JPNA E நீலி பாரு, கரெக்டா இல்லையா? ஸோ இந்த ரோ தான் ரெசிஸ்டிவிட்டி. ரோவை நான் எப்படி எழுதலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை J. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை J தான் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ பிக்கு வந்து எஸ். பிக்கு எஸ் எத்தனை ஆப்ஷன்ல இருக்கு? இதில் இல்லை, இதில் இல்லை. இவங்க ரெண்டு பேரை விட்டுரு. புரியுதா? இப்போ அடுத்து நான் ஒரு சால்வ் பண்ணாலே போதுமானது. ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜா? இட் டிபெண்ட்ஸ் பாப்பா. சரிங்களா? பொதுவாக நம்ம சொல்றப்ப என்ன சொல்லுவோம்? கெப்பாசிட்டன்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ். ஆனால் பேசிக்கலி பார்த்தோன்னா ஒரு வோல்டேஜை கான்ஸ்டன்ட் வச்சுட்டு சார்ஜ் அதிகமாகுதுன்னா உடனே என்ன அர்த்தம் சார்? கெப்பாசிட்டன்ஸ் தான் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகே. பொதுவாக வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா சார்ஜ் அதிகமாகணும். ஏன்னா கெப்பாசிட்டர் ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா எப்படி வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகணும். பட் யோசிச்சு பண்ண ஒரு சர்க்யூட்ல வோல்டேஜை கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டு கரண்ட் அதிகமாகுதுன்னு என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் அந்த சர்க்யூட்ல குறைஞ்சிருக்கணும்னு அர்த்தம். ஸோ அதான் அந்த கான்செப்ட். ஓகேவா?
இப்போ அடுத்து பாரு ரிலாக்ஸேஷன் டைம் டவ் வச்சு கேட்குறாங்க, இன்னொன்று வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. டவ் வச்சு இதுதான் ஃபார்முலா, ஓகேவா? ஏன்னா ரோட ஃபார்முலா என்ன சார், எம் பை என் இ ஸ்கொயர் டவ். அப்போ டவ் என்ன ஆயிரும் சார், எம் பை என் இ ஸ்கொயர் ரோ, ஓகேவா? கரண்டோட ஃபார்முலா என்ன, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வீணா. இப்போ என்ன ஏவால டிவைட் பண்ணிட்டேன்னா கரண்ட் பை ஏரியா வந்து ஜே ஆயிரும். ஸோ ஜேயோட வேல்யூ வென். ஸோ இங்கே பாரு விஇஎன், இது வந்து ஜேயோடது. ஸோ சிக்கு பி எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது, இந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது. ஸோ இதான் உங்கள் ஆன்சர். A fundamental frequency in open pipe is equal to third harmonic of closed pipe. Fundamental frequency என்ன சார், V by 2L is equal to third harmonic of closed pipe. Closed pipe என்ன சார், V by 4L. third harmonic na 3V by 4L. இது open pipe, இது closed pipe. Okay, இது length of the closed pipe organ. Closed pipe organ length 20 cm இருந்துச்சுன்னா open pipe க்கு எவ்வளோ? ஸோ ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடு, சரியா? ஸோ 1/2 into L ஓப்பன் பைப்போட லென்த் வந்து 3/4 டைம்ஸ் க்ளோஸ் பைப். இதோட வேல்யூனா 20. இதோட கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் சார், 10ன்னு கிடைக்கும். ஸோ எல்சியோட வேல்யூ 40/3. சாரி, எல்ஓட வேல்யூ ஓப்பன் பைப்போடது 40/3. 40 3ஆல் டிவைட் பண்ணிக்கோ. தயவு செய்து ஓப்பன் பைப், க்ளோஸ்டு பைப், ஸ்ட்ரிங்கு எல்லா கான்செப்ட் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கோம். ஓப்பன் பைப், க்ளோஸ்ட் பைப், ஸ்ட்ரிங்கு எல்லா கான்செப்டையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கோம். இதை வச்சு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, சரியா? வேவோட ஒன் ஷாட் நான் டீச் பண்ணிடுவேன், சரியா? எப்படியும் அந்த ஷெட்யூல் பொறுத்து வேவ் வரும் பார்த்தீங்களா, அதோட வீடியோ நான் போடுறப்ப தயவுசெய்து அதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உட்காந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் எக்ஸாமில் வரும், ஓகேவா? தயவுசெய்து இந்த கொஷினை மிஸ் பண்ணிடாதீங்க. இது பாரு, waterfall from the height of 60 meter at the rate of 15 kg per second, power of turbine. The loss in the frictional force 10% இருந்துச்சுன்னா எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுது டர்பைன்ல இருந்து? நல்லா பாரு, தண்ணி வந்து கீழே வந்து விழுகுது, விழுந்தோடனே எவ்வளோ பவர் சார் ஜென்ரேட் பண்ணுவா? பவர் வந்து ஒன்றும் இல்லை, ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் என்ன சார், தண்ணி மேலேருந்து கீழே விழுகுது, அப்போ எம்ஜிஹெச்சா, எம்ஜிஹெச் டிவைட் பை டைம். ஸோ மாஸ் பர் டைம்னா 15 kg per second, 15. கிராவிட்டின்னா 10, ஹைட் என்ன 60. அப்போ டோட்டலாக என்ன ஆயிடுச்சு, 9000 வாட் வந்து பவர் வந்து என்ன ஆகுது சார், ஜென்ரேட் ஆகணும். கரெக்டா இல்லையா? 9000 வாட் ஆஃப் பவர் என்ன ஆகணும், ஜென்ரேட் ஆகணும். கரெக்டா இல்லையா? 9000 வாட் ஆஃப் பவர் என்ன ஆகணும் சார், ஜென்ரேட் ஆகணும். கரெக்டா? எஸ் சார். ஆனால் என்ன ஆகுது சார், அந்த டர்பைனில் மேலே தண்ணி இருக்குது, தண்ணி வந்து கீழே விழுந்தால் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கணும், 9000 வாட் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஆனால் தண்ணியில் வந்து கீழே விழுகிறப்ப என்ன ஆகுது சார், 10% வந்து லாஸ் ஆயிடுது. அப்போ எவ்வளோ பர்சன்ட் சார் இருக்கும், 10% லாஸ் ஆயிடுச்சுன்னா 90% இருக்கும். அப்போது இதோட 90% எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கணும், 9000 வாட் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஆனால் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, 90% மட்டும்தான் சார் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட 90%. 9 9s are 81. ஸோ 8100 கிலோவாட். நான் சொல்கிறது புரியுதா? மேலே தண்ணி இருக்குது, தண்ணி கீழே விழுகுது, தண்ணி கீழே இருந்தால் எவ்வளோ ஃபார்ம் பண்ணியிருக்கணும், 9000 வாட் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வேஸ்ட் ஆயிடுது. அப்போ வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சார், இவ்வளோ. பவர் வச்சியும் கொஷின் ஒரு 6-7 கொஷின் கேட்டிருக்காங்க. பவர் வச்சு ஒரு 6-7 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஒர்க் எனர்ஜி பவர் லெசனில் பவர் வச்சு 6-7 கொஷின் கேட்டிருக்காங்க. எஃப் இன்டூ வி ஆகலாம், இல்லை பவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப இந்த எக்ஸுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த மாதிரி கொஷின் தயவுசெய்து பார்த்து வச்சுக்கோ. பவரும் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா? ஸோ எஃப் டாட் வி வந்து கொடுக்கலாம், பட் அது என்ன, அது இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ஓகேவா? ஏன் சார் இங்கே நான் எஃப் டாட் வி யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தானே, பட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லையே. மேலேருந்து கீழே வர வெலாசிட்டி என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஹைட் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ வெலாசிட்டி நம்ம கான்ஸ்டன்ட்டாக எடுக்க முடியாது. 2 metal wire of identical dimension are connected in series. sigma 1 sigma 2 வந்து அதோட கண்டக்டிவிட்டி. அப்போ எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி என்ன? 2 மெட்டல் வயர் சார், இது ஒரு வயர், இது இன்னொரு வயர், புரியுதா? ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். சிக்மா 1 சிக்மா 2 வந்து அதோட கண்டக்டிவிட்டி. அப்போ எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி என்னவாக இருக்கும்? நீ டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம், இல்லைனா வேற ஏதாச்சும் வச்சும் சால்வ் பண்ணலாம். அண்ணா என் பையன் உங்கள் கிளாஸு உங்களை விசியில் பார்த்துட்டு அங்கிள்னு சொல்கிறான். விசியில் பார்த்துட்டுனா புரியலடா எனக்கு.
சரி, நல்லா பாரு, இதோட லென்த் L1, இதோட ஏரியா A1. என்ன சொல்றான்? டூ ஐடென்டிக்கல் மெட்டல். ஸோ மெட்டல் வந்து ஐடென்டிக்கலா இருக்கு வயர். அப்ப இதோட லென்த் A, இதோட A. இதோட லென்த் எவ்வளோ சார்? L. இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A. புரியுதா? இப்போ நான் இந்த ரெண்டு வயரை ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதோட ரெசிஸ்டன்ஸ் Rன்னு வச்சுக்கோ, R1, இதோட ரெசிஸ்டன்ஸ் R2. இவங்க ரெண்டு பேரும் நான் சீரீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? R is equal to R1 plus R2. கரெக்டா இல்லையா? R1 plus R2. இந்த R என்ன எப்படி எழுதலாம்? ரோ. கரெக்டா? ரோ. டோட்டல் லென்த் என்ன சார்? இதோட லென்த் L, இதோட லென்த் L. அப்ப லென்த் என்ன ஆயிடுச்சு? 2L. இதோட ஏரியா என்ன சார்? இதோட ஏரியா A, இதோட ஏரியா A. அப்ப ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன? A. ரோ 1க்கு நான் என்ன எழுதிக்கலாம்? சரி, ஃபர்ஸ்ட் R1க்கு ரோ L1 by A1. ஸோ 1 எல்லாமே சேம் தானே, அப்போ விட்டுறலாம். ரோ 2 L by A. எதெல்லாம் கேன்சல் ஆகுது? இந்த L காமன் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஏவை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2 ரோ இஸ் ஈக்குவல் டு ரோ 1 பிளஸ் ரோ 2. கரெக்டா இல்லையா? ரோக்கு கொடுக்கலாம், கண்டக்டிவிட்டி கொடுக்கலாம். கண்டக்டிவிட்டி என்ன? 1 by ரெசிஸ்டிவிட்டி. அப்போ 2 by சிக்மா is equal to 1 by sigma 1 plus 1 by sigma 2. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோக்கு பதிலா 1 by sigmaன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ இதுக்கு மேலே நீ சிம்பிளிஃபை பண்ணால் போதுமானது. ஸோ சிக்மாவோட வேல்யூ என்ன ஆகும்? 2 sigma 1 sigma 2 by sigma 1 plus sigma 2. புரியுதா இல்லையா? புரியுதா? ஓகே ஓகே, லைவ் வீடியோவில் பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகே ஓகே, அப்போ நல்லா பாரு, இதான் உங்கள் ஆன்சர். சார் வேறு ஏதாச்சும் மெத்தட் இருக்கா இந்த கொஷினை சால்வ் பண்ண? டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணேன். என்ன பண்ணேன்? டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணேன். டைமென்ஷன் அனாலிசிஸ் என்ன சொல்லுது சார்? சிக்மா இன்டூ சிக்மா டிவைட் பை சிக்மா பிளஸ் சிக்மா என்ன? சிக்மா ஆயிரும். அப்போ சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா. அப்போ டைமென்ஷன்லி சிக்மா வருதா? ஓகே சார், இந்த ஆப்ஷன் ஓகே. இது பாரு, சிக்மா இன்டூ சிக்மா சிக்மா ஸ்கொயர், சிக்மா பிளஸ் சிக்மா சிக்மா. அப்போ சிக்மா ஸ்கொயரை சிக்மாவில் டிவைட் பண்ணால் சிக்மா. அப்போ டைமென்ஷன்லி இந்த ஆப்ஷன் ஓகே. சிக்மா பிளஸ் சிக்மா சிக்மா டிவைட் பை சிக்மா இன்டூ சிக்மா சிக்மா ஸ்கொயர். கேன்சல் பண்ணால் எனக்கு 1 பை சிக்மா. அவன் கேட்குறது கண்டக்டிவிட்டி, எனக்கு 1 பை கண்டக்டிவிட்டி வருது. டைமென்ஷன்லி தப்பு. இந்த ஆப்ஷனும் டைமென்ஷன்லி தப்பு. ஏன்? சிக்மா பிளஸ் சிக்மா 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 இன்டூ சிக்மா சிக்மா ஸ்கொயர். கேன்சல் பண்ணால் 1 பை சிக்மா வருது. அப்போ ரெண்டு ஆப்ஷன் எனக்கு மிச்சம் இருக்கு. இப்போ என்ன சார் நான் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. இப்போ நல்லா பாரு, காப்பர் காப்பர். நான் காப்பரையும் கலந்தா எனக்கு கிடைக்கிற மெட்டீரியல் என்ன சார்? நான் காப்பரையும் மிக்ஸ் பண்றேன், எனக்கு என்ன மெட்டீரியல் கிடைக்கும்? காப்பர் பிளஸ் காப்பர் கிவ் வாட்? காப்பர். லாஜிக் சார். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் எவன்கிட்ட கேட்டாலும் தெரியும், யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். அந்த கொஸ்டின் யாராலையும் ஆன்சர் பண்ண முடியணும்ல. ஏன்னா திங்க் பண்ணி பாரு, காப்பரும் சேர்ந்த காப்பர். அப்ப கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டரா? ஆமா சார். அப்ப நல்லா பார்த்தனா நான் காப்பரை மிக்ஸ் பண்ண எனக்கு காப்பர் கிடைக்கும். அப்ப நான் காப்பர் வயரோட ரெசிஸ்டிவிட்டியும் காப்பர் வயரோட ரெசிஸ்டிவ் மிக்ஸ் பண்ண எனக்கு காப்பர் வயரோட ரெசிஸ்டிவிட்டி தானே கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? காப்பர் வயரோட ரெசிஸ்டிவிட்டியும் காப்பர் வயரோட ரெசிஸ்டிவிட்டியும் மிக்ஸ் பண்ண எனக்கு காப்பர் வயரோட ரெசிஸ்டிவிட்டி தான் கிடைக்கணும். இல்ல காப்பர் வயரோட கண்டக்டிவிட்டியும் காப்பர் வயரோட கண்டக்டிவிட்டி மிக்ஸ் பண்ணா காப்பர் வயரோட கண்டக்டிவிட்டி தான் கிடைக்கணும். அப்ப நல்லா பார்த்தனா நான் சிக்மா 1 சிக்மா 2 ஈக்குவல்னு எடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? அதே வரணும். நான் சிக்மா என்னன்னு எடுத்திருக்கேன்னா அதே தான் எனக்கு ரிசல்டன்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி ஆஃப் வாட்டரை மிக்ஸ் பண்ணா எனக்கு ரிசல்டன்ட் என்ன வரணும்? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான் வரணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். கரெக்டா இல்லையா? புரியுதா? அதே நான் வால்யூம் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்றேன். V1 1 லிட்டர் ஆஃப் தண்ணி இன்னொரு லிட்டர் ஆஃப் தண்ணி மிக்ஸ் பண்ணா எனக்கு 1 லிட்டர் ஆஃப் தண்ணி கிடைக்குமா 2 லிட்டர் ஆஃப் தண்ணி கிடைக்குமா? வால்யூம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் கிடையாது. அப்ப நான் 1 லிட்டர் ஆஃப் தண்ணியும் இன்னொரு லிட்டர் ஆஃப் தண்ணியை மிக்ஸ் பண்ண எனக்கு 2 லிட்டர் ஆஃப் தண்ணி தான் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? 1 kg ஆஃப் தண்ணி இன்னொரு kg ஆஃப் தண்ணி மிக்ஸ் பண்ணா எனக்கு 2 kg ஆஃப் தண்ணி கிடைக்கும். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் கிடையாது. ஆனா டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். நான் 1 kg தண்ணியையும் டென்சிட்டி 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் இல்ல 1000 kg per மீட்டர் கியூப் தண்ணியும் 1000 kg per மீட்டர் கியூப் தண்ணியை மிக்ஸ் பண்ணனா டென்சிட்டி ஆஃப் ரிசல்டன்ட் என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும்.
அப்போ ரொம்ப சிம்பிளாக பார்த்தேன்னா சிக்மா 1 சிக்மா 2னு போட்டேன்னா எனக்கு ரிசல்டன்ட் என்ன வரணும், சிக்மானே வரணும். அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாரு, சிக்மா இன்டூ சிக்மா. இப்போ பாரு சிக்மா இன்டூ சிக்மா டிவைட் பை சிக்மா பிளஸ் சிக்மா. அப்போ மேலே சிக்மா ஸ்கொயர் பை 2 சிக்மா. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு சிக்மா பை 2. யோசிச்சு பாரு, காப்பர்னாலே ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்குது, இன்னொரு காப்பர்னாலே ரெசிஸ்டிவ் அதிகம், ரெண்டு சேர்க்குறேன் சார், ரெசிஸ்டிவ் குறைஞ்சிடுமா? குறையாது. ரெசிஸ்டன்ஸ் மேபி குறையலாம், புரியுதா இல்லையா? ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி மாறாது. இவன் என்ன சொல்கிறேன் சார், பாதி ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்போ மிச்சம் இருக்கிறது இது பாரு, 2 சிக்மா ஸ்கொயர் பை 2 சிக்மா. சிக்மா 1 சிக்மா 2க்கு பதில் சிக்மா சிக்மான்னு போடுப்பா. அப்போ 2 சிக்மா ஸ்கொயர் பை 2 சிக்மா. சிம்பிளிஃபை பண்ண உனக்கு என்ன கிடைச்சிரும், சிக்மா. அப்போ சிக்மா சிக்மாக்கு ரிசல்டன்ட் சிக்மா. ஏன்னா இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இப்போ புரியுதா? கொஸ்டினை ஏதாச்சும் சால்வ் பண்ண தேவையில்லை, டைமென்ஷன் அனாலிசிஸ் பேசிக் நாலேஜ், கொஸ்டின் சால்வ்டு. புரிஞ்சா? இது ஒரு அருமையான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எல்லாருக்குமே தருவாயிருச்சா? என்னென்னா கிராஷ் கோர்ஸில் 15 days கிராஷ் கோர்ஸ் நடத்தி முடிச்சிட்டேன். நீங்கள் 15 days கிராஷ் கோர்ஸில் அது கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ அது முடிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டி ப்ராக்லி வேவ்லென்த் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருக்கணும் இந்நேரத்துக்கு. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பார். An electromagnetic wave of wavelength lambda is incident on photosensitive material of negligible work function. Work function இல்லை சார். அப்போ நான் எவ்வளோ வேவ் லென்த்தில் கொடுக்குறேனோ, நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தேனோ அதே எனர்ஜியில் என்ன ஆயிரும் சார், எலக்ட்ரான் வெளியே வந்துடுவோம். கரெக்டா? அப்போ நான் கொடுத்த எனர்ஜி என்ன சார், E is equal to hc by lambda. ஏன்னா ஃபோட்டானோடது. வெளியே யார் வரா, எலக்ட்ரான் வரா. நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தேனோ அவ்வளோ எனர்ஜியில் எலக்ட்ரான் வரா. ஏன் சார்? ஏன்னா கைனட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நான் கொடுத்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆமாவா இல்லையா? இந்த கைனட்டிக் எனர்ஜி நான் p² by 2m அப்படி வேணாலும் எழுதிக்கலாம். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? ஏன்? ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் 0. அப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் என்ன கேட்குறாங்க, டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட டி ப்ராக்லி வேவ்லென்த் என்ன இருக்கும், லாம்டா டி. லாம்டா டியோட வேல்யூ என்ன சார், h by root of 2me. h by root of 2me. இப்போ இந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜி சேமாக இருக்குமா? ஏன்னா நான் எவ்வளோ எனர்ஜியில் ஃபோட்டான் கொடுத்தேனோ அதே எனர்ஜியில் கைனட்டிக் எனர்ஜியில் எலக்ட்ரான் வெளியே வந்துட்டான். ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன சொல்லிட்டாங்க, நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு எனர்ஜி நான் ஈக்குவேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், பேசாமல் இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை இங்கிட்டு கொண்டு போயிடுறேன், அது இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணால் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h² by 2m lambda d ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு. hc by lambda is equal to h² by 2m lambda d ஸ்கொயர். இந்த h கேன்சல். இப்போ எனக்கு லாம்டா டேர்ம்ஸில் வேணும். அப்போ லாம்டா வேல்யூ என்ன ஆகுது, 2mc by h டைம்ஸ் லாம்டா டியோட ஸ்கொயர். இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. சார் இவ்வளோ தெரியாது, மறந்து போயிடுச்சு, என்ன சார் பண்ணுறது எக்ஸாம் ஹாலில்? டைமென்ஷன் அனாலிசிஸ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெக்சரில் நடத்துகிறேன். டைமென்ஷன் அனாலிசிஸ் எனக்கு தெரியும், ஆனால் இங்கெல்லாம் டைமென்ஷன் அனாலிசிஸ் என்ன பண்ணுறது? நல்லா பாரு, வேவ் லென்த் கேட்குறான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேவ் லென்த் இருந்துச்சா ரைட் ஹேண்ட் சைடும் வேவ் லென்த்தோட டைமென்ஷன் வரணும். எத்தனை ஆப்ஷனில் வேவ் லென்த் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் வேவ் லென்த் வருது பாரு, m by hc லாம்டா ஸ்கொயர். எம்மோட டைமென்ஷன் என்ன, m சார். ஹச்சோட டைமென்ஷன் என்ன சார், m l ஸ்கொயர் t பவர் -1. m l ஸ்கொயர் t பவர் -1. கரெக்டா? அடுத்து c ஆல மல்டிப்ளை பண்ணா l t பவர் -1. அடுத்து லாம்டா ஸ்கொயர், அப்போ l ஸ்கொயர். யோசிச்சு பாரு, இந்த l ஸ்கொயர் இந்த l ஸ்கொயர் கேன்சல், இந்த m கேன்சல், t இருக்குது, இது மேலே போயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்குது, l பவர் -1 t பவர் -2. இது மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல சார். ஏன்னா டைம் என்ன இருக்கணும், கேன்சல் இருக்கணும், டைம் கேன்சல் ஆகல. ரெண்டாவது ஆப்ஷன் பாரு, mc by h lambda ஸ்கொயர், m c l t பவர் -1 டிவைட் பை h. ஹச்சோட வேல்யூ என்ன சார், ஹச்சோட வேல்யூ என்ன? முடிஞ்ச எல்லாமே ஒரே ஒரு வீடியோ மட்டும் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போகிறேன், அப்லோட் பண்ணிட்டு போவேன். ஒரு வீடியோ இருக்கா, எத்தனை வீடியோ இருக்கு? ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ கொடுத்துட்டேன்னா நான் அப்லோட் பண்ணிடுவேன். எடிட் ஆகிட்டு இருக்கு 50% ஆகிருக்கும். mc by h times lambda square. m c h என்ன சார், m l square t power -1 lambda square. lambda டைமென்ஷன் l square. ஸோ இந்த l square இந்த l square இது கேன்சல், இது கேன்சல். அப்போ டைமென்ஷன் ஆஃப் லென்த் வருதா?
அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம். இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம். இதே மாதிரி பாரு எம்சி பை ஹெச் லேம்டா ஸ்கொயர், அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கலாம் டைமென்ஷனலி. ஓகேவா? அடுத்து பாரு ஹச் பை எம்சி, இது கரெக்டாக இருக்காது. எப்படின்னா ஹச் பை எம்சி என்ன, ஹச்சோட வேல்யூ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன், எம்சி எல் டி பவர் மைனஸ் ஒன், லேம்டா ஸ்கொயர்னா எல் ஸ்கொயர். இதில் ஒரு எல் மட்டும் கேன்சல் ஆகும், இது கேன்சல், இது கேன்சல், எல் கியூபோட டைமென்ஷன் கிடைக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. புரியுதா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி சார்? அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி சார் யோசிக்கிறது? அதுக்கப்புறம் எப்படி யோசிக்கிறது? நல்லா பாரு, இந்த வேவ் லென்த் எப்பயுமே, இந்த வேவ் லென்த் எப்பயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். கரெக்டா இல்லையா? இந்த வேவ் லென்த் ஃபார்முலா இப்போ இந்த 12 ஃபார்முலாவே பார்த்துக்கோ. ஏன் வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம், வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எம்வி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி, வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ரூட் ஆஃப் 2 me இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எனர்ஜி, வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ரூட் ஆஃப் 2m qv. இந்த மாதிரி எல்லா ஃபார்முலா வேணாலும் எடுத்துக்கோ, எல்லாத்துலயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் இருக்கும். இங்கே பாரு வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது டி ப்ராக்லி வேவ் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்னு வருது. இது தப்பு தானே? இங்கே பாரு இது இன்டூ இது கான்ஸ்டன்ட். அப்படின்னா பேசிக்கலி என்ன சார், இந்த டேர்ம் இங்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் இங்கிட்டு வந்துருச்சுன்னா இந்த வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். கரெக்டா இல்லையா? ஸோ இது வந்து அதனால தப்பு. புரியுதா இல்லையா? லாஜிக் புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணுன்ட்டு? லாம்டா டி தானே அண்ணா கேட்குறாங்க. ஸோ லேம்டா டி கேட்குறாங்கன்னா லேம்டா டிக்கு எந்த ஆப்ஷனும் மேட்ச் ஆகலை. நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணி வச்சிருக்கோம், நம்மளுக்கு சால்வ் பண்ணப்போ இதான் ஆன்சராக வருது. ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அங்கிட்டு போகுது, இல்லைன்னா உங்கள் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கான். ஓகே, ஆப்ஷன் தப்பாக தானே கொடுத்துருக்கான், ஹச் பை எம்சி. சரி நல்லா பாரு, எனக்கு இங்கே லாம்டா டி வேணும். லாம்டா டி நான் இப்படி எழுதுவேன், லாம்டா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை 2mc டைம்ஸ் லாம்டா. ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. சரியா? ஸோ அவங்க ஆப்ஷனே அந்த மாதிரி கொடுக்கல, நான் என்ன செய்ய? ஏன் டெலீட் பண்ணுறீங்க? டெலீட் பண்ணாது, நீ கேட்டது கரெக்டான கொஸ்டின். தென் வேவ் லென்த் லாம்டா டி என்னன்னு தான் அவன் கேட்டிருக்கான். ஆக்சுவலாக அவன் அப்படி கேட்கல. If m is the mass of the photoelectron, so d Broglie wavelength lambda d இருந்தால் இதில் எது கரெக்ட்னு கேட்டான். புரிஞ்சா? ஸோ லாம்டா டின்னு கொடுத்துருந்தா அந்த ஈக்குவேஷன் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கணும். ஸோ நல்லா பாரு, இந்த வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸா இப்படி தான் இருந்திருக்கணும். இந்த வேவ் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் வந்து வாய்ப்பே இல்லை, அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. புரிஞ்சா? இதில் எது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன், நல்லா பாரு சைன் ஒமேகா டி பீரியாடிக் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகணும். ஸோ சைன் கிராஃப் காஸ் கிராஃப்ல என்ன ஆகும் சார், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். லாக் கிராஃப் என்ன ஆகும், லாகோட கிராஃப் இந்த மாதிரி இருக்குமா? கரெக்டா? இ பவர் ஒமேகா டி கிராஃப் எப்படி இருக்கும், மைனஸ் இ பவர் ஒமேகா டி கிராஃப் இப்படி இருக்கும். இந்த கிராஃப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் என்ன சார், அப்படியே டைமோட சேர்ந்து போய்கிட்டே இருக்குது. பீரியாடிக் மோஷனே கிடையாது. பீரியாடிக் மோஷன் என்ன, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்கிட்டே இருக்கணும். கரெக்டா இல்லையா? டைமை பொறுத்து மேலே கீழே அந்த மாதிரி ரிப்பீட் ஆகணும். The efficiency of Carnot engine, இந்த கொஸ்டின் இல்லவே இல்லை. ஏன் இதுல இருந்து கேட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ 1/T2 minus T1, இந்த T2 T1 வந்து சோர்ஸ் அண்ட் சிங்கோட டெம்பரேச்சர். இதில் டெலீட் ஆயிடுச்சு புக்ல இருந்து. சரியா? இது டெலீட்டட், அதனால விட்டுறீங்கன்னா விட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். Step down transformer connected to AC supply of 220 volt is made to operate இவ்வளோ வோல்ட் இவ்வளோ வாட் லேம்ப். ஸோ இது வந்து அவுட்புட் வோல்டேஜ். எப்பயுமே இந்த மாதிரி கொடுக்கறது அவுட்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. வாட் இஸ் அ பிரைமரி கரண்ட்? ரொம்ப சிம்பிள், இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். தயவுசெய்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியா? இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். கரெக்டா இல்லையா? இன்புட் பவர் என்ன போடலாம், இன்புட் வோல்டேஜ் இன்டூ இன்புட் கரண்ட். அவுட்புட் பவர் என்ன சார், டைரக்டா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, 44. ஸோ ஐ இன்புட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 44 டிவைட் பை 220. 44 டேபிள் இது 5 டைம் போகுமா? ஸோ 1/5. அப்போ ஆன்சர் 0.2. புரிஞ்சா? எனி டிஃபிகல்ட்டி?
ஸோ இது வந்து லாஸ்ட் லெக்சர்லேயே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். டி பிராக்லி வேவ்லென்த் கேட்குறாங்க. ஸோ டி பிராக்லி வேவ்லென்த்தும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ரொம்ப முக்கியம். 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய தடவை படித்து சொல்லிட்டேன். ஸோ எலக்ட்ரான் வந்து ஆக்சிலேட் ஆகிருக்குது. ஸோ டி பிராக்லி வேவ்லென்த் எலக்ட்ரானுக்கு கேட்குறாங்கன்னா wavelength of electron is equal to 1.227 by root of v in nanometer. So இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான் 1.227 into 10 power minus 2 nanometer is equal to 1.227 divided by root of v nanometer. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணீங்கன்னா v ஓட வேல்யூ 10 to the power of 4 வந்துரும். புரியுதா? எப்படின்னா இது ஃபுல்லாக இது கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த நானோமீட்டர் போயிடும். இந்த ரூட் ஆஃப் v என்ன ஆகும்? root of v is equal to 1 by 10 power minus 2. இந்த 10 power minus 2 மேலே இருந்துச்சுன்னா 10 power 2 ஆயிரும். ஸோ v ஓட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன் அ சீரிஸ் எல்சிஆர் சர்க்கியூட், சீரிஸ் எல்சிஆர் சர்க்கியூட்ல ரெசனன்ஸ் கேட்குறாங்க. ரெசனன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெத்தடில் கேட்கலாம். ரெசனன்ஸோட கண்டிஷன் யா வச்சுக்கோ, எக்ஸி வந்து எக்ஸ்எல்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒமேகாவோட வேல்யூ 1 by root of எல்சிக்கு இருக்கணும். இந்த இடத்துல ஆப்ஷன் பாரு, கிலோ ஹர்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கான், ரேடியன் பர் செகண்ட்லையும் கொடுத்துருக்கான். சரியா? அப்போ ஃப்ரீக்வன்சி பொதுவாக ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா ரேடியன் பர் செகண்டில் இருக்கணும். ஃப்ரீக்வன்சின்னு சொன்னாங்கன்னா இதில் இருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன? 1 by 2 pi root of LC. புரியுதா? ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி யூனிட்டை வச்சு நீ கேட்கணும் அவங்க என்ன கேட்க வராங்க. ஏன்னா ஃப்ரீக்வன்சின்னு மொட்டையாக கொடுத்துட்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நீ மீன் பண்ணலாம். ஓகேவா? அப்போ யூனிட் பாரு, யூனிட் பார்த்தீங்கன்னா ரேடியன் பர் செகண்ட் இருக்குது. அப்போ இதுவும் பார்க்கணும். எது கரெக்டாக இருக்கோ அதுதான் உங்களோட ஆன்சர். அதே மாதிரி ரெசனன்ஸில் என்னென்ன நடக்கும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ரெசனன்ஸில் நம்ம பவர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? ரெசனன்ஸில் பவர் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். வோல்டேஜ் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் வந்து எல்லாமே ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கும். கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இம்பிடன்ஸ் வேல்யூ மினிமமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதி போட்டிருப்பேன். சரிங்களா? தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இந்த எல்சிஆர் சர்க்கியூட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 2 pi root of LC. எல்லோட வேல்யூ என்ன சார்? இண்டக்டர் வந்து 10 மில்லி. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு 10 power minus 2 வருமா? ஏன்னா 10 into 10 power minus 3 வந்து 10 power minus 2 ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் என்ன? 10 power minus 6. ஸோ 10 power minus 6. இது ரூட்டுக்கு வெளியே எடுத்தீங்கன்னா 10 power minus 4 ஆகும். 10 power minus 4 மேலே போயிடுச்சுன்னா 10 to the power of plus 4 ஆயிருமா? நல்லா பாரு, ரூட்டுக்கு வெளியே எடுத்தா 10 power minus 8, ரூட்டுக்கு வெளியே எடுத்தா 10 power minus 4. 10 power minus 4 மேலே போயிடுச்சுன்னா 10 to the power of plus 4 ஆயிரும். ஆப்ஷன் வந்து கிலோ ஹர்ட்ஸில் இருக்குது. அப்போ 10 power 4 டிவைட் பை 2 பை. நான் இதை வந்து 10 டிவைட் பை 2 பை இன்டூ 10 power 3ன்னு எழுதிக்கிறேன். 10 2 பையால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 10 2 பையால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு? 10 2 பையால் டிவைட் பண்ணால் 10 6.8 சரி 6.28 2 பையோட இல்லைனா 6.28. அப்போ 10 டிவைட் பை 6.28. எந்த ஆப்ஷன் இருக்குது பாரு, அவங்களே கொடுத்து வச்சுருக்காங்க. 1.59 இல்லைனா 15.9. 10 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங் வரணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஒமேகாவோட வேல்யூ என்ன வந்திருக்கணும்? 10 to the power of minus 8 மேலே போயிடுச்சுன்னா 10 to the power of 4 ரேடியன் பர் செகண்ட். ஸோ ரேடியன் பர் செகண்ட் ஏதாச்சும் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? இல்லை சார், ஆப்ஷன் மேட்ச் ஆகலை. ஓகேவா? In a double slit experiment, the two slits are 1 millimeter apart. So small d oda value என்ன சார்? 1 millimeter. And the distance in the screen வந்து capital D oda value 1 meter. A monochromatic light of wavelength 500 nanometer. Wavelength எவ்வளோ? 500 nanometer. What will be the width of each slit of an obtaining 10 maxima of double slit within the central maximum of single slit? நல்லா பாரு, டைஃப்ராக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு கொஸ்டின். என்ன சொல்றானா, இன்டர்ஃபரன்ஸோட 10 மேக்ஸிமா. ஒரு மேக்ஸிமா என்ன சார்? லாம்டா டி பை ஏ. சரி, லாம்டா டி பை டி. அப்போ 10 மேக்ஸிமா என்ன சார்? 10 டைம்ஸ் லாம்டா டி பை டி. கரெக்டா இல்லையா? இந்த 10 லாம்டா டி பை டி மேக்ஸிமா எங்க இருக்கணும் சார்? வித்தின் த சென்ட்ரல் மேக்ஸிமா ஆஃப் சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்ன். சிங்கிள் ஸ்லிட்னா டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷன்ல சிங்கிள் ஸ்லிட். அதில் வந்து சென்ட்ரல் மேக்ஸிமோட வித் என்ன இருக்கும்? 2 லாம்டா டி பை ஏவாக இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ இது இன்டர்ஃபரன்ஸ், இது டைஃப்ராக்ஷன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறான். கொஸ்டினில் டைஃப்ராக்ஷன் வார்த்தையை யூஸ் பண்ணல, பட் சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்னாலே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அர்த்தம். இது புரிஞ்சுக்கோங்க. இந்த லாம்டா டி இந்த லாம்டா டி கேன்சல். ஏவை கேட்குறான்னா ஏவோட வேல்யூ என்ன ஆயிரும்? 2d by 10. 2d ஓட வேல்யூ என்ன சார்? 1 millimeter divided by 10. ஸோ 0.2 millimeter. புரியுதா? புரியுதா இல்லையா?
எத்தனை பேர் லைவ்ல இன்னும் இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு. இன்னும் எத்தனை பேர் லைவ்லயே இருக்கீங்க? இன்னும் எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்க? முகிலன், ஏன் முகிலன் நீங்க அப்பப்போ மெசேஜ், ஓகே கிளியருக்கு மட்டும் அப்பப்போ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, பாஸ்கர் இருக்கீங்க, வைஷு இருக்கா? வைஷு, வேற தார்னி, 4 பேர். எங்கே இப்போ இந்த மற்ற குரூப்ல எல்லாம் மீன்னு நீட் சார்னு கேட்குறவங்க எல்லாம் எங்கே? இப்படி பண்ணாதான் எனக்கு டென்ஷன் ஆகும். இது என்னன்னு தெரியல, எனக்கு வருஷம் வருஷம் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. கேட்பாங்க ஃபர்ஸ்ட், எங்களுக்கு வேணும் 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 வேணும்னு சொன்னா வரணும்ல, அப்புறம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? சரி பரவாயில்ல. நல்லா பாரு, டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் வந்து -50 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. சரியா? To what temperature the gas should be heated so the RMS speed is increased by 3 times? Increased to 3 times சொன்னா முன்னாடி என்ன இருக்கும், அதை விட 3 மடங்கு அதிகமாயிருச்சு. Increased by 3 timesனா முன்னாடி இப்ப V இருக்குன்னா இப்ப 3V அதிகமா இருக்கு, முன்னாடி விட 3V அதிகமா இருக்கு. அப்ப டோட்டல் என்ன ஆயிடுச்சு சார்? 4V ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ் பை 3 டைம்ஸ் அப்படின்னா என்ன? முன்னாடி பிளஸ் 3 டைம்ஸ். ஓகேவா? இன்க்ரீஸ்டு 2-3 டைம்ஸ்னா முன்னாடி இருந்துச்சு அதை விட 3 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ்டு 3 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 3 மடங்கு. இது என்ன? இன்க்ரீஸ்ட் பை 3 டைம்ஸ், முன்னாடி வேலை பிளஸ் 3 டைம். அப்போ ஆர்எம்எஸ் ஸ்பீட் என்ன ஃபார்முலா சார்? VRMS இஸ் ஈக்குவல் டு √3kT/m. கரெக்டா? அப்போ VRMS இஸ் ப்ரப்போர்ஷனல் டு √Tன்னு சொல்லலாமா? கரெக்டா? அப்போ முன்னாடி வெலாசிட்டி Vன்னு சொன்னா இப்போ வெலாசிட்டி 4V. முன்னாடி டெம்பரேச்சர் -50ன்னு போட்டுறாத. சரியா? எப்பயுமே டெம்பரேச்சர் வந்து டிகிரி கெல்வின்ல தான் எழுதணும். சப்ராக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இருந்தால் செல்சியஸ்ல போட்டுக்கோங்க, இல்லைன்னா டிகிரி கெல்வின். 220னா இது 223 வருமா? -50னா 273ல இருந்து 50 போயிடுச்சுன்னா 223 டிவைடட் பை புது டெம்பரேச்சர் என்ன, அதான் கேட்குறாங்க. இந்த வி கேன்சல் அவுட் ஆயிரும். ஸ்கொயர் இங்கிட்டு வச்சுன்னா 16 டைம்ஸா? ஸோ 1/16 இஸ் ஈக்குவல் டு 223 டிவைட் பை T. அப்போ T என்ன சார்? 16 × 223. கெல்வின் மேட்ச் ஆகுதா? இல்ல சார். அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். எப்படின்னா கெல்வின்ல மேட்ச் ஆகல, இதுல 273 சப்ராக்ட் பண்ணிரு. இதுல 273 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா டிகிரி செல்சியஸ். புரிஞ்சா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகேவா? எஸ். இப்ப நல்லா பாருங்க, நாளைக்கு சரியா இல்லைன்னா நாளான்னைக்கு உங்க ரெஸ்பான்ஸை பொறுத்து. ஏன்னா இப்போ எனக்கு வந்து 5 பேர் இருக்கீங்க, முகிலன், பாஸ்கர், வைஷு, தார்னி. இந்த 5 பேரும் சரியா ட்ரீம் 45 கொஸ்டினை ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும் ப்ரோ. சரி, எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு, ஆயிரும். சரி, தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த 5 பேரும் வந்து நாளைக்கு வச்சுக்கலாம்னா நாளைக்கு கிளாஸை வச்சுக்குவோம். ஏன்னா அவங்க 5 பேர் தான் அட்டென்ட் பண்ணுறாங்க, வேற யாரும் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? அப்போ நாளைக்கு வந்து இந்த ட்ரீம் 45 கொஷின் நீங்கள் ரெடி ஆயிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம ட்ரீம் 45 கொஷின் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். சரியா? இந்த மாதிரி கொஷின் வந்து ஈஸியாக இருக்காது. PY கொஷின் நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். நான் அதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம லைவ் ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தோன்னா இன்னும் டெப்த்தாக நான் டீச் பண்ணணும், அதனால இன்னும் டெப்த்தாக இருக்கும். அப்போ நீங்கள் முடிச்சுட்டு சரியா இல்லை நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லிடுங்க நாளைக்கு 6 மணிக்கு வச்சுக்கலாமா? அதை நாளைக்கு 6 மணிக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நாளான்னைக்கு வைக்கணும். நாளைக்கு 6 மணிக்கு வந்துடுவோமா ட்ரீம் 45 கொஸ்டினில்? அட்லீஸ்ட் நீங்கள் 4-5 பேர் இருந்தீங்கன்னா நான் உங்களை வச்சே கிளாஸ் போட்டிடுறேன். ஓகேவா? மற்றவங்க வரவங்க வரட்டும், வராதவங்க போட்டோம். ஆனால் கொஞ்சம் சரியா மிச்சம் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சேட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதா? நாளைக்கு 6 o'clock. ஓகே முகிலன், நீங்களும் சேட் பாக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுமாதிரி சிவதாரணி ஏதாச்சும் ஒன்று மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருங்க.
தப்பாக அனுப்பினா டெலீட்லாம் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா மிஸ்டேக் வந்து இப்போ நம்ம சரி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். 6:30 ஆரம்பிச்சா ரொம்ப லேட் ஆயிரும் பாப்பா, முடிகிறதுக்கு 11 மணி ஆயிரும். நான் அதனால யோசிக்கிறேன். லெவன்த்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்கிட்ட இருந்துச்சு, நான் அதனால் ப்ரொவைட் பண்ணிட்டேன். 12th ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் ப்ரிப்பேர் தான் பண்ணணும். அதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, ஓகேவா? ஏன்னா இங்கே 15 days கிராஷ் கோர்ஸ் வேறு ஓடுது, அதுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணணும். அதனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை இப்போதைக்கு. நான் வேணால் தெர்மோ இல்லை கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஒரு 4 மணி நேரம் லெக்சர் இருக்குது, அது வேணால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ 6 o'clock நம்ம சந்திப்போம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வேணால் என்கிட்ட இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார்முலா ஷீட் வந்து அந்த ஈக்குலிபிரியம் லெசன்லேயே அப்படியே நிற்கிது பாப்பா. அதுக்கு அடுத்து நான் எழுதவே இல்லை, சரியா? நான் முடிச்ச வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் வெனஸ்டே நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், பட் லாஸ்ட் வெனஸ்டேக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸில் இறங்கிட்டோம். ஏன்னா ஒரு லெசனுக்கு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார்முலா ஷீட்டு, கரெக்டாக? ஃபார்முலா ஷீட்டுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, பிவைக்யூ எல்லாமே சால்வ் பண்ணணும், எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், பாயிண்ட்ஸ் 2 பண்ணுறேன். இன்றைக்கி ஒரே ஒரு நாளில் நான் 14 லெசனோட பாயிண்ட்ஸ் 2 பண்ணுற ரெக்கார்ட் பண்ணேன் இன்றைக்கி ஒரே நாளில், சரியா? அதனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைம் இல்லை. நான் காலையிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக 6 மணிக்கு 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ 6 to 7 அவங்களுக்கு கிளாஸ் நடத்தினேன். 7 மணிக்கு இந்த பிபிடியில் லைவ் வரலான்னு பார்த்தா இந்த பிபிடி வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஓகேவா? கொஸ்டின் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேல் வந்து அந்த பிபிடியில் இருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக்கி விட்டு, அதனால தான் எனக்கு வரதுக்கு 7 வரைக்கும் வைக்க வேண்டிய கிளாஸ் 7:30 ஆயிடுச்சு, ஓகேவா? சார் நான் ரீரிப்பீட்டர் சார், நீங்கள் நடத்தின ஈஸியாக புரியுது, தேங்க்யூ ஃபார் திஸ் லைவ். ஸோ டெய்லி லைவ் வரும், நீங்கள் வந்துடுங்க லைவ் செஷனுக்கு, ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால தான் நான் ஃபார்முலா ஷீட் ப்ரொவைட் பண்ண முடியல. நான் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்முலா ஷீட் இந்த வருஷம் கொடுத்துருவேன், சரிங்களா? கடைசி 2 to 3 days அந்த ஃபார்முலா ஷீட் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணாலே போதும், ஓகே? எனக்கு ஃபுல் டே ரெக்கார்டிங் மட்டும்தான் ஓடி இருக்கு. காலைல 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும். எனக்கு ஹார்ட்லி நடுவில் எவ்வளோ டைம்னா ஒரு 2 hours பிரேக் இருந்திருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான் பிரேக்கு, ஓகே? அதுவும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் பிபிடி ரெடி பண்ணது. அப்படி தான் ஃபுல் டே நான் ரெக்கார்டிங்கில் தான் இருந்திருக்கேன். நாளைக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஒரு 7 points to ponder இருக்குது. ஒரு 4-5 கொஸ்டின் காட்சி 4-5 எக்ஸாம்பிள் ரெடி பண்ணுவேன். அது பண்ணிவிட்டு நைட் உங்களுக்கு கூட ஒரு 6 மணிக்கு லைவ் வந்துடுவேன், ஓகேவா? ஏன்னா அப்போ தான் அந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோ நல்லா ஓடும், இல்லைன்னா அது வந்து அப்படியே பெண்டிங்கில் நிற்கும், ஓகே? ஏன்னா நம்ம பசங்களுக்கு பாயிண்ட்ஸ் 2 பாண்டரில் கொடுக்கணும். பாயிண்ட்ஸ் 2 பாண்டரில் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்குறப்ப என்ன பண்ணலாம், ஒரு 3 to 4 hours உட்காந்து அப்படியே சடன்னு உட்காந்து பார்த்துடலாம், ஓகேவா? ஒரு லெசனுக்கு 10 to 15 minutes தான் வரும். சரி, ஸோ குட் நைட், தேங்க்யூ ஸோ மச். வெயிட் பண்ணுங்கள். சென்டரில் சேர்ந்துருக்கேன் சார், அவங்கள விட நீங்கள் நல்லா நடத்துறது தான் புரியுது. படிங்க, இப்போதைக்கு சென்டரில் சேர்ந்தீங்க எங்கே சேர்ந்தீங்கன்னா முக்கியம் இல்லை. இப்போ கடைசியில் உட்காந்து படிங்க. இந்த 10 to 15 days ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக, ஓகேவா? ஓகே, குட் நைட்.